சரி பரணி, கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? கேக்குது. ஆரம்பிச்சிடலாம். ரைட், இப்பதான் உங்க வாய்ஸ் கேக்குது. இது மாதிரி ரொம்ப லோவா இருந்துச்சு. நேத்துமே கொஞ்சம் உங்க வாய்ஸ் லோவா தான் கேட்டுச்சு. ஆமா, என் வாய்ஸ் லோவா கேக்குதுன்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. மைக்கு சரியில்லையா இல்ல நான் கரெக்டா தான் பேசுறேன். பட் என்னன்னு தெரியல. மைக் நேத்து நான் செக் பண்ணேன், ஓகேவா தான் இருந்துச்சு. சரி ரைட், இன்னைக்கு வாய்ஸ் அப்டேட்டோட அப்படியே தான் ஆரம்பிச்சிருங்க. கேக்குதா? அப்படியே அப்டேட்டோட ஆரம்பிச்சு அப்படியே இன்னைக்கு ஃபுல்லா வந்து தக்லீஃப் ரிவ்யூ தான். படம் பார்த்தவங்க ரிவ்யூ சொல்லட்டும், ஸ்பீக்கர் உள்ளவங்க சொல்லட்டும். மற்றபடி ஸ்பீக்கர்ல இல்லாதவங்க இல்லை ஸ்பீக்கர்ல வர விரும்பாதவங்க கமெண்ட்ல சொல்றாங்க சொல்லலாம். படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. அதே மாதிரி அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள், நீங்க எவ்வளவு வேணாலும் பாசிட்டிவா நெகட்டிவா வேணா பேசுங்க, ஆனா ஒன்னே ஸ்பாய்லர் சொல்லாதீங்க. முத நாள் எப்பவுமே நம்ம ஸ்பேஸ்ல ஸ்பாய்லர் சொல்றது இல்லை. அதனால மறந்து கூட சொல்லாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவ்ல இருந்து ஆரம்பிங்க, அப்படியே போவோம். ஃபர்ஸ்ட் யார்கிட்ட இருந்து ஆரம்பிப்போம்? மாவீரன் இருந்து ஆரம்பிக்கலாமா? அவர் ஸ்பீக்கர்ல இருக்காரு, டிஸ்பிளே இல்ல, இருக்காரு, எனக்கு தெரியல. அப்டேட் சொல்லி முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து ஏங்க முதல்ல அவர் பாத்துட்டாரான்னு கேளுங்க. அவர் எப்படின்னா அது அது பாத்துருப்பாரு. ஒரு பிரச்சனை வேற இருக்குல்ல. அவர் ஒரு ஏதோ ஒரு வகையில பாத்துருவேன்னு சொன்னாரு. அதனால சரி ரைட், அப்டேட்ட சொல்லிட்டு அப்படியே டக்குனு ஃப்ரீ குரூப்ல போலாம். அப்டேட் சொல்லுங்க பாருங்க. ஓகேண்ணா. சூர்யா 46 அவங்க கோவில்ல சூர்யாவும் அந்த டைரக்டரும் எடுத்த பிக் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ரூமர்ஸ் இப்போ ரீசெண்டாக போகிறது என்னன்னா, வாடிவாசல் ப்ராஜெக்ட் ட்ராப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி லோகேஷ் கனகராஜ், அமீர் கான் கூட ஏதோ ஒரு சூப்பர் ஹீரோ மூவி சைன் பண்ணியிருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. அப்புறம் ஜென்ம நட்சத்திரம் அப்படின்ற படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு நிமிஷம், வேற ஏதாவது அப்டேட் வந்துச்சா அன்னைக்கு? ஜனநாயகன் அந்த படம் வந்து மலேசியா ரைட்ஸ் வந்து மாலிக் ஸ்ட்ரீட் கார்ப்பரேஷன் அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதேமாரி ரவி மோகன் அவரோட ஸ்டுடியோ நேம் வந்து அவரோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காரு, ரவி மோகன் ஸ்டுடியோஸ்ன்னு சொல்லி. அதோட லோகோவுமே இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் டிஎன்ஏ படம், அதர்வா படம், அது ஜூன் 20 ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். ஏன் யாக்கு சாப்பிட சிரிக்கிறீங்க? அவ்வளவுதான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அவரால் மைக் ஆன் பண்ண முடியாது. மாவீரன் மைக் ஆன் பண்ண முடியுது உங்களால? முடியுது. ரைட், ஓகே. படம் பாத்தீங்களா இல்ல படம் பார்க்க வாய்ப்பு கிடைக்கலையா? பார்த்தேன். சரி ரைட், அப்ப உங்கள்ட்ட இருந்தே சொல்லிருக்கேன், நீங்களே என்னோட சொல்றீங்களா? இல்ல, இந்த தேனோஸ் மாதிரி இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல விவசாயம் பண்ற மாதிரி மணிரத்னமும் பேசாம விவசாயம் பண்ண போயிடலாம். ரெஸ்ட் எடு சிவாஜி. இதுதான் என்னுடைய ரிவ்யூ. சரி ரைட்டு, உங்களுக்கு வந்து ஆரம்பிச்சு ஒரு வழியில் முடிச்சிட்டீங்க. பெருசா போறதா அப்புறமேட்டு போகலாம். மற்றவங்க பிரகாஷ் படம் ப்ரோ, பார்த்தவங்க சொல்லுங்க. குமார் ப்ரோ சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கு சொல்லுங்க. படம் பாத்தீங்களா தக்லைஃப்? சூப்பர் ப்ரோ. ஆமா, இன்னைக்கு எஃப்டிஎஃப்எஸ் போயிருந்தோம். செம்ம எக்ஸ்பெக்டேஷனோட போயிருந்தோம். ரொம்ப நாள் கழிச்சு கமல் அண்ட் மணிரத்னம் மெயினா பாட்டெல்லாம் வேற லெவல் இட்டு. ரொம்ப ரொம்ப மெயினா போனது சிம்புக்கா தான். நம்ம சிம்பு அப்ப நம்ம அப்படியே அந்த தலை ஃபேன் அந்த இதுல வரும்போது சின்ன தலைங்கிற மாதிரி அப்படியே அப்ப இருந்தே அவர் மேல நமக்கு ஒரு இது இருக்கு. அதனால சிம்புங்கிறனாலே ரொம்ப எஃப்டிஎஸ் பார்த்தே போனோம். சீரியஸா சொல்ற, படம் செம்ம மொக்கையா இருந்துச்சு. என்னால வந்து ஏத்துக்கவே முடியல. உண்மையாவே இது மணிரத்னம் படம் மாதிரி இல்ல. மெயினா இன்னொரு ரீசன் வந்து ஆர்கேஎஃப்ஐல வர படம் எல்லாமே குவாலிட்டியா இருக்கும். அட்லீஸ்ட் புளிக்கு கமர்ஷியல் இல்லாட்டியுமே படம் சூப்பரா இருக்குங்கிறத எப்பவுமே பாக்குறோம். அதனாலயாவது இந்த படம் கன்ஃபார்மா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் போனது. ஆனா ஆர்கேஎஃப்ஐல இவ்வளவு ஒரு மொக்கையான படத்தை எடுப்பாங்கங்கிறதே இதுதான் ஃபர்ஸ்ட் தடவை எனக்கு தெரிஞ்சு நான் பாக்குறேன். படம் கமர்ஷியல் ஹிட் ஆகலனாலும் சரி, அவங்க எடுக்கிற பேனர்லயோ அந்த பேனர்ல கமல் நடிக்கிற படம் எப்பவுமே சூப்பரா இருக்கும். பட் இந்த படத்துல ஒரு சீன் கூட உண்மையாவே எனக்கு இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்துமே எதுவுமே கனெக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அந்த பிளாஷ்பேக் சீன்ஸ் கொஞ்சம் ஓகேவா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சுத்தமாவே படம் கடைசி வரைக்குமே செட்டே ஆகல. பெருசா சொல்றேன், தியேட்டர்ல வந்து செகண்ட் ஹாஃப்ல பாதிக்கு மேல எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே ஒரு சமயம் அப்படியே அந்த மாதிரி இருந்துச்சு தியேட்டர்ல. ஒரு மாதிரி எப்படி நார்மலாவே படம் நல்லா இல்லைன்னா அப்படிதானே இருக்கும். அந்த மாதிரி தியேட்டர்ல எல்லாம் பேச ஆரம்பிச்சு ஒரு மாதிரி
எப்படி சொல்ற, ஒரு ஸ்டேஜுக்கு மேல நாங்களே ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளவுதான், இது முடிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த மாதிரி தான் ப்ரோ படம் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு மணிரத்னம் அண்ட் கமலோட கெரியர்ல இது 2 பேத்துக்குமே வந்து ஒரு ரொம்ப ஒஸ்டான மூவி நினைக்கிறேன். சரி, ரைட்டு. உங்க ஒப்பீனியன் சொல்லிட்டீங்க. அடுத்து மெய்யழகன் ப்ரோ டைட்டில் பிரகாஷ் ப்ரோ. கேட்கிறாரு, சொல்லிட்டோம். சொல்லுங்க ராஜி பிரதர். குட் ஈவினிங் எவ்ரி ஒன். நான் இங்க ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன், வேர்ல்ட் ப்ரீமியர் நினைக்கிறாரு, 7 o'clock ஷோ, ஃபுல் தியேட்டர். நான் போன வாரத்துல இருந்தே எல்லாம் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. படம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாலே இல்ல பிரகாஷ் ப்ரோ. இது வந்து கோலிவுட்ல பெஸ்ட் ஸ்டார் காஸ்ட்னு சொல்லலாம்ல. ஆல் டாப் ஆக்டர்ஸ் ஆர் தேர், எவ்ரிபடி பெர்ஃபார்ம் டு த பொட்டன்ஷியல். பட் ஸ்கிரீன் பிளே அந்த கொஞ்சம் கொஞ்சம் மூமெண்ட்ஸ் இருக்கு, பட் மெனி டல் மூமெண்ட்ஸ். கம்ப்ளீட் டிசப்பாயின்மெண்ட். மெயின்லி இந்த மணிரத்னம்னா அந்த பாட்டுலாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஃபுல்லா இந்த ஏஆர் ரஹ்மான் அந்த விஷுவலைசேஷன் எல்லாம் நல்லா இருக்கும். பட் இந்த ஒரே ஜிங்கிச்சா ஒண்டி தான் ஃபுல்லா வந்துச்சு. அந்த முத்தமலை இல்ல கடைசியில இந்த விண்வெளி நாயகன் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே என் கிரெடிட்ஸ்ல போட்டதெல்லாம் இட்ஸ் பிக் டிசப்பாயின்மெண்ட். அண்ட் பிளஸ் லாஜிக் மிஸ்டேக், ஓ மை காட், சோ மச். அது எப்படி அதெல்லாம் டைஜஸ்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல. பயங்கர ட்ரோல் மெட்டீரியலா போகுது. பிரகாஷ் ப்ரோ, விவேகம்லாம் கண்ணு வந்து போச்சு ப்ரோ இன்டர்வல்ல. நான் அதே தான் நினைச்சேன். நான் அந்த ஐஸ்ல ஏஞ்சி வரும்போது அந்த விவேகம் சாங் எல்லாம் போடுவாங்களோன்னு நினைச்சேன். என்ன தலை விடுதலை சாங் மட்டும் தான் போடல. இட்ஸ் கம்ப்ளீட் டிசப்பாயின்மெண்ட். சரி, ரைட்டு. யாராவது கொஞ்சம் பாசிட்டிவா ஆரம்பிங்க. மெய்யழகன் ப்ரோ நீங்க சொல்லுங்க. சரி, ஓகே, நான் சொல்றேன். பாசிட்டிவா நான் சொல்றேன். நானும் இருக்கேன் பாசிட்டிவா சொல்ல. நானும் இருக்கேன்ப்பா. அப்பா அடி, வாருங்கள் வாருங்கள் அனைவரும் வாருங்கள். ப்ரோ நான் சொல்லட்டுமா? அவெஞ்சர்ஸ் அசெம்பிள். ஏழகன் சொல்லுங்க தலைவா. மெய்யழகன் ப்ரோ சொல்லுங்க. நான் வந்து செம எஸ்டிஆர் ஃபேனு, செம ஹைப்ல தான் இன்னைக்கு எஃப்டிஎஃப்எஸ் போனேன். எங்க ஊர்ல வந்து தங்கம் தேட்டர்னு ஒரு தேட்டர் இருக்கு. அதுதான் வந்து எப்பவுமே எஃப்டிஎஃப்எஸ் அந்த செலிப்ரேஷனுக்குலாம் பயங்கரமா இருக்கும். எல்லா படமே அங்கே எஃப்டிஎஃப்எஸ் ஃபுல் ஆயிரும். டிராகன் கூட ஃபுல் ஆச்சு. ஆனா இன்னைக்கு சோகம் என்னன்னா தக் லைஃப்க்கு எஃப்டிஎஃப்எஸ் ஃபில் ஆகல. அதை பார்த்துனே லைட்டா டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன். படம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சிது. ரொம்ப மோசம்லாம் இல்லை, என்ஜாய் பண்ணேன். அந்த எஸ்டிஆரோட ஸ்வாகு, இன்ட்ரோ, அதுக்கப்புறம் அந்த கார் சேசின், அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. எனக்கு செகண்ட் ஹாஃப் தான் ஒரு மாதிரி என்னடா இது, ஒரு மாதிரி நல்லா போயிட்டு இருந்துச்சு, ஏன் இப்படி பண்ணிட்டீங்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி எஸ்டிஆர் இருந்துமே எனக்கு செகண்ட் ஹாஃப் என்னடா இந்த மனுஷன் இருந்துமே இவருனாலையும் காப்பாற்ற முடியல அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருந்துச்சு. அதே மாதிரி சாங்கும் முத்தமலை சாங்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். 2 வெர்ஷனுமே படத்தில் இல்லை, அதுவும் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஓவராலாக எனக்கு வந்து இது இந்தியன் 2 விட ஓரளவுக்கு ஓகே, அந்த கண்டிஷனில் தான் இருந்துச்சு. ரொம்பலாம் என்ன சொல்கிறது பிடிக்கல, அதான். இந்தியன் டூர்னாச்சும் பாட்டு இருந்துச்சு சார், இதெல்லாம் அது கூட இல்ல. அட்லீஸ்ட் ஃபுல் பாட்டு நல்ல பாட்டு போட்டாங்க. எல்லாத்தையும் தூக்கிட்டு ஜிங்கிச்சாவுமே ட்ரிம் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அதுவே எனக்கு என்னடா இது இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க இல்லேன்னு இருந்துச்சு. என் வாய்ஸ் ரொம்ப லோவா கேக்குதா? எனக்கு நல்லாவே கேக்குது பரணி. நல்லாவே கேக்குது பரணி. எனக்கு நல்லா கேக்குது. ஓகே, அப்போ முழு பாசிட்டிவிட்டியை இறக்குங்க தலைவா. முழு பாசிட்டிவிட்டி எல்லாம் இல்ல ப்ரோ, தான். ஆனா கிளைமேக்ஸ்ல சீன் மட்டும் கொஞ்சம் சிம்பு ஐஸ்வர்யாவோட காம்போ கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, த்ரிஷா போர்ஷனை கம்மி பண்ணிட்டு ஐஸ்வர்யா லட்சுமி போர்ஷன் இன்னுமே கொஞ்சம் வச்சிருந்துருக்கலாம். எமோஷனலா ஒர்க் ஆயிருக்குமோ அந்த இடத்துல. உண்மையாலுமே எனக்கு அது எமோஷனல் கணக்கு நல்லா இருந்துச்சுங்க. அந்த சீனு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கலாம். கடைசி மொமெண்ட் நல்லாவே இருந்துச்சு. ஏன் அப்படி தெரியல. சரி, ஓகே, நான் வந்து சொல்லிடுறேன். நான் ஃபஸ்ட்டு நேற்றே சொல்லியிருந்தேன், எனக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லைன்னு சொல்லி. ஸோ நான் ரொம்ப கம்மியான எக்ஸ்பெக்டேஷனில் தான் வந்து படம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு ஸ்டார்டிங்கில் அந்த டிஏஜ்மெண்ட் நான் கலரில் வரும்னு நினச்சேன். பட் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. பட் அதுவுமே வந்து நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஸ்டார்ட் பண்ண விதம் கொஞ்சம் வந்து என்ன சொல்ல, அந்த சிம்பு அவர்களோட கேரக்டருக்கும் அந்த அவங்க என்ன சொல்ல, மற்ற 2 கேரக்டர்ஸ்க்குமே வந்து இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்து அந்த பாண்டை இது நல்லா கிரியேட் பண்ணி அந்த எமோஷனல் கனெக்டை ஃபஸ்ட்டே ஒரு டைம் எடுத்து பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. அதே மாதிரி த்ரிஷா அவர்கள் இந்த படத்தில் ஒரு தேவையில்லாத ஒருத்தவங்க. எனக்கு அதே இது எனக்கு இவங்களும் தோணுச்சு. கமல்ஹாசன் ஒய்ஃபாக இருக்காங்கல்ல அவங்க.
அபிராமி மேடம். அபிராமின்னு கரெக்டாக கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, அதனால தான் அப்படி சொன்னேன். ஓகே, அதான் அபிராமி. அவங்க 2 பேருமே இந்த படத்துக்கு பெருசா வந்து கதைக்கு பெருசா ஹெல்ப் பண்ணாத மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அவங்க 2 பேரும் இல்லைன்னாலுமே இந்த படம் வந்து ஓரளவு நல்லா தான் போயிருக்கும். அவங்க ஸ்டோரி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருந்தா அப்படிதான் நான் ஃபீல் பண்றேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓகே, பெருசா ஒன்றும் இல்லை, ஆனா ரொம்ப இதா எதுவும் இல்லை, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா வரும்னு நினச்சேன். பட் சர்ப்ரைசிங்லி எனக்கு வந்து ஸ்டண்ட் என்னதான் ஸ்டண்ட் டபுள் வச்சு எடுத்திருந்தாலுமே நான் அந்த சீக்வன்ஸ்லாம் என்ஜாய் பண்ணேன். செகண்ட் ஹாஃப்ல இருந்து ஜோஜோ ஜார்ஜ் வர சீன்லாம் வந்து நான் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த ஹோல் ட்ரெயின் சீக்வன்ஸுமே வந்துட்டு நான் வந்து என்ஜாய் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் வர 2 சீன்ஸ் இருக்குல்ல, ஒரு கான்வர்சேஷன் சீன்ஸ் இருக்கு. அதுதான் வந்துட்டு டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் டுவர்ட்ஸ் போகும்போது ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என்னன்னா இந்த படத்துல எனக்கு வந்து விஷுவல்ஸு, அதுக்கப்புறம் இந்த ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து படத்தை வந்து கொஞ்சம் தூக்கிட்டு போன மாதிரி இருந்துச்சு. ஸ்டோரியும் ஸ்க்ரீன் பிளேவும் சுத்தமா இல்லைன்னாலும் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து இந்த படத்தை வந்து பார்க்குற அளவுக்காவது வச்சிருந்துச்சு அப்படின்ட்டுருக்கேன். பட் ஆனால் மேபி வந்து ஒரு 2-3 சீன்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. அது என்ன சொல்ல, அந்த கேரக்டர் வச்சதுனால, அந்த 2 கேரக்டர் இன்க்ளூட் பண்ணதுனால இந்த சீன் வைக்க வேண்டியதாயிடுச்சா என்னன்னு தெரியல. ஸோ அந்த 2 கேரக்டரை தூக்கி இருந்தாலே படம் கொஞ்சம் வந்து இதாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. எனக்கு ஓவரால் ஆவரேஜாக ஃபீல் ஆச்சு. ரொம்ப ரொம்ப மோசமா இவங்க அடிக்கிற அளவுக்கும் இல்லை. டெக்னிக்கல் ஷோகேஸும் ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸுக்காகவே இது வந்துட்டு இதை சும்மா ஒரு போய் பார்க்கலாம். அவங்களுக்கு இவங்களெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா சும்மா போய் பார்க்கலாம், அவ்வளோதான். அடுத்து யாரு? நீங்க சொல்லுங்க ப்ரோ. நான் பேசலாமா? சரி பேசுங்க. நான் இதை மட்டும் சொல்லிடுறேன். சாரி, இன்னைக்கு நான் கமலை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணேன். ஏங்க உண்மையாலுமே அந்த ஷூட்டிங் என்னங்க வந்திருந்தாங்க தியேட்டர்ல? வந்திருந்தாங்க. நேபாளி நிக்கி மாதிரி இருக்காங்க இந்த ஆளு. எஸ்டிஆர் வந்திருந்தாரா ப்ரோ? எஸ்டிஆர் இல்லங்க, யோ இது வேற அஜித் ப்ரோ. இந்த கமலுங்க இங்க ஸ்பேஸ்ல இருக்க கமல். எஸ்டிஆர் பேசுறவர் தான் எஸ்டிஆர். அவர் கமல் சொல்லுங்க. 2 பேரும் சேர்ந்து படம் பார்த்திருக்காங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி திரும்ப இருந்தாரு இந்த காதல் கொண்டேன்ல சோனியா அகர்வால் ஒருத்தவங்க லவ் பண்ணுவாங்கல்ல, அந்த ஹீரோ வெள்ளையா ஒருத்தர் இருப்பானே, அந்த மாதிரி ஒரு வடக்கு நண்பர் மாதிரி இருந்தாரு கமல். ஒரு மாதிரி ஆச்சரியமா தான் இருந்தது. நைஸ் மீட்டிங் யூ கமல். ஆரம்பிங்க நீங்க. தேங்க்யூ ப்ரோ, நல்ல இன்ட்ரடக்ஷன். ஓகே ப்ரோ, நானும் எதிர்பார்த்தான் ப்ரோ இருந்தேன். ட்ரெய்லர் வந்தப்போ எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் குறைஞ்சிருச்சு. அது இப்படிதான் இருக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி தான் இருந்துச்சு படத்தில். ஒரு ஹையாகவும் இல்லை லோவாகவும் இல்லை. அவங்க ட்ரெய்லரில் என்ன சொல்லியிருந்தாங்களோ, ட்ரெய்லரில் என்ன காமிச்சாங்களோ அது மட்டும் தான் படத்தில் இருந்துச்சு, வேறு எதுவும் இல்லை. அதான் பிரச்சனையும் கூட. எல்லாருக்கும் இருக்கு போல். நான் ட்ரெய்லர் பார்த்தோன்னே முடிவு பண்ணேன், சரி ஓகே தான் போல படம் அப்படின்னு. அப்படிதான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அப்படியே போச்சு ப்ரோ. அப்படியே ஏற்றி இறக்காம அப்படியே ஸ்டெடியாக போகும்ல, அந்த மாதிரி போச்சு. இன்டர்வல் விட்டாங்க. இன்டர்வல் நல்லா இருந்துச்சு. அவர் எஸ்டிஆர் சொன்னது இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கூட போதும் அப்படியே. ஐயோ கமல் ப்ரோ, பிரேக் ஆயிடுச்சு ப்ரோ, கேட்கல. எனக்கு மட்டும் தான் கேட்கலையா? கனெக்டிங்ல இல்ல எனக்கு இல்ல யாருக்குமே கேட்கல. போயிட்டார். சரி ஓகே. சாரி, 2 விஷயம் சொல்லிடுறேன். நான் இந்த படத்துல ஒரே ஒரு விஷயம் நான் எதிர்பார்த்து போனேன், அந்த முத்துமலை சாங். அது பிஜிஎம்மோட வச்சது எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். இன்னொன்று வந்து நான் அந்த ரிஹர்சல் வீடியோல தான் சரி சுகர் டேடி வருது போல, படத்துல கரெக்டா சுகர் பேபின்னு தான் வரும்னு நினைச்சேன். பட் படத்துலயுமே த்ரிஷா பாடுறது வந்து சுகர் டேடின்னு தான் பாடுறாங்க. பட் ஏன் அதை ரிமூவ் பண்ணாங்க, மாத்தினாங்க? ஆமா ப்ரோ, அவங்க லிப் சிங்க் எல்லாமே சுகர் டாடிக்கு தான். இல்லங்க ஏங்க, இதையே திட்டுறாங்க. அதெல்லாம் சுகர் டாடி தான் இன்னும் தெரிச்சிருப்பாங்க ப்ரோ. ஏங்க இல்ல விஷால் ப்ரோ, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. சுகர் டாடின்னு வச்சா கதையே மாத்தணும். அவங்க இதுக்காக கதையே மாத்திருக்காங்களோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, அவங்க சுகர் டாடின்னு பாடுறாங்க. சுகர் டாடி வேணும் உனக்கு. இருங்க, சுகர் டாடின்னு வச்சிருந்தா 2 கேரக்டர் மாறுமா இல்லையா? ஆமா ஆமா கரெக்ட் தாங்க. பட் இருந்தாலும் சுகர் டாடி எல்லாம் வச்சா இங்க அவ்வளவுதான் ப்ரோ. இந்த புரட்சியே ஏத்துக்க முடியல. சுகர் டாடியே கட் பண்ணி தூக்கி இருக்கலாம் ப்ரோ. இதுல த்ரிஷாவே தேவையில்லை. இல்ல அப்படி எல்லாம் நீங்க பேசுவீங்க. த்ரிஷா ஃபேன்ஸ் இல்லாதவங்க பேசுவீங்க. நான் அப்படி பேச முடியாது என்னால.
விஷால் ப்ரோ இல்ல விஷால் ப்ரோ, இந்த படத்துல நான் ஒரு அதுக்காக மீம் ஐஸ்வர்யா பார்த்தேன். ராய் என்ன கூட தெரியுமா? நடிச்சிருக்கட்டும், முதல்ல அந்த கேரக்டருக்கு என்ன வேலை இந்த படத்துல? கரெக்ட் தாங்க அந்த ப்ரோ கேரக்டருக்கு. த்ரிஷாரோட கம்மி பண்ணிட்டு ஐஸ்வர்யலட்சுமிக்கு இன்னொரு 10 நிமிஷம் சீன் இல்ல வச்சு. இல்ல அது உண்மைதான், விஷால் அதை ப்ரோ நான் ஏத்துக்கிறேன். கரெக்ட். சொல்லுங்க இல்ல பரணி. இல்ல, எனக்கு என்ன தெரியுமா ஆச்சு, பரணி ப்ரோ ரிவ்யூ சொல்லும் போது த்ரிஷாக்கு அப்புறம் ஒரு வேர்டு ஆரம்பிச்சாரு, எனக்கு பக்குன்றுச்சு. நல்ல வேலை, அதுக்கப்புறம் அது அப்படியே கோர்வையா வேற வேர்டா இருந்துச்சு. என்ன என்னங்க ஏங்க வேணும் எனக்கே உனக்கு? ஷாக்கு. இல்ல ஆக்சுவலா விஷால் ப்ரோ சொல்லுங்க இது தலைவா. மட்டும் சுகர் டேடின்னு அவங்க பாடியிருந்தா அந்த கேரக்டராவே த்ரிஷா நடிச்சிருந்தாங்கன்னு வைங்க, ம். கதையே மாறி இருக்கும். அப்ப கூட மேபி நல்லா இருந்திருக்கும் போல. ஆமா. ஆனா பரணி ப்ரோ நான் இதை மட்டும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். என்னன்னா எப்படி லியோல அனுராக் கஷ்யப்ப கூப்பிட்டு ஒண்ணு பண்ணாங்களோ, தலைவா அலி ஃபைசலை கூப்பிட்டு இங்க ஒண்ணு பண்ணிருக்காங்க. யோ எதுக்கியா நீ வர வந்த ரெண்டு ஷாட் வர, அதுக்கப்புறம் நீ இது மாதிரி ஆயிடுற, என்ன ஒன்னும் புரியலையா நமக்கு அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. அவரு கேரக்டர் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸை வச்சு. அவருக்கு நிறைய பத்தி தெரியுமா தெரியல. கடைசியா தீபக்னு வர கேரக்டர் அவரு தான், அதை மட்டும் சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் தீபக் கேரக்டர் வச்சு நிறைய விஷயங்கள் இருக்கு. மத்தியானம் சுகுமார் பட்ட பேசும்போது அப்படியாண்ணே? சொல்லியிருந்தாரு. அவர் தான் இந்த படத்தை பத்தி ரொம்ப நேரம் பேசணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா ஓகே. இருந்தாரு. ஸோ அவர் மைக் ஆஃப்ல இருக்கிறதே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அவர் பேசி முடிக்கட்டும். அடுத்து வேற யாரும் பேசுறதுன்னா சொல்லுங்க, இல்லைன்னா அவர்கிட்ட கேட்போம். அவர் சும்மா பேச ஓகே. அதை கேட்போம். நான் நீங்க பேசுறேன். பேசுங்க. கேக்குறேன். இருங்க 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 நான் பேசிடுறேன், அப்புறமா நீங்க பேசுங்க. என்ன இது சரி ஓகே பேசுறேன். ஒரு ஃபோன் கால் வந்துச்சுன்னு போயிட்டு வரதுக்குள்ள வந்துட்டு அதுக்குள்ள நான் பேசுறேன்னு முடிவெடுத்தா சுகுமாரண்ணே எப்படி நீங்க மட்டும் நேத்து எப்படி படம் பாத்தீங்க? எப்படி கரெக்டா எல்லாமே கரெக்டா சொன்னீங்க? காலைல உங்க ட்வீட்டை வேற பாத்துட்டேன் நானு. இருப்பா? இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னீங்க. ட்ரைலர் பார்த்தா எல்லாத்துக்குமே தெரியும், புரியலையே. ஏங்க இல்ல அதெல்லாம் இன்டர்வலா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கலங்க. இல்ல நான் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, சரி நான் அதை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி நான் இன்ட்ரோ கொடுத்து தான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சொல்லுங்கண்ணே. விண்வெளி நாயகா ஹை பிச்சில் பாட சுத்தி முடியல. வேற யாருன்னா கொஞ்சம் நீங்க இங்க வேற யாருன்னா ஹை பிச்சில் நீங்க கொஞ்சம் இழுத்துவீங்கன்னா நல்லா இருக்கும். நான் விண்வெளி யாக்கும் நாயகாவோட இழுப்பாருண்ணே. நிறுத்துறேன். ஓகேவா? அஜித் குமார் இல்ல சுகுமாரன்டா, இருக்கிறதுலே கடுப்பு அதுதான். அது அதுதான் எந்த இடத்துல சொல்றேன். வச்சான் பாத்தீங்களா அந்த இடத்துக்கு கூலிங் கிளாஸ் தேவையான்ற மூமெண்ட் மாதிரி எனக்கு இருந்தது. ஸ்பாய்லர் பெருசா பண்ணலாம். நான் கூலிங் கிளாஸ்ன்னு சொல்லும் போது யாருக்குமே அது தெரியாது, எந்த இடத்துல வந்ததுன்றதும் நான் மென்ஷன் பண்ணல. ஜஸ்ட் ஓவராலா சொல்றேன். நான் காலையில 9 மணிக்கு வழக்கம் போல புக் பண்ணிட்டு, வழக்கமா பிவிஆர்ல போனா ஒரு 10-15 நிமிஷம் லேட் பண்ணுவாங்க. அதனால பிவிஆர் போகாம இந்த வாட்டி சினிபாலிஸ் ஐநாக்ஸ் போயிட்டு உக்காந்துட்டேன். ஷார்ப்பா 9 மணிக்கு படம் போட்டாங்க. செம்ம ஒரு ஒரு நான் ஆல்ரெடி கிளம்பி போறதுக்கு முன்னாடி ஓவர்சீஸ் ரிவ்யூலாம் கொஞ்சம் இதுவா ஒரு மாதிரி நெகட்டிவா வந்ததுன்ட்டு எனக்கு தெரியும். பட் ஆனா எனக்கு அவங்க என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், நம்மளுக்கு பிடிக்கும்பா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் போய் உக்காந்தேன். அதே மாதிரி எனக்கு ஆரம்பிக்கும் போது செம்மையா ஆரம்பிச்சிச்சு. எனக்கு ஆரம்பிச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் பயங்கரமா போச்சு. அதுக்கப்புறம் லைட்டா ஒரு டிப்பான மாதிரி இருந்தது. அப்போ ஓகே, ஒரு மணி மூவி இப்படி தானே ஸ்லோ பேஸ் தானே போவோம், ஓகே அப்படின்ட்டு இன்டர்மிஷன் வரையுமே எனக்கு ஓகே, நான் ஓகேவானா யாருமே இவ்வளோ போட்டு அடிக்கிறாங்களே, எல்லாம் இவ்வளோ போட்டு சொல்ற அளவுக்கு இந்த படம் கிடையாது அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன். ரிவ்யூவும் போட்டிருப்பேன். செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சிச்சு. அங்கதான் அங்க எனக்கு உண்மையாலே அங்க ஆரம்பிச்சதுதான். நான் அந்த அங்கேயே படத்தை முடிஞ்சிச்சு சார். இல்ல அந்த படத்தை குறிப்பிட விரும்பல. ஆனா அந்த வைப் வந்துருச்சு எனக்கு. அந்த வைப் என் கூட ஆக்சுவலா அந்த வைப் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே ஒருத்தர் கொண்டு வந்தாங்க. அது எனக்கு அதுல இருந்தே ஒரு பேட் ஒரு வைப் மாதிரி ஆயிடுச்சு. என் பக்கத்துல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உட்காந்து இருந்தாங்க. அவங்க கூட ஒரு குழந்தைய கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அந்த பையனுக்கு ஒரு 4.5 வயசு 5 வயசு. இந்த கதை ஏன் சொல்றேன்னு சொல்லிடுறேன். 4 வயசு 5 வயசு சின்ன பையன். அவங்க கிட்ட என்ன சொல்லி கூப்பிட்டு வந்திருப்பாங்க தெரியல. அவங்க கிட்ட படம் ஆரம்பிச்ச உடனே இந்தியன் தாத்தா வர போறாருன்னு சொல்லிட்டு படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லிட்டாங்க. டைட்டில் கார்டு போடும்போதே என்கிட்ட அதை சொல்லிட்டவனே, ஏமா நல்ல படம் பார்க்கும்போது நல்ல டைம்ல ஏமா அதை பேசுற அப்படின்ற மாதிரி. அவன் பையனே கம்முன்னு இருக்கான், அவனே கேட்கல இந்தியன் தாத்தா எப்போ வருவார், நீங்க ஏன் சொல்றீங்க பேரண்ட்ஸ் ரொம்ப மனசுக்கு. அம்மா எனக்கு அது வேணும். இல்லம்மா அது வேணாம், அந்த அங்கிள் சாப்பிடறாங்க அதுதான் வேணும். இல்ல அது ஆய்மா நீ நல்லது வெயிட் பண்ணுங்க. நீங்க உன் குழந்தைக்கு வேணும்னா அதிகபட்சம் என்னன்னா இந்தியன் தாத்தா வருவாரு, நீ எதனா ஓவரா பண்ணா புடிச்சுன்னு போயிடுவாருன்ட்டாங்க. எனக்கா ஐயோ
யாருமா நீ அப்படின்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே, அதெல்லாம் அப்புறம் ஆரம்பிச்சோடனே அவங்களும் கம்முன்னு ஆயிட்டாங்க. ஓகே, அவங்களும் படத்துக்குள்ள போயிட்டாங்க போல அப்படின்னு. அவனும் அந்த பையன் கம்முன்னு ஒரு பாயிண்ட் தூங்கிட்டான். இன்டர்மிஷன்ல அவனுக்கு ஏதோ ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி வந்து கொடுத்து அவனை வந்து எழுப்பிட்டாங்க, ஐஸ்கிரீம் ஏதோ கொடுத்து எழுப்பிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் வந்தவொடனே நம்ம இவரை உலகநாயகன் சீன்ல காட்டினாங்க. அவங்க அம்மா சொல்லிட்டாங்க, நீ கேட்டல இன்னும் இந்த வந்துட்டா இருப்பாடுறா அப்படின்னாங்க. ஐயோ என்னப்பா இது அப்படின்ற மாதிரி ஒரே நிமிஷம் நீங்க பேசுங்க, எனக்கு ஒரு கால் வருது, பேசிட்டு வரேன். ஆக்சுவலா நான் வந்துட்டு ஆபீஸ் நல்லா ஃபாலோ ப்ரோ பண்ணுங்க. கீழே ஸ்பைடர் மேன் டிபி வச்சு கேக்குதா? கமல்னு ஐடி இருக்கும். ஸ்பீக்கர் கேக்குறாரு பாருங்க, யாருக்காவது காட்டுச்சு கொடுங்க. நான் சரி ஆபீஸ் bro. போன ப்ரோ ப்ரோ ஆக்சுவலா இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கமலோட கேரக்டரைசேஷனே எனக்கு ஏதோ தப்பா ரைட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு படம் பார்க்கும்போது. ஏங்க அப்படி சொல்றீங்க? இல்ல இல்ல அவர் ஏன் அந்த இவ்வளவு லெஜெண்ட் இவ்வளவு ஏஜ் ஆயிடுச்சு, இன்னுமே அவர் அதே அந்த ஜோன்லயே வச்சு அவங்க பாக்குறாங்க. அது அவரே ஓப்பனா ஒரு வாயில சொல்ற மாதிரி எல்லாம் வைக்கணும்னு அவசியமே இல்ல. சொல்றாருல சுகர் பிபி மாதிரி எனக்கு வந்து நான் இதுல இதுன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்துட்டு அது ஏன் அப்படி இன்னுமே அப்படியே காட்டணும்? அது அது எனக்கு எதை சொல்றீங்க? அது இன்னுமே அப்படியே கமல் அப்படிதான் எனக்கு எதை சொல்றீங்கன்னு தெரியல. இல்ல எனக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே, எதை சொல்றாப்ல? நான் சொல்லவா? கமலை வந்து எப்படி சொல்லலாம், கமலை ஏன் இன்னும் அந்த விஷயத்துல வீக்குங்கிற மாதிரியே காட்டுறீங்க? கமலுக்கு அதுலதான் இன்ட்ரெஸ்ட் அதிகம், அந்த மாதிரி விஷயத்துலதான் அவர் வீக், அதுலதான் அவர் அப்படிங்கிற மாதிரியே படத்துலயுமே அப்படியே போர்ட்ரேட் பண்றாங்க. சீன்ஸ் வருது, டைலாக்ஸ் வருது. நினைச்சுக்கோங்க குமார் ப்ரோ. இல்லைங்க, ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். அது மட்டும் தியேட்டர்ல ரசிச்ச இடம்னு சொல்லிடுறேன். ஏன்னா பொதுவா வந்து இது வந்து கமலுங்கிற இடத்துல பார்க்காதீங்க. ஜஸ்ட் ஒரு சக சக ஆண்மகனா அந்த இடத்துல வந்து நிறைய பேர் ஃபீல் ஆகிற இடம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு போதை, எனக்கு குடும்பம்னா போதை அப்படின்னு கடைக்குட்டி சிங்கத்துல அவர் சத்யராஜ் பெரியவர் சொல்லுவாரு. அது மாதிரி ஒவ்வொரு படத்துல ஏதாவது ஒரு இது சொல்லுவாங்க. அப்படி எந்த கெட்ட பழக்கமே இல்லாத ஒரு ஆணுக்கு ஏதோ ஒரு வகையில ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து இது வந்து அவர் கொடிய நோய் மாதிரி சொல்றாரு. சுகர் பிபி சில பேருக்கு இருக்கும், எனக்கு இல்லை, அதுக்கு பதிலாக இது இருக்கு அப்படிங்கிறாரு. அதாவது அது ஒரு நோய் மாதிரியும் சொல்றாரு. அதை வந்து உங்களுக்கு ஒரு பழக்கம் மாதிரி கூட சொல்லலை, ஓகேங்களா? ஆனா என்னன்னா இது பெரும்பாலும் எல்லா ஆண்களுக்கும் உரிய ஒரு விஷயம் தான். மற்றபடி நான் இது வேற எதுக்கும் முட்டு கொடுக்க விரும்பல. அந்த டைலாக் வந்து அந்த கேரக்டருக்கு இதா இருந்துச்சு, அவ்வளவுதான். நீங்க கமலா பார்க்காதீங்க அந்த இடத்துல, அவ்வளவுதான். நான் வந்து இன்னைக்கு வைக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்ல ப்ரோ. எனக்கு என்னன்னா இப்ப அவர் சொல்றது இவ்வளவு பெரிய செவுத்துல இப்போ உனக்கு அந்த ஒரு வேர்டிங்ஸ் தான் இதா தெரியுதுன்ற மாதிரிதான் இருக்கு. இல்ல படத்தை பத்தி நம்ம ஒப்பீனியன் சொல்லுவோம். சுகுமார் பொருளாம் சொல்லி முடிக்கிட்டோம், நீங்க எல்லாரும் சொல்லி முடிங்க, மற்ற எல்லாம் பேசி முடியும், அதுக்கப்புறம் நம்ம ஒப்பீனியன் சொல்லிக்கலாம். நான் சரி அப்புறம் நம்ம பேச வேண்டிய நிறைய பேசுவோம். லெங்க்தா போவோம், ட்ரெயின் அப்புறம் எங்க நிக்குதுன்னு தெரியாது, அப்புறம் யாரோ உள்ள வந்து நீங்க மட்டுமே பேசுறீங்க சொல்லிடுவாங்க. அதனால பிரேக் பண்ணிடுறோம், நீங்க பேசிடுங்க, அதுக்கப்புறம் பேசலாம். ப்ரோ ஆனா அதுல ஒரு நாசர் டைலாக் தேட்டரே தெரிச்சிருச்சு. அந்த டைலாக் அது தெரியும். அந்த இதுல செம்புகிட்ட பேசுவார்ல, பரவாயில்ல சொல்லுங்க பரவாயில்ல, டைலாக் சொல்லுங்க. மூளையில ஏதாவது சொல்லுவாங்க, இலையிலையா? ஆக்சுவலா அந்த வசனத்தை நான் அதிகமா வந்து எங்க ஊர்ல நான் பேசிட்டு இருப்பேன். அதை அதிகமா அதே டைலாக் அப்படியே அச்சு பேசுறாம பேசுவேன் நான். எனக்கு வந்து அதுதான் எனக்கு வந்து செம்ம சிரிப்பு தேட்டர்ல. அதே அதிகமா நான் இல்ல, எங்க சர்க்கிள்லயே, நான் மட்டும் இல்ல, எங்க சர்க்கிள்லயே, எங்க ஃபேமிலி சர்க்கிள்ல நிறைய அதை வேர்ட்ஸ் யூஸ் பண்ண. அந்த வேர்டிங் அதுவும் எப்படி படத்துல எப்படி அப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி தான் யூஸ் பண்றோம். இல்ல எங்க அப்பா யூஸ் பண்ணுவாரு, ஆனா வேற மாதிரி இருக்கும் அது. இல்ல எனக்கு அந்த சீன் பார்த்தோன்னே செம்ம சிரிப்பு. எனக்கு ஒரு மாதிரி நல்லா சொல்லிட்டு இருந்தாரா, கடைசியில ஒரு மாதிரி முடிச்சாரு, வேற மாதிரி இருந்துச்சு. நான் பேசலாமா ப்ரோ? கேக்குதா? சாரி ப்ரோ. இன்னைக்கு ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் சும்மா டிக்கெட் செக் பண்ணேன். 9:15 ஓகே, இந்த பிஎக்ஸ்எல் ஸ்க்ரீன்ல இருந்துச்சு ஐநாக்ஸ்ல. சரின்னு சொல்லிட்டு கிளம்பி போலான்னு போனேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபே பெருசாலாம் பிடிக்கிறாங்க. ஏதோ பழைய படம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு, பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக எதுவும் இல்லை. அது பேசாமல் போகுது. ஒருவேளை கமல் சாரோட தலையீடு அதிகமாக இருந்திருக்குமா என்னன்னு தெரியல. பட் ஃபெயிலியர் படம் கொடுக்கறது வந்து பெரிய மேட்ரு கிடையாது. எல்லாத்துக்குமே எவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணாலுமே சம்டைம்ஸ் ஃபெயிலியர் படம், நல்லா இல்லாத படம் கொடுத்துருவாங்க. பட் இவங்க எல்லாருமே பேசினாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு படத்தில் நான் பார்ட் ஆஃப் இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப பெரியது அப்படி இப்படின்னு ஆளாளுக்கு பேசிட்டு இந்த படத்தை போய் பார்த்தா ஒன்றுமே இல்லாத மாதிரி தோணும். லக்ஷ்மிலாம் அந்த ஸ்டேஜில் அழுதாங்க, ஐஸ்வர்யா லக்ஷ்மி, அந்த மாதிரி நிறைய பேர், அப்படி அபிராமி எல்லாமே பயங்கரமாக பேசினாங்க. ஸோ பயங்கரமான படமாகும்னு போய் உட்காந்து பார்த்தா ஒன்றுமே இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு.
பிரகாஷ் இப்போ கோலிவுட்ல ஒரு கேஸ் ஸ்டடியே பண்ணலாம் போல இருக்கு. ஓவர் ப்ரமோஷன் படத்தை எப்படி ஸ்பாயில் பண்ணி விட்டுறோன்ற மாதிரி அந்த மாதிரி போகுது. எல்லாருமே கொஞ்சம் ஓவர் ப்ரமோட் பண்றாங்கன்னு தோணுது. இல்ல இந்த படத்துக்கு ஓவர் ப்ரொமோட் பண்ணி யாரும் ஹைப் ஆன மாதிரிலாம் எனக்கு தெரியல. அந்த படம் வந்து ரீச் தான் ஆச்சு அவ்வளவுதான், தவிர ஹைப் ஆன மாதிரி தெரியல. இந்த படம் வந்து அவங்க ரீச்சுக்காக பண்ணாங்க அவ்வளவுதான். ரீச் ஏத்துறது ஒரு படம் வந்து ப்ரொமோஷன் வந்து ரீச் ஏத்துறது வேற, ஹைப் ஏத்துறது வேற. நீங்க இந்த ப்ரொமோஷனால இந்த படத்துக்கு ஹைப் ஆனீங்கன்னு சொல்லுங்க பாப்போம். இந்த படத்துக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க ப்ரொமோஷனால ஹைப் ஆனேன்னு. கமல்ஹாசன் ஸ்டேட்மெண்ட்ல நீ பாத்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்ததுல பெஸ்ட் படம் நான் பண்ணதுல நாயகனோட இது வந்து ஓவர் பெர்ஃபார்ம் பண்ணுன்ற மாதிரிலாம் ஸ்டேட்மெண்ட் வந்தது இல்ல. இல்லங்க அது நமக்கே தெரியுங்க, அது பேக் ஃபேர் ஆயிடும். அது நமக்கே தெரியும், அந்த வேடிங்கிறது நமக்கே தெரியும். அது ப்ரொமோஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம். நம்ம யாரும் அதனால கண்டிப்பா கமலே சொல்லிட்டார் நாயகனுக்கு மேல அந்த படம் இருக்க போது யாரும் ஹைப் ஆக போறதே கிடையாது. ஏன்னா நம்ம நாயகன் என்ன மாதிரியான ஒரு கல்ட் கிளாசிக், இந்த படம் என்ன மாதிரியான ட்ரெயிலர் சொல்ல வந்திருக்குங்கிறது நமக்கு தெரியும். நம்ம அதை எதிர்பார்த்தா போறோம். கண்டிப்பா சொல்றேன், இந்த ப்ரொமோஷனால யாரும் ஹைப் ஆன மாதிரி எனக்கு தெரியல 1% கூட. ஆனா இந்த ப்ரொமோஷனால ரீச் ஆச்சுன்னு எனக்கு தெரியும். இந்த படம் வந்து பயங்கரமா ப்ரொமோஷனால சிம்பிளா வந்து ரீச் ஆச்சு. சொல்லட்டுமா உங்க கேள்விக்கு? எங்க ஆபீஸ்ல 8 டிக்கெட் கேட்டாங்க. எனக்கு மேனேஜ்மெண்ட் லெவல்ல இருந்து ஒரு 8 டிக்கெட் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 8 டிக்கெட் புக் பண்ணிட்டேன். நாளைக்கு தான், அதுவும் ஃபர்ஸ்ட் டே கேட்கல, செகண்ட் டே தான் கேட்டாங்க, பண்ணிட்டேன். அவங்க இன்னைக்கு அவங்களுமே வந்துட்டு யார்கிட்டயுமே கேட்கல, அவங்களுக்கா வந்து நியூஸ் வந்துருச்சு போல. இப்போ அதை கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டு நான் கேன்சல் பண்ணி அவங்களுக்கு நான் திரும்பி அந்த ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சு விட்டேன். அவங்க எப்போ ஒரு 10 நாளா என்கிட்ட வந்து புக்கிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு தக்லைஃப் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க. அதுவும் வந்து அவங்க ஐமேக்ஸ்ல தான் பார்க்கணும் அப்படின்னு வந்து அவங்க கேட்டனால அவங்களுக்கு வந்து அதுல புக் பண்ணி இப்போ அது இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ரீச் ஆனதை தாண்டி அந்த ஹைப்பும் வந்து வந்துருச்சு ப்ரோ. நீங்க எல்லாரும் வந்து கமலோட இன்டர்வியூஸ்லாம் நல்லா பயங்கரமா நோட் பண்ணியிருக்காங்க ப்ரோ. எல்லாம் இவர் சொன்னது கரெக்ட் தான். நாயகன் மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரோட மைண்ட் செட் அப்படிதான் இருந்திருக்கு. முன்னாடி இந்த காம்பினேஷனே வந்து 30 இயர்ஸ்க்கு அப்புறம் ஆனா அது ரொம்ப கம்மியான பெர்சன்டேஜ் நினைக்கிறேன். மேக்ஸிமம் பெர்சன்டேஜ் படத்தோட கீ ப்ரமோஷனே வந்து 30 இயர்ஸ்க்கு அப்புறம் மணிரத்னமும் கமலும் வந்து ஜாயின் பண்ணி பண்றாங்கன்றதுதான். அதுதான் ஃபர்ஸ்ட் ஹைப் கிரியேட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் வந்து படத்தோட ட்ரீசர் ட்ரெய்லர் எல்லாம் பார்த்து இன்னொரு வாட்டி ஹைப் பண்ணாங்க. ப்ரமோஷன்ன்றது அப்படி சாலிடா ஒரு 10-15 டேஸ் பண்ணாங்க அவங்க. ப்ரோ அந்த ப்ரொமோஷனையும் தாண்டி அவங்க ரிலீஸ் பண்ண எல்லா கண்டென்ட்டுமே பாசிட்டிவ் தான் அதிகமா இருந்துச்சு. யாருமே இது நல்லா இல்ல, இது கேவலமா அப்படிலாம் யாருமே சொல்லல. எல்லாமே ஓகே, இதை சுத்தி எல்லாமே ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கு, நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே ஒரு ஐடியா இருந்துச்சு. எல்லாம் ஓகேங்க. முத்தமழை பாட்டு என்னங்க போங்க. அது இல்லாததுதான்ப்பா. அது இருந்தா என்ன, இதுக்கு மேல அது இல்லன்னா என்னன்ற மாதிரி வந்து கொண்டு வந்துட்டாங்க. சொல்லிட்டாங்கண்ணே. அந்த பாட்டு என்ன பண்ண போகுதுன்ற 4 நிமிஷம் பாட்டு அது என்ன பண்ண போகுது? படத்தோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோல இருந்து விண்வெளி நாயகா தான் ப்ரொமோஷனே, அதுவே இல்லையா? இல்ல என்னன்னா விண்வெளி நாயகன்னு முத்தமழை இது ரெண்டுமே வந்து நல்ல பாட்டு. இது பிளேஸ் பண்ண இருக்கலாம், ஆனா பண்றதுக்கான இடங்கள் வந்து எங்க இருந்தது அப்படின்றது வந்து எனக்கே தெரியல. ஏன்னா எப்படி சொல்றது, பல காம்ப்ளிகேஷனுக்கு அது ஸ்பாய்லர் பேசும்போது டீட்டெயிலா நான் சொல்றேன். ஆனா எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். குறிப்பா சொல்ல போனோம்னா இது ரைட்டிங்ல எல்லா இடத்துலயுமே வந்து இன்கம்ப்ளீட்டா இருந்தது, ரொம்ப இன்கம்ப்ளீட்டா இருந்தது. அசோக் செல்வன் ஒருத்தர் வந்து படத்துல இருக்காரா அப்படின்னு ஒரு கொஸ்டினே வந்துட்டு ஒரு லைட்டா கண் அசைஞ்சுன்னு வச்சுங்களேன், அவர் கேரக்டர் இருக்காருன்னே தெரியாம போயிடும். அந்த அளவுக்கு வந்துட்டு இல்ல அந்த கேரக்டர் இல்ல டெப்த் விடுங்க ப்ரோ. அவர் கேரக்டர் ஸ்கிரீன்ல வர்றதே வந்து நம்ம லைட்டா இப்படி தூங்கி இப்படி எழுந்தீங்கன்னு வச்சுங்களேன், அசோக் செல்வன் எங்க ஆளை காட்டல நீங்க அப்படின்னு நீங்க கேட்டுருவீங்க. அந்த அளவுக்கு தான் ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அவருக்கு. ஏன் வந்து அவ்வளோ கம்மியா வந்து அவருக்கு கொடுக்கணும்? அவர் ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரா காட்டுறீங்க, அது ட்ரெய்லர்லயே பார்த்தோம். அப்படின்னும் போது எல்லா ப்ரமோஷனுக்குமே ஆல்மோஸ்ட் வந்திருக்காரு. பட் அந்த ஸ்கிரீன் ஸ்பேஸ் அவருக்கு ரொம்ப கம்மி. ஐஸ்வர்யா லட்சுமியோட ஸ்கிரீன் ஸ்பேஸ் வந்து ரொம்ப 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 மினிமல். இந்த மாதிரி வந்து அவங்க ஒரு கேரக்டர்ஸ்க்குமே வந்து அவங்க நிறைய வந்து கடைசி சீன் மாத்திரம் இல்லைன்னா ஐஸ்வர்யா லட்சுமி எதுக்குங்கிற மாதிரி ஆகி போயிடும். இல்ல ப்ரோ, அந்த கடைசி சீனுக்குமே வந்து இதுக்கப்புறம் இவ்வளவு இம்பாக்ட் ஏன் நீங்க வந்து கொடுக்கணும்னு ட்ரை பண்றீங்க? ஃபர்ஸ்ட்ல இருந்தே அந்த இம்பாக்ட கேரி பண்ணிருக்கலாமே அப்படின்லாம் தோணுச்சு எனக்கு. கண்டிப்பா மறந்துட்டோம் அந்த கேரக்டரே மறந்துட்டோம். தெரிஞ்ச வரைக்கும் அசோக் செல்வன் ஐஸ்வர்யா லட்சுமி ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சீன் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் அந்த ஒரு விஷயம் தான் ப்ரோ நிறைய வந்துட்டு அவங்க பண்ணிருக்கலாம், நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கலாம். ஆக்சுவலா ஒரே ஒன்று சொல்லிடுறேன், அதுல அசோக் செல்வன் ஒரு சீன் வருவாரு, ஐஸ்வர்யா லட்சுமி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வரவே மாட்டாங்க. ஐஸ்வர்யா லட்சுமி செகண்ட் ஸ்டார்டிங்ல வருவாங்க, அசோக் செல்வன் அது கூட வர மாட்டாரு. சரி, அசோக் செல்வன் வருவாரு ஒரு சீன்.
ப்ரோ அந்த ஹாஸ்பிட்டல் சீன்ல வருவார், அவர் வந்து கமல் சார் கூட பேசிட்டு போவாரு. பண்ணிருக்கலாம். இது வந்து நம்ம வந்து இவ்வளோ வந்து பேசணும்னா பிரகாஷ் ப்ரோ ஒன்றும் இல்லை ப்ரோ. எனக்குமே வந்து அந்த இதுதான் ப்ரோ நீங்க சொல்ற மாதிரி. அந்த ஒரு பாயிண்ட்டும் இருக்கு. அவங்க சொல்றாங்க, ஆனா வந்து அது நம்ம வந்து நம்பலனா ப்ரொமோஷன் அப்படி பண்றாங்க, நான் அதை ஹைப் ஆகலை அப்படின்னு வந்து சொன்னீங்க. புக்கிங் வைஸ்லயுமே பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு கம்பேரிட்டிவ்லி வந்துட்டு இது கம்பேர் பண்ணும்போது, விக்ரம் கம்பேர் பண்ணும்போது அவர் இது கம்மி தான். ஆனா ஒரு விதத்துல வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஒரு ஒரு இவ்வளோ ஸ்டார் கேஸ்ட் இவ்வளோ இது இருக்கு, ஒரு சிசிவி அளவுக்கு இருந்துரும் அப்படின்ற ஒரு மினிமம் கேரண்டியோட தான் ப்ரோ போனாங்க. இன்னொரையும் வந்து எல்லாரும் அந்த மாதிரி இதுல தான் புக்கே பண்ணியிருக்காங்க வீக்கெண்டுக்கெல்லாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் அந்த ஸ்டாண்டர்ட் கொடுத்துருந்தா கூட இது நம்ம இந்த அளவுக்கு வந்து பேசியிருக்க மாட்டோம் இந்த இடத்துல. அந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்துருந்துச்சுன்னா விக்ரம் கலெக்ஷன்லாம் ஈஸியா தாண்டி இருக்குமே. இல்ல விக்ரம் ப்ரமோஷன் வந்துட்டு இவங்க பண்ணாங்கிறதோட ஆட்டோமேட்டிக்கா ப்ரொமோட் ஆச்சு. ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போதோ இல்லை ஒரு சாங்ஸ் கேட்கும் போதோ ஆட்டோமேட்டிக்கா மக்களை வந்து கவர் பண்ணுச்சு. அவங்க போகணும்னு நினைச்சாங்க. அது அவர் வேற ஃபார்ம்ல இருக்காரு. கைதிக்கு அப்புறம் ஒரு படம் சொல்லவே, அது டீசர்ல, அதாவது படம் ஷூட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு டீசர் விட்டுருந்தாங்க தெரியுமா, ஆரம்பிக்கலாமான்னு. அங்க இருந்தே ஆரம்பிச்சிச்சு ஹைப்பு. இது அப்படியெல்லாம் இல்லை ப்ரோ, அதோட நீங்கள் கம்பேரே பண்ண முடியாது. அது ஆட்டோமேட்டிக்காக ப்ரொமோட் ஆச்சு. இவங்க வந்து இன்ஃப்ளூயன்சர் அது இதுன்னு கூப்பிட்டு போய் எல்லாம் பண்ணாங்க வச்சாங்களே தவிர அது மக்கள்கிட்ட பெருசாக ரீச் ஆகலை. சுகுமார் ப்ரோ, ஒரு நேர் விருப்பம் என்னன்னா வந்து நீங்க வந்து நடுவில் ஒரு கதை சொல்லி அந்த கதையை பாதி நிப்பாட்டிட்டீங்களா? தேட்டர் கதையை ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்களா, இல்லைன்னா அதை விட்ட இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? ஏன் விட்டீங்கன்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது நம்ம சுகுமார் இவர் சுகன் கேட்டிருக்காரு. அது இல்ல, எனக்கு அந்த கால் வந்துடுச்சு. அதுதான் இந்த இந்தியன் தாத்தா வைபுன்றது. அது அவருக்கு அது ஏன் வந்து அந்த இது வந்துச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. அந்த மாதிரி ஒரு நிலைமையில நான் வந்து அவரை பார்க்க கூடாது அப்படின்னு வந்து ரொம்ப இந்த படத்துல அதுவுமே அவருக்கு அந்த திரும்பி அந்த நேம் வரக்கூடாதுன்னு நான் ரொம்பவே எச்சரிக்கையா இருந்தேன் ப்ரோ. ஆனா அந்த லாங் ஹேர் விட்டுட்டு அந்த ஒரு செகண்ட் ஹாஃப்ல அவர் வந்த உடனே அந்த வைப் வந்து தியேட்டர்ல வந்துட்டு அவங்க சொன்ன ஆரம்பிச்சோடனே ஒரு 4 பேர் கேட்டுடுச்சு. அந்த பையன் வந்து குட்டி பையன் வேறையா கேட்டு இந்தியன் தாத்தான்னு கத்தனான். அவர் முன்னாடி ஒரு 2-3 தடவை சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னப்பா இது அப்படின்ற மாதிரி எனக்குமே வந்து அதுக்கப்புறமா அந்த மைண்ட்ல நம்ம மைண்ட் யாருன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா யாருக்கு அந்த மாதிரி பக்கத்துல சொல்றது வந்து அப்படி மைண்ட்ல பதியும்ல, அங்க பதிஞ்சது தான் ப்ரோ. அந்த வைப்புக்குள்ளே போயிட்டேன் நானும். சுகுமார்ண்ணா, சொல்லு பர்ணி. நான் படம் பார்க்குறப்போ ஒரு கேரக்டர் மேல பெருசா இம்பாக்ட், ஐ மீன் ஸ்டோரியா பெருசா இல்லைனாலும் ஏதோ ஒரு சைடு கேரக்டரா வந்து அந்த கேரக்டருக்கு காமிச்சிட்டே இருந்தாங்கன்னா, ஸ்க்ரீன்ல அதிகமா காமிச்சிட்டே இருந்தாங்கன்னா, நான் யோசிப்பேன் இந்த கேரக்டருக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, இது ஏதாவது இம்பாக்ட் கிரியேட் பண்ணுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருப்பேன். எனக்கு ஃபர்ஸ்ட் த்ரிஷா அவங்க கொஞ்சம் சீன்லேயே ஸ்டார்ட் ஆன உடனே வந்துருவாங்கல்ல, அவங்க வரப்பெல்லாம் வந்து இந்த கேரக்டர்னால படத்துக்கு என்ன இம்பாக்ட் இருக்க போது யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனா அவங்க இம்பாக்ட் கொடுக்காம இன்னொரு கேரக்டர் இம்பாக்ட் கொடுக்கும். அட பாவிகளா, இவங்களுக்கு கொடுத்த பாதி ஸ்கிரீன் ஸ்பேஸ இன்னொரு கேரக்டர் கொடுத்துருக்கலாமேடா அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் யார சொல்றேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். தெரியும். சரி, மத்த எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு, நம்ம சொல்லிடுவோமா? சொல்லுங்கண்ணா. ஓகே, நம்ம சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து இந்த படத்துல வந்து ஒரு ஒரு சீன் ஒன்று வரும். த்ரிஷாவோட இன்ட்ரோ சீன் வரும். அந்த இன்ட்ரோ சீன்ல அதுக்குள்ள ஒரு கட் பண்ணி ஒரு பிளாஷ்பேக் போடுவாங்க. அந்த பிளாஷ்பேக் பார்த்துட்டு நம்ம பக்கத்துல இருக்க நண்பர் வந்து ஷாக் ஆயிட்டார். ஐயோ, இவங்க தான் அவங்களா அப்படின்னு கேட்டார். ஆக்சுவலா அப்படி கொண்டு போய் அதனால ஒரு 2 பேத்துக்கும் ஒரு முட்டு வந்து அதனால வந்து அந்த பகை வந்து பெருசா இருந்துச்சுன்னு, அதனால இப்படி ஒரு இன்ட்ரோல் பேக் வச்சிருந்தாங்க அப்படின்னாலும், இல்ல அதனால அந்த செகண்ட் ஹாஃப் கண்டினியூ ஆகுது அப்படின்னாலும் இன்னும் ஒரு ஒரு தீயா இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம நண்பர் சொன்னார், ஃபர்ஸ்ட் அவன் ஷாக் ஆயிட்டாரு, நான் அப்படிலாம் இருக்காது அப்படின்னு. பட் என்ன அப்படி இருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம விஷயத்துக்கு வருவோம். நம்ம வந்து ஏற்கனவே உங்களுக்கு நான் பலமுறை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் திரும்ப சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. நமக்கு மணிரத்னம் படங்கள்னாலே நமக்கு செட் ஆகாது. நமக்கு ஒரு சில படங்கள் தான் விதிவிலக்கு. அந்த விதிவிலக்கு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதனால வந்து எந்த எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது. அதனால வந்து நான் வந்து ஜஸ்ட் கமலஹாசன் பிடிக்கும், சிலம்பரசன் பிடிக்கும். நம்ம 2 ஃபேவரேட் இருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஏஆர் ரஹ்மானோட பாடல்கள் எல்லாமே
ஆடியோவா ஃபர்ஸ்ட் லிசனிங்லேயே பிடிச்சி போச்சு. முக்கியமாக முத்தமலை, விண்வெளி நாயகா, அப்புறம் வந்து 5 வண்ண பூவு, அதுக்கப்புறம் தான் மற்ற 2ம். பிடிக்காதது 2, அது 2 விட்டுருங்களேன். ஆனால் படத்துக்குள்ளே போகிறோம், ஒரு எந்த எக்ஸ்பிரஷனும் இல்லாமல் தான் போகிறோம். காலையில் எந்த ரிவ்யூமே பார்க்காம நம்ம வந்து டேரக்டாக ட்விட்டரே ஓப்பன் பண்ணாமல் போகணும் தான் எண்ணம். ஆனால் வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு குரூப் ஒன்று இருக்குது, அந்த நம்ம நண்பர்கள் குரூப். அந்த குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிட்டாங்க காலையிலேயே. எப்படி ஷேர் பண்ணாங்கன்னா, யாரும் அந்த தெலுங்கு சைடில் இருப்பார்ல வெங்கி ரிவ்யூஸ்னு, அவர் ஏதோ ஒரு எமோஜி போட்டார் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணி விட்டாங்க. எமோஜி போட்டால் டெலிட் பண்ணிட்டார் போல இருக்கு, அது தெரியல, அது வேற கதை. நமக்கு அப்பயே நெகட்டிவ் ரிவ்யூ மைண்டில் பதிய வைக்கிறாங்க. நம்ம ஒரு வேளை சரி படம் வந்து ஏதோ நெகட்டிவாக தான் இருக்க போகுது, நம்ம எதிர்பார்த்தது நம்ம பெஸ்ட்டு பெருசாக எதிர்பார்க்கலனாலும் நம்ம 2 பேத்துக்காக தான் போகிறோம், தேட்டரில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 9 மணிக்கு தேட்டருக்கு போயாச்சு. எனக்கு வந்து ஓப்பன் பண்ண உடனே அவங்க வந்து கதைக்களத்துலேருந்து எப்பவும் போல மணிரத்னம் வந்து நியோனார் டைப்போ இல்லை வந்து இந்த எப்படி சொல்கிறது நான் லீனியர் டைப்போ வைக்க மாட்டார். அவர் டேரெக்டாகவே கதைக்குள்ளேயே போயிடுவார், குழப்பம் இல்லாமல் அந்த டைம் பீரியட்லேயே போயிடுவாருங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ்ங்கிற மாதிரி போயிட்டார். ஓப்பனிங்கில் அந்த டிஏஜிங் லுக்லேருந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு, அந்த அவங்க கான்செப்ட்லேருந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. மெயின் விஷயம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எனக்கு வந்து நிறைய பேர் நான் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரிவ்யூ போட்டிருந்தேன். என்னடா இவன் ஒருத்த மட்டும் தான் பாசிட்டிவ் ரிவ்யூ போட்டிருக்கான், ஏகப்பட்ட கோட்ஸ். நான் படம் முடிச்சு வந்து பார்க்குறப்ப தான் தெரியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு. எனக்கு டீசென்ட் குட்டாகவே இருந்துச்சு, எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எந்த இடத்துலையும் போர் அடிக்காமல் விறுவிறுன்னு போகிற மாதிரி இருந்துச்சு. ஒரு சில இடங்கள், ரொம்ப கம்மியான இடங்களை தவிர்த்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கமலோட இன்ட்ரோ ரொம்ப சர்வசாதாரணமாக இருந்துச்சு. ஆனால் சிம்புக்கு சூப்பரான இன்ட்ரோ இருந்துச்சு. சிம்புக்கு செம்ம அப்ளாஸும் பயங்கரமாக இருந்துச்சு தேட்டரில். இப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃப் பூராமே சிம்பு வந்து எங்கெல்லாம் படம் வந்து கொஞ்சம் தொய்வு கொடுக்கணும்னு நினைக்கிறதோ அப்பயே சிம்புவோட அந்த சீன்ஸ் வந்து பற்றி வச்சு சூப்பராக போயிடுச்சு. நல்லா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லபடியாக போயிட்டு இருக்கும்போது இன்ட்ரோல் பேக்கை தவிர ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, இன்ட்ரோல் பேக்கை தவிர நல்லா போயிட்டு இருந்துச்சு. இன்ட்ரோல் பேக் நம்ம இன்னொரு படத்தை ஞாபகப்படுத்தின்னு வச்சுங்களேன், ஞாபகப்படுத்தினதை விட செகண்ட் ஹாஃப் அப்படியே ஆரம்பிக்கிறது அங்கேருந்து ஆரம்பிச்சிச்சுங்கிறப்ப ரொம்ப கொடுக்கும். அந்த படத்தை அப்படியே வந்து நம்ம பாட்டு மட்டும் தான் போடலை, பின்னாடி பாட்டு போட்டதும் அதே தான் எல்லாமேங்கிற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் தான் படத்துக்கு மிகப்பெரிய லெட் டவுன் நான் சொல்லுவேன். அதில் என்ன பல வகையில் என்னன்னா, மணிரத்னம் படங்கள் அப்படின்னாலே நமக்கு பல விஷயம் இருக்கும். ஒன்று என்னன்னா, படம் வந்து இப்படி தான் போகும், பொறுமையாக தான் பேசுவாங்க, பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க, அவங்க வேற எதுவும் பண்ண மாட்டாங்க, பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதில் எமோஷன்ஸ் நல்லா கனெக்ட் ஆகும், அப்படி தான் போகும். ஆனால் இந்த படத்தில் என்னன்னா, எனக்கு வந்து பர்ஃபார்மன்ஸு, நடிகர்களோட பர்ஃபார்மன்ஸு, படத்தில் லாஜிக்கு, ஃப்ரேம்ஸ், எமோஷன்ஸ், அது ஸ்டன்னிங் மொமெண்ட்டு, ரிமார்க்கபிள் சீன்ஸ்ன்னு சில சீன் சொல்லுவோம்ல, அப்படி எதுவுமே இல்லாத ஒரு மணிரத்னம் படமாக எனக்கு இருந்துச்சு. ஒரு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி, காலத்துக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம்யா, காலத்துக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்குது படத்தில். அப்படின்னா எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு படமாக இருந்துச்சு. ஜஸ்ட் அவங்க நான் எப்போவுமே எந்த படத்தையும் கம்பேர் பண்ணக்கூடாது. நீங்கள் எல்லாம் இப்போ சொன்னீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, இப்போ நாயகன் படத்தை தாண்டுற மாதிரி ஒரு படம் நீங்கள் எல்லாம் சொல்கிறதுனால நான் சொல்கிறேன், நாயகன் படத்தை ஒரு இன்ச்சு கூட அந்த படம் டச் பண்ண முடியாது எந்த வகையிலுமே. மேக்கிங் வைஸ், கேஸ்டிங் வைஸ், பர்ஃபார்மன்ஸ் வைஸ், நீங்கள் என்ன வேணால் எடுத்துங்க, எப்படி வச்சாலும் அந்த படமும் இந்த படம் வேறு வேறு தான், ஓகேங்களா. கொஞ்சம் ஒரு இன்ச்சு கூட டச் பண்ண முடியாது. இந்த படம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு எமோஷனலாக எந்த கனெக்டும் நம்ம கூட ஆகாமல் போகிற படம். பல வகையில் வந்து சில பல குறைகள் இருந்தாலும் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. ஒன்றும் பிடிக்கல அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை, நல்லா தான்ப்பா இருக்குது அப்படின்னு. செகண்ட் ஹாஃபில் தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் தான் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி த்ரிஷா போர்ஷன் படத்துக்கு தேவையே இல்லை, தூக்கியிருந்தா அதுக்கும் கதைக்கும் எந்த ஒரு இதுவுமே ஏற்படுத்திருக்காது. நம்ம நண்பர் ஒன்று சொன்னார், கிட்டத்தட்ட நான் படம் பார்க்கும்போது எனக்கும் தோணுது அதுதான். அதாவது இப்போ எப்படி கபாலியில் வந்து கபாலி வந்து அவருடைய மனைவியை தேடி போகிறாரோ அதுதான் கான்செப்ட் இருந்துச்சு. ஆனால் கேங்ஸ்டர் படமாக அதை ப்ரொமோட் பண்ணாங்க, ஓகேங்களா. அதே மாதிரி இங்கே வந்து இது எப்படி ஆரம்பிச்சிருக்கணும் அப்படின்னா, ஒரு பாயிண்ட்ல யாரை தேடுறாங்களோ அவங்கள தேடியே அந்த சக்திவேல் கதாபாத்திரம் போகிற மாதிரியும், அந்த சக்திவேல் கதாபாத்திரம் அந்த கதாபாத்திரத்தை தேடி போகும்போது, இன்னொரு கதாபாத்திரம் தேடி போகிற கதாபாத்திரத்தை தேடி போகும்போது அவங்க ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது, இல்லை அவங்களோட இந்த காரணத்துக்கு நம்ம தான், அவங்களோட இந்த நிலைமைக்கு காரணம் நம்ம தான் சொல்லி திருந்தி, நம்ம இந்த கேங்ஸ்டர் வேணான்னு சொல்லி திருந்துன்னு நினைக்கிற ஒரு மனசுல திருந்த முடியல, அவரை எதிரிகளோ இல்லை அவர் சூழ்ந்திருக்க ஆட்களோ திருந்த விட மாட்டாங்க. இப்போ அவர் அந்த கேரக்டருக்கு என்ன பண்ணாரு, இப்போ இவர் திருந்துறாரா இல்லையா, இதுக்கு பின்னாடி வர முதுகு குத்தல்களை எப்படி சமாளிச்சாரு அப்படின்னு கதை கொண்டு போய் அந்த கேரக்டரை கண்டுபிடிக்கிற ஒரு படமாவே இந்த திரைக்கதை போயிருந்துச்சுன்னா, அந்த படம் வந்து உண்மையாலுமே அவங்க சொல்ற மாதிரி நாயகன் அளவுக்கு தாண்டி போனாலும், தாண்டி போகாவிட்டாலும் ஓரளவுக்கு அந்த மாதிரி ஒரு கல்ட்டா வந்து கொண்டு வந்திருக்கலாம். கமலோட ரைட்டிங்ல நான் அதுதான் எதிர்பார்த்தேன். பட் இதுலன்னா கமல் மணிரத்னம் 2 பேரும் திரைக்கதையில இணைஞ்சும் ரைட்டிங்ல ஒரு புதுசுன்னு ஒண்ணுமே இல்லை. 80ஸ்லயோ 70ஸ்லயோ 60ஸ்லயோ இந்த படம் பார்க்கணும்னா கூட பார்க்கலாம். இப்பயும் அதே அம்சம் தான், வேற எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதாவது ஓல்டு ஒயின் இன் நியூ பாட்டில் சொல்லுவாங்க, இது ஓல்டு ஒயின் இன் ஓல்டு பாட்டிலே இருக்கு, ஒண்ணுமே புதுசாகவும் இல்லை அப்படிங்கிறதான் குறையா இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து நிறை குறை ரெண்டுமே சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் நிறை சொல்லணும்னா இந்த படத்தில் சிலம்பரசன் டிஆர் தான்.
சிலம்பரசன். அவர் எஸ்டிஆர் வந்து எங்கெங்கெல்லாம் படத்துல வராரோ அங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செம்மையா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல அவரையுமே கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. எப்படின்னா பல இடம் அவருக்கு வந்து வச்சிருந்திருக்கலாம். கிட்டத்தட்ட எப்படின்னா சக்திவேல் இல்லாத இடத்துல இவர் இந்த அமரன் என்ன பண்ணாரு, அவர் எப்படி அந்த 2 வருஷம் தாக்கு பிடிக்கிறாரு, எப்படிலாம் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற பல விஷயங்கள் காமிச்சிருக்கலாம். ஆனா எதையுமே காமிச்சாச்சு ஒரு 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 கேரக்டர் வந்து நெகட்டிவ் ஷேடுக்கு என்ன கொடுப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு இதுதான் கொடுத்துட்டாங்களே தவிர வேற ஒண்ணுமே கொடுக்கல. அந்த கேரக்டர் டெப்த் கொடுக்கல. எந்த நீங்க மனிதத்திரம் படம் எந்த படம் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு பல விதமான கதாபாத்திரங்கள் வரும். பல விதமான கதாபாத்திரங்களுக்குள்ளயும் ஒரு கதாபாத்திர வடிவமைப்புன்னு ஒன்று இருக்கும். அந்த கதாபாத்திர வடிவமைப்பு படத்துக்கு தேவையில்லாம உள்ள வராது. ஏதோ ஒரு வகையில் அந்த படத்துக்கு கதைக்கு தேவைப்படும். அந்த கதாபாத்திரங்கள் உங்க மனசுல பதிஞ்சிடும். காலத்துக்கு ஏதாச்சும் ஒரு படத்துல 4 கதாபாத்திரம் டக்குன்னு சொல்லிடலாம். இப்போ நீங்க வந்து நேரடியா வந்து நீங்க கன்னத்தில் முத்தமிட்டால் போனீங்கன்னா பிளாஸ்பேக் பர்சன் போயிடலாம். இல்ல வந்து நாயகன் போனீங்கன்னா ஜனகராஜ் கதாபாத்திரம், இல்ல டெல்லி கணேஷ் டப்பிங் ஒரு இது பண்ணுவார், பேர் என்னது டிரான்ஸ்லேட் பண்ணுவார்ல, அது மாதிரி ஏதோ ஒரு கதாபாத்திரம் 1 2 கதாபாத்திரம் இல்லையா. அந்த ஒரு பையன் ஒருத்தர் நடிச்சிருப்பான்ல, அப்பா மர்கே அப்படின்னு சொல்லு, பாபா மர்கேவா, அது மாதிரி சொல்லும்போது அந்த மாதிரி ஏதோ ஒரு கதாபாத்திரங்கள் நீங்க வந்து காலம் பூரா வந்து நிற்கும். ஆனா இந்த படத்துல அப்படி எந்த ஒரு தனிப்பட்ட கதாபாத்திரங்களும் இல்லை அப்படிங்கிறதும் எல்லாத்துக்கும் மேல. ஃபர்ஸ்ட் நான் ஒரு நிமிஷம் நான் பற்றி கேட்டுக்கிறேன் மட்டும். நான் பேசுறது கேக்குதா? அதை மட்டும் கேட்டுக்கிறேன். கேக்குது ப்ரோ, கேக்குது. நான் பாட்டுக்கு லைட்டா நான் பாட்டுக்கு லைட்டா போயிட்டு கடைசி வரைக்கும் நாங்க நீங்க பேசவே இல்லைன்னு சொல்லி யாராவது மெசேஜ் அனுப்பிச்சீங்க வாட்ஸ்அப்ல, நான் அதை பார்க்காம போயிடக்கூடாதுல்ல. அப்புறம் என்னன்னா ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருந்தது இதான், அந்த மணிரத்னம் என்ன பண்ணுவாருன்னா ஒரு படத்திலேயே ஆல்பம் பயங்கரமா ஹிட் ஆகும் ஒரு சாங், அந்த சாங் படத்துல ஏதாவது ஒரு வகையில சொதப்பி வச்சிருவாரு, இல்லை படத்துல தூக்கிடுவாரு. இந்த படத்துல நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிச்சு முத்தமலை பாட்டு அப்படின்னு. படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு இந்த பாட்டு ரிலீஸ் அன்னைக்கு உங்கள்ட்ட சொல்லியிருப்பேன். இந்த பாட்டு ஒருவேளை படத்துல ஏதாவது வைக்காம போயிடுவாரோ, இல்ல வந்து ஏதாவது ஸ்கிப் பண்ணிடுவாரா, இல்ல வந்து முழுசா அதாவது துண்டு நடுவில் பேச விட்டுருவாரோன்னு டவுட்ல இருந்துச்சு. கிட்டத்தட்ட அதுதான் பண்ணி விட்டாரு. முத்தமலை பாட்டு படத்திலேயே இல்ல, ஒரு பிஜிஎம் ட்ராக்கை ஒரு இடத்துல யூஸ் பண்ணாரு. விண்வெளி நாயகா படத்துல இல்ல என்டேஜ் வச்சாங்கலாம் விட்டுறலாம், அந்த கண்ணாடி போடுறப்போ எதுக்கு அந்த பாட்டை போட்டீங்க எனக்கு ஒன்றும் புரியல. எதுக்காக இதுக்கும் அந்த லொகேஷனுக்கும் அவர் கண்ணாடி போட்டதுக்கும் இந்த பாட்டுக்கும் பாடல் வரிகளுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில சம்பந்தம் இருக்காது. பரிதாபங்கள் கோபி மாதிரி தான் கேட்க வேண்டியதா இருந்துச்சு. இவர் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு 2010 இந்த வேலை செய்யறாரு. ஒரு மனுஷன் 15 வருஷமா இந்த வேலை செய்யறாரு. யார் மணிரத்னம். அதுக்கு முன்னாடி வந்து பாடல் காட்சிகளுக்கு அவர் தான் வந்து இந்த விஷுவல்ஸ் வந்து அவர் தான் ஃபேமஸ். அதுக்கப்புறம் சங்கர் இந்த பிரம்மாண்டத்துக்கு ஃபேமஸ். ஆனா இவங்கலாம் வந்து 2 பேரும் இப்போ பாடல்கள்ல ரொம்ப சொதக்கிட்டாங்க. அது எனக்கு மணிரத்னம் வந்து சொதப்புறது எப்படின்னா, எனக்கு பிடிச்ச பாடல் எல்லாத்தையும் அவர் நாஸ்தி பண்றது இருக்குல்ல. இப்போ முத்தமலை விண்வெளி நாயகம் படத்துல இல்ல, இந்த வீரா ராஜா வீரான்னு ஒரு பொன்னியின் செல்வன் 2ல ஒரு பாட்டு இருக்கும். அது வந்து நமக்கு வந்து நீங்க வந்து டிவில பார்க்கும்போது இருக்கும், படத்துல இருக்காது சாங். அதுதான் நல்ல சூப்பர் சாங் பாட்டு மேல, அதனாலதான் போல நினைக்கிறேன். அதாவது கேஸ் இல்ல அது ஒண்ணு. அடுத்து வந்து அலைகடல்னு ஒரு பாட்டு வரும் பொன்னியின் செல்வன் ஃபர்ஸ்ட் பாட்டுல. அந்த பாட்டு வந்து ஒரு 3 நிமிஷமோ 4 நிமிஷமோ ஆடியோவா இருக்கும். அப்படியே கண் மயங்கி டெய்லியும் கேட்பேன். அந்த பொன்னியின் செல்வன் ஸ்பேஸ் டைம்லாம் வந்து என்ன பண்ணுவேன், அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே இருப்பேன். அந்த பாட்டே நமக்கு வந்து ஒரு ஆசுவாசப்படுத்தும், ஒரு ஏதோ ஒரு வகையில் நமக்கு சோகத்தை, மெல்லிய சோகத்தை நம்மள்ட்ட கொடுக்கும். அதே மாதிரி காதலையும், அதாவது மெல்லிய சோகத்தையும் காதலையும் கலந்து ஒரு சேர கொடுக்கக்கூடிய பாடலாம் அந்த அலைகடல் பாட்டு இருக்கும். ஆனா விசுவலை வச்சாரு பாருங்க, நிலா அது வானத்து மேலைக்கு போடுற காஸ்டியூம் வச்சு விட்டு அப்படியே போட்டு விட்டு ஐஸ்வர்யா லட்சுமி போட்டு அந்த பாட்டை அது ஒரு 3.5 நிமிஷம் பாட்டை 1 நிமிஷம் வச்சிருப்பாரு. இதுக்கு முன்னாடி செக்கச்சி வந்த வானத்துல மலைக்குருவி பாட்டை வந்து சும்மா எப்படிப்பட்ட சாங் வந்து அப்படி பண்ணிருப்பாரு. அதுக்கு முன்னாடி வந்து கடல்னு ஒரு படமா அடியே அடியேன்னு ஒரு சாங், அதுல வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பேன், அடியே அப்படின்னு. மூங்கில் தோட்டம்னு ஒரு பாட்டு, நெஞ்சுக்குள்ளேன்னு ஒரு பாட்டு. அதுக்கு முன்னாடி போனா ராவணன்ல காட்டுச்செடிக்கு பாட்டு, காட்டுச்செடிக்கெல்லாம் பாட்டு, காண்டான பாட்டு. எப்படிப்பட்ட பாட்டு நீ என்ன வந்து விசுவல் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்படி நமக்கு வந்து பாடல்களை கொத்தி கொதறி அந்த சில பேர் டிஜேங்கிற பேர்ல ஒண்ணு பண்ணுவாங்க, பாட்டு நல்ல பாட்டை கெடுத்து விட்டுருவாங்க. இவர் என்ன அவர் பாட்டு அவரு. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு படத்துக்கு பெஸ்ட் சாங் வாங்கிட்டீங்க, அந்த பெஸ்ட் சாங் படத்துல யூஸ் பண்ணோம்னா எதுக்கு வாங்குறீங்க, வேற படத்துலாச்சும் யூஸ் பண்ணிட்டு போயிடலாம்ல அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணும். இந்த படத்துலயும் அப்படிதான். இன்னும் சில விஷயங்கள் இருக்கு, நம்ம வந்து ஸ்பாய்லர் இல்லாம பேசுறதுனால இன்னைக்கு இதோட நான் முடிச்சுக்கிறேன். மற்றபடி ஸ்பாய்லர் பேசும்போது சில பல கேரக்டர் நான் எதுக்கு இந்த முன்னாடி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணேங்கிறா சொல்றேன். ஏன்னா எப்பவுமே நான் வந்து இந்த லாஜிக்ங்கிற வார்த்தை படம் பார்க்கும்போது யூஸ் பண்ண மாட்டேன். நம்ம என்ன படங்கிறதே லாஜிக் இல்லாததான், நம்ம ஜாலியா போய் என்டர்டைன்மெண்ட் பண்றது. ஆனா அந்த மணிரத்னம் மாதிரி ஆட்கள்லாம் என்னன்னா அவங்க அந்த லாஜிக்லாம் பர்ஃபெக்டா பார்க்கக்கூடிய, பர்ஃபெக்ஷனுக்கு உதாரணம் நீங்க மணிரத்னம் எல்லாம் சொல்லுவாங்க. எல்லாரும் சொல்லக்கூடாது பர்ஃபெக்ஷன் உதாரணமா மணிரத்னம் பார்த்து படம் பார்த்து கத்துக்கணும் அப்படிம்பாங்க. அதனாலதான் அவர் படத்துல இப்படி ஒரு சீனா அப்படி கிளைமேக்ஸ் தீபக்னு ஒரு கேரக்டர் வரும், அந்த சீனை வச்சு சில விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் எதுக்கு, அந்த கேரக்டருக்கு இன்னொரு அமரன் கேரக்டருக்கு இப்படி ஒரு விஷயம் வைக்கணும் அப்படிங்கறதுக்காக இப்படி இந்த கேரக்டர் இப்படி கொண்டு வந்தீங்களாங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. இது மாதிரி பற்பல கேள்விகளும் சந்தேகங்களும் அப்புறம் என்ன மன குமுறல்களும் நாளைய ஸ்பாய்லர் ஸ்பேஸ்லையோ இல்லை நாளை மறுநாள் சனிக்கிழமை ஸ்பாய்லர் ஸ்பேஸ்லையோ டீட்டெயில்டாக பேசுவோம். இது வரைக்கும் நான் சொன்னதில் உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் உடனே சொல்லுங்கள். சிலர் சொல்லலாம், என்ன அது மற்ற படங்கள்லாம் முட்டு கொடுத்து பயங்கரமாக முட்டு கொடுத்து
இந்த படத்துக்கு வந்து ஏன் இப்படி நெகட்டிவ் பரப்புற, கமல் படம்னாலே நீ நெகட்டிவ் பரப்புற அப்படின்னு சொல்லலாம். கமல் ரொம்ப பிடிக்கும். நீங்க ஸ்பேஸ் போட்டதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன 2 படங்கள் வந்து ஒன்னு இந்தியன் 2, இன்னொன்னு இது என் மேல தப்பு இல்லை, கமல் மேல தப்பு. 2 படம் ரிலீஸ் ஆயிருக்கிறது, ஒன்னு இந்தியன் 2, இன்னொன்னு இந்த படம். ஓகேங்களா? அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு பிடிச்சிருச்சு, அதனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரிவ்யூ போட்டேன். எனக்கு படம் பிடிக்கல அப்படின்னா ரிவ்யூ போட மாட்டேன். அதனால செகண்ட் ஹாஃப் முடிச்சுட்டு முழு ரிவ்யூ போடல. ஏன் ரிவ்யூ போடலன்னு கேட்கறவங்களுக்காக இந்த பதில். பொறுமையா போட்டுக்கலாம் அப்படிங்கிற காரணம் தான். நாளைக்கு நாளை மறுநாள் கூட பொறுமையா ரிலாக்ஸா போட்டுக்கலாம், டீட்டெயிலாக போட்டுக்கலாம். இல்லைன்னா சுருக்கமா ஜஸ்ட் என்னவோ பிலோ ஆவரேஜ்னா அப்படி ஒரு வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம்னு. இவ்வளவுதான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஒப்பீனியன். மற்றவங்க சொல்லுங்க, நான் கேட்கறேன். நீங்க கமல் படத்துக்குலாம் ஹேட்ரேட் பார்க்குற ஆள் கிடையாது ப்ரோ. ஏன்னா நீங்க ஜென்ரலாகவே கமலோட ஃபேனாக தான் இருந்தீங்க. அது நீங்களே சொல்லியிருக்கீங்க, எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் பர்சனல் அப்படின்னு. பட் நான் என்னோட சைட்லேருந்து என்ன சொல்ல வரேன்னா, நான் சொல்றதுக்கு சோம்பேறி பட்டுட்டு சொல்லலை. நிஜமாவே நீங்க என்னென்னலாம் சொன்னீங்களோ அது எல்லாத்துக்குமே எனக்கு ஒத்து போகும். கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் நீங்க என்ன சொன்னீங்களோ அதே தான் நானுமே இன்னைக்கு ஃபீல் பண்ணேன். நான் ஒரு ஃபன்னா 2 விஷயத்துக்கு வருத்தப்பட்டேன். ஒன்று என்னன்னா, மேக்கிங்னா என்ன, சினிமானா என்ன, கிராஃப்ட்னா என்ன, நீங்க சொல்ற அந்த ஃப்ரேம், எமோஷன், இது எல்லாமே நம்ம அதிகமாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர் தான் கமலஹாசன். அவருக்கு தெரியாத சினிமா கிடையாது. அவர் ஏன் வந்தோன்னா, இப்போ லாஸ்ட் 2 படத்துலையும் இந்த மாதிரி ஒரு கன்வின்சிங் இல்லாத, நம்ம பார்க்குற நமக்கே அது கன்வின்சிங் இல்லாதப்போ அவருக்குலாம் அது என்ன சொல்றது, ஊறி போன ஒரு விஷயம். எப்படி வரும், இது எப்படி வரும் அப்படின்னு யோசிக்கிறாள். பட் ஏன் கன்வின்ஸ் ஆனாரு, எதுக்காக இப்படி எடுக்கிறாருன்னு ஒரு வருத்தம் இருந்தது. 2வது வருத்தம் ரொம்ப ஃபன்னான வருத்தம் என்னன்னா, விஷால் ப்ரோ நினைச்சு நான் வருத்தம் படம் பார்க்குறப்போ. சுகர் பேபி வந்து என்னன்னா விஷுவலே வந்து வரலையே, ஐயோ மனுஷன் நினைப்பி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருப்பாரு, புலஞ்சு வந்திருப்பாருன்னு. கரெக்டா ப்ரோ ஃபீல் பண்ணிக்கலாம்? ஏன்னா சுகர் பேபிக்கு அவர் மட்டும்தான் வைப் பண்ணிட்டு, அவர் மட்டும்தான் சுகர் பேபிக்கு வைப் பண்ணிட்டு, அது மட்டும்தான் சூப்பர் சாங்னு மற்ற சாங் கம்பேர் பண்றது கூட சேர்த்துட்டு இருந்தாரு. சுகர் பேபி சொல்லுங்க, சுகர் பேபி சொல்லுங்க அப்படின்னு அவர் தான் வருத்தப்பட்டிருப்பாரு எனக்கு திரும்பி. சுகன் ப்ரோ அவர் எங்க ப்ரோ திரிஷாவை கட்டாம ஸ்கிரீன் விட்டு கண்ணே எடுக்கல. சுகர் பேபி சாங் இல்ல ப்ரோ, திரிஷாவை சொன்னாரு. அந்த பாட்டெல்லாம் இல்ல, அந்த பாட்டெல்லாம் வச்சிருக்காங்க. இந்த மத்த 3 பாட்டுல ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. இந்த 2 பாட்டு ஏன் அப்படி இது பண்ணாங்கன்னு தெரியல. சுகர் பேபி பாட்டுலாம் படத்துல வச்சிருக்கீங்களா அப்படின்னு. நான் மறிக்குழந்து வாசனை வந்ததுக்காச்சு சரி இல்ல வந்துச்சு, ஆல்பம் எல்லாம் ஹிட் ஆயிருச்சு, அந்த பாட்டு வர ஹிட் ஆயிடுச்சு. ஹிட் ஆனதுக்காச்சும் பேருக்காச்சும் ஏதோ ஒரு இடத்துல சும்மா வச்சுக்கோ. இன்ட்ரோல் முடிச்சுட்டு எப்படி என்கரேஜ்ல போறீங்களா, அது மாதிரி இன்ட்ரோல் ஆரம்பிக்கும் போது படம் முடிச்சு இன்ட்ரோல் முடிச்சு பின்னாடி ஓட்டிக்கிட்டே அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிருக்கலாம். ஜஸ்ட் ஒரு லிரிக்கல் வீடியோ வச்சு போட்டிருக்கலாம், ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி ஆசுவாசப்படுத்தி அமைச்சிருக்கலாம். அதை பண்ணாம விட்டு விட்டாங்க. எனக்கு இந்த ஆரம்பம் படத்துல ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு ஒரு பாட்டு இருக்கும். எனக்கு அந்த ஆல்பம்லயே எனக்கு பிடிச்ச பாட்டு அதுதான். ஆனா அது படத்துலயே வராது. எனக்கு மொரட்டு காண்டா நடம் அதுதான். ஆல்பம்லயே பிடிச்ச சாங்கு படத்துல வராம போயிடுச்சு. அது பெரும்பாலும் விஷ்ணுவர்தன் அதை பண்ண மாட்டார். அந்த படத்துக்கு ஏன் பண்ணாருன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. அதே மாதிரி இந்த மணிரத்னம் ஒவ்வொரு படத்துக்கும் பண்ணாரு. எந்த அலைக்கடல் நான் ரொம்ப ஒத்து போறேன் நீங்க சொன்னது. ஐயோ நான் ரொம்ப வெறுத்துட்டேன். அலைக்கடல் ரொம்ப பிடிச்ச பாட்டுனேன். தெரியும் 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 ஏன் ஃபீல் பண்ணீங்க தெரியும். ஏங்க சத்தியமா அந்த பாட்டுக்காக தாங்க ஃபீல் பண்ணேன். நீங்க வேற ஏங்க. இல்ல இல்ல நம்ம பிரகாஷ் அலைக்கடல் சாங்க பத்தி பேசுறப்போ வேற யாரும் வந்திருக்காங்க. இல்ல இல்ல வந்திருக்காங்க, வேற யாரும் வந்திருக்காங்க. பாலாஜி கமல் தான் கமல் தான் பேசினாரா? அப்ப கட் ஆயிருச்சு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் ப்ரோ, ஏஆர் ரஹ்மான் பிஜிஎம் செட்டே ஆகல ப்ரோ. அவர் இங்க ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு, அங்க ஒண்ணு வாசிக்கிட்டு இருக்காரு. அது சொன்னா திட்டுவாங்க. இல்ல உண்மைதான். நான் படம் பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ட சொன்னேன். ட்விட்டர்ல ஒரு மீம் இருக்கும், அது ஒரு பெரிய நடிகர் படம். அந்த படத்துக்கு வந்து மியூசிக் போட்டிருப்பாரு ஏஆர் ரஹ்மான். இது வந்து ஒரு குறிப்பிட்ட சில பல வருடங்களுக்கு முன்னாடி நினைச்சேன். அப்போ சேட்டுன்னு ஒருத்தர் மீம் போட்டிருப்பாரு. ஏஆர் ரஹ்மானை பார்த்துட்டு என்னங்க மியூசிக் பண்ண, நான் என்னமோ பண்றேன், நீ வேலையை பாரியான்னு சொல்லி ஸ்கிரீன்ல உள்ள சொல்ற மாதிரி. அது மாதிரி இங்க என்னமோ பண்ணிட்டு வாங்க. முக்கியமா இன்ட்ரோல் பேக்ல என்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க. இவரு வேற ஒரு பீச்சம் போட்டிருப்பாரு. ஏன் என்ன சீனு ஓடிட்டு இருக்காங்க தெரியுங்களா அப்படிங்கிற மாதிரி. ஆனா சில பேர் என்ன இருப்பாங்க, அவருக்கே கிளாஸ் எடுக்கிறேன் இவருக்கே கிளாஸ் எடுக்கிறேன்னு கேட்பாங்க. நமக்கு இந்த ஒரு ஒப்பீனியன் சொல்றேன். படத்துல நான் செஞ்சா போச்சு பிஜிஎம் சில இடத்துல. அது ரீசெண்டா ரொம்ப பண்றாரு. ரீசெண்டா வர படத்துல அயலானு, அப்புறம் இந்த படம், அப்புறம் 10 தலை, எல்லாத்துலயும் சீன் ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு. அவர் சம்பந்தமே இல்லாம ஒரு பிஜிஎம் போட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் தான் போடுறாரா இல்ல அவர் பையனோட்டு போட விடுறாரான்னு வேற தெரியல. இல்ல இந்த ப்ரமோஷன் டைம்ல சின்ன ஹிண்ட் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. மியூசிக் ஒன்னும் கம்ப்ளீட் ஆகல அப்படின்ற மாதிரி. படம் முடிச்சுட்டாங்க ஷூட்டிங் எப்பயோ 6 மாசம். என்ன ப்ரோ? இல்ல ரஹ்மான் அவ்வளவு படம்லாம் ஒன்னும் புக் ஆகலன்ற, மியூசிக் போடல இன்னும் ஃபுல்லா. கரெக்ட். இல்ல நீங்க அந்த ப்ரமோஷன் டைம்லயே பாத்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் கிட்ட சாங்ஸ் முடிஞ்சிச்சா ஆர்ஆர் முடிஞ்சிச்சா அந்த மாதிரி கேட்டுட்டே இருப்பாங்க.
ஸோ இன்னும் இல்ல கம்ப்ளீட் இல்ல ஆகல. bro. எப்பவுமே ஆர்ஆர்லாம் எல்லா படத்துக்குமே கடைசி டைம்ல தான் பண்ணுவாங்க. அது உடனே எல்லாம் சீக்கிரமா முடிச்சு வச்சுட்டுலாம் வந்து இவ்வளவு நாளைக்கு முடிச்சிட்டோம் அப்படின்னு இல்ல. ஒருத்தர் போட்டிருந்தாரு யாரோ யூஎஸ் வெர்ஷன்ல முத்தமலை சாக்கே வரலன்னு சொல்லிட்டு. இங்கேயுமே வரலையாடா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இன்னொரு இது பார்த்தேன், தி வெர்ஷனா சின்மை வெர்ஷனா ஒரு டேஷும் கிடையாது, நான் படத்துல போங்கடா அந்த மாதிரி ஏதோ போட்டு ப்ரோ அதை அந்த விடுங்க ப்ரோ, ரெண்டு படத்துலயுமே தர்பார்ல ப்ரோ. ரஜினி பேசுற அந்த டைலாக்ல வந்து அந்த தானே. டைலாக் ப்ரோ தான். இந்தியன் இந்தியன் டூலையும் சரி இந்த படத்துலயும் சரி, விண்வெளி நாயகா அங்க பாரா ரெண்டையுமே என்ரோலிங்ல ஒரு ஏங்க மனசாட்சியே பாரா எல்லாம் நாங்க பண்றாங்க இந்தியன் ப்ரோ. 3ல எனக்கு தெரிஞ்சு வச்சிருக்கோம் கமல், தயவு ப்ரோ செஞ்சு. ப்ரோ இல்ல விடுங்க இல்ல ப்ரோ, பாரா நாங்க விஷால் ப்ரோ. இந்தியன் 3ல வச்சிருக்கோம். இல்ல இதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு வேற. இந்தியன் த்ரூ வேற வேணுமா? இல்ல அடுத்து கமல் வந்து ஒரு புது டைரக்டர் கூட படம் நடிக்கிறாருன்னு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அந்த படத்து மேல ஆமா கொஞ்சம் ப்ரோ. hope இருக்கு. கதை கமல்து தான். ஏங்க நீங்க வேற பேசாம இருங்க மறுபடியும் ஏங்க அது. அவரது தாங்க கதை, உண்மையா அப்ப அவர் தான் இந்த ஆடியோ படத்துக்கு கதை யாரு? சொன்னாங்களேங்க. இந்த படத்தோட கதை யாரு? இந்த படத்துக்குலாம் கதை இந்த வரல ப்ரோ. படத்தோட கதை வந்துட்டு கமலுங்க. ஆனா அதை எடுத்து டோட்டலா மாத்திட்டாருங்க நம்ம ஐயா. இல்லைங்க, கதை அதுதானே கருங்கிறது இல்ல, சொல்லியிருந்தாரு. கதை கரு மட்டும் கமல். அப்புறமேட்டு கரெக்ட். திரைக்கதை வந்து மாத்திருக்கிறது மணிரத்னமும் சிவா ஆனந்த்னு ஒருத்தர் இருப்பார்ல, இவங்க 3 ஆமா பேர் ஆமா. சேர்ந்து தான் மொத்தம் ஓவரால் ரைட்டிங் கமல், மணிரத்னம், சிவா ஆனந்த் 3 பேர்னு வச்சுங்களேன். அடுத்து சிசிடில மாமா வருவாரு, அன்பறிவு அவர்தான். படத்து ஆமா அன்பறிவு படத்துக்கு முழுக்க முழுக்க கதை, திரைக்கதை, வசனம் 3மே வந்து கமல்ஹாசன் தான். ஜஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணிட்டு நீங்க படத்தை டேரக்ட் மட்டும் பண்ணா போதும். அன்பறிவு டேரக்ட் மட்டும் தான் பண்றாங்க 2 பேரும். அப்புறம் சிவா ஆனந்துங்கிறது உங்களுக்கு தெரியும், சிசிவில மாமான்னு சொன்னார்ல, அந்த மாமா தான். ஆமா. நல்லா இருப்பே தம்பி, நல்லா இருப்பே தம்பி, நல்லா இருப்பே தம்பின்னு அதுக்கு ஒரு சீன் வரும்ல கடைசியில ஜோதிகா, சிம்பு கொல்லுவாரு, அது அந்த அருண் காரணத்துக்காக விஜய் தான். கொல்லுவாரு, அந்த அருண் அந்த விஜய் அந்த கொல்லுவாரு. அந்த 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 சீன்ல அந்த சீனுக்கு உருத்தான நபர். பிரகாஷ் அண்ணா தனியா அவுட் ஆஃப் த டாபிக் ஒண்ணு கேட்கணும், கேட்கலாமா? கேட்டுருங்க. கேளுங்க. ஓகேண்ணா, சாரி. இல்லண்ணா காலையில இருந்து ஒண்ணு போயிட்டு இருக்கே, அது உண்மையா இதா தெரிஞ்சு சொல்லுங்கண்ணா. ப்ரோ நீங்க அது ஒரு குபீர் ஒரு சைடு மூமெண்ட் ஒன்று நடந்துச்சு ப்ரோ. இல்லங்க, நம்ம ஒரு இல்ல சைடு இல்ல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, ஒரு சைடு ஒரு மாதிரி வருத்தமா இருந்துச்சு, அதான் என்னது கேக்குறேன். நான் வந்து பல நாள் சொல்லிட்டு இருக்கேன், பல நாள் நம்ம ஸ்பேஸ்லயே நம்மளே நானே ஒரு 100 தடவை 50 தடவை சொல்லியிருப்பேன். அந்த படம் இப்போதைக்கு நடக்க போறது இல்ல, நடந்தா பாத்துக்கலாம். நடக்கலன்னா ரொம்ப சந்தோஷப்படுங்க சூர்யா ரசிகர்களே தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா கண்டிப்பா நடக்கலன்னா ரொம்ப சந்தோஷம் தான் படுங்க. அந்த படம் இதுக்கு மேலே நடந்து உங்களுக்கு இதுக்கு மேலே டிலே ஆகக்கூடாது. கேட்கல ப்ரோ, அவர் எஸ்டிஆர் வெற்றிமாறன் கேக்குறாரு. ஆமா, அது ஒரு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த சைடு சூர்யா வாடிவாசல் நான் ரொம்ப எதிர்பார்த்தாதான். கொஞ்சம் தெளிவா தான் எனக்கு ஒண்ணும் இல்லை, எனக்கு ஒரு பல வருத்தம் இருக்கு சிம்பு மேல. எனக்கு என்னன்னா, ஒரு கமர்ஷியல் டைரக்டர் உங்களுக்கு வந்து உங்களுக்கு படம் பண்ண வராங்க, யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் படம் பண்ண வராங்க அப்படின்னா அவங்கள்ட்ட முழு ஒத்துழைப்பு கொடுத்து சீக்கிரம் படத்தை முடிச்சு கொடுத்து வருஷத்துக்கு ஒரு படமாச்சு ரிலீஸ் பண்ணலாம். ஆனா இப்போ செக்கச்சி வந்த வனம் மணிரத்னம் படத்துக்கு நல்லா கோஆபரேட் பண்ணாரு. அது வந்து எப்படின்னா ஒரு மல்டி ஸ்டார் படம் தான். அதுல கடைசியா அழுட்டு போனது வந்து விஜய் சேதுபதி தான், நீங்க என்ன சொன்னாலும் சரி. இப்போ இந்த படத்துல வந்து சிம்பு கண்டிப்பா பண்ண வேண்டிய ரோலே கிடையாது, சிம்புக்கு அவ்வளோ பெரிய இம்பாக்டும் கிடையாது. ஸ்பாயிலர் சொல்லக்கூடாதுனால ஒரே காரணத்தையே கண்ட்ரோல் பண்றேன், ஓகேங்களா. அது கிட்டத்தட்ட வந்து ஒரு வந்து ஏதோ ஒரு சைடு ஆக்டர் பண்ணக்கூடிய ஒரு ரோல், இல்லைன்னா வேற யாராவது ஒரு நெகட்டிவ் ஷேட் பண்ற ஆளுங்களுக்கு பண்ணக்கூடிய ரோல் தான் அது. இன்னும் சிம்பு பண்ணக்கூடிய ரோல்லாம் கிடையவே கிடையாது. அவர் இந்த படத்துக்குலாம் டைமுக்கு ஆன் டைம் ஷூட்டிங் வந்து கரெக்டாக இவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணி உழைப்பு கொடுத்து எல்லாம் பண்றாரு அப்படிங்கிறப்ப வந்து எனக்கு மனசு வருத்தமா இருக்கு. பஸ் யங்ஸ்டர்ஸ் படங்களை சீக்கிரம் பண்ணி அவருக்கு முன்னாடி ஆதிக்க லட்சணம் படம் ட்ரிபிள் ஏ படத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்கலாம். இல்லைன்னா அதுக்கப்புறம் இப்போ கூட நிறைய படங்கள் பண்றாருல, இப்போ தேசிங் பெரியசாமி படம் சீக்கிரம் போயிருக்கலாம். அஸ்வத் மாரி முத்து படத்தை உடனே ஆரம்பிச்சு பண்ணலாம். இப்போ ராம்குமார் பாலகிருஷ்ணன் படத்தை டேக் ஓவர் பண்ணி வேகமா அந்த படத்தை பஞ்சாயத்தா வேற யாரும் அந்த படத்துக்குலாம் எஃபோர்ட் போட மாட்டாரு. திரும்ப இப்போ அடுத்து வந்து வெற்றிமாறன் போய் இப்போ அடுத்த 2 வருஷம் 3 வருஷம் இழுக்க போறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் கூட படத்தை கமிட் ஆகலாம் ஒரு யூஸுமே இல்லை. நான் தெரிஞ்சு நீங்க வந்து அவர் இப்போ 4 வருஷம் படம் எடுத்து கல் கிளாசிக்கா வரட்டும் என்னவெல்லாம் பண்ணிட்டு இப்போ இருக்க நான் வந்து பயப்படுறேன். விடுதலை 2க்கு அப்புறம் இல்ல விடுதலை 1க்கு அப்புறமா கூட நான் வந்து வெற்றிமாறனை கொஞ்சம் பார்த்து பயப்படுறேன். நீங்க வந்து அதுக்கு செம்பு வந்து ஒரு 4 கமர்ஷியல் படம் பண்ணிட்டு போயிடலாம். அந்த கேப்ல ஒரு படத்துல மாட்டிட்டு முடிக்கிறதுக்கு 4 படம் கமர்ஷியல் படம் பண்ணிட்டு போயிடலாம். ஒரு ஆறுதல் என்ன, கலைப்புலி தானு தயாரிக்கிறாருங்கிறது ஆறுதல். கலைப்புலி தானா கொஞ்சம் ஆன் டைம் டக்குன்னு பிளான் பண்ணி டக்குன்னு முடிப்பாங்க. ஆனா அதுவுமே பிளான் போட்டு முன்னாடியே ரொம்ப ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சு வாடிவாசல் இவ்வளவு தூரம் இழுத்துருச்சு. அது வாடிவாசல் ரொம்ப காலம் சொல்லிட்டு ஒரு சின்ன விஷயம் சின்னது சொல்லிக்கிறேன், ஒரே நிமிஷம் ப்ரோ. சொல்லிருங்க. இது வந்து பிரஸ் தான், அது வாடிவாசல் கிடையாது. சிம்பு பண்றதும் வாடிவாசல் கிடையாது, ஓகேங்களா. நான் சொல்றது என்னன்னா, வெற்றிமாறன் கூட டக்குனு அர்ஜென்டா அடுத்த அவசரமா இன்னொரு படம் பண்ற மாதிரி இல்ல. வெற்றிமாறன் இவ்வளவு நாள் என்ன ஒர்க் பண்ணாரு, விடுதலை 2 முடிச்சாரு, விடுதலை 2 முடிச்சாரு, வாடிவாசலுக்கு தான் ஒர்க் பண்ணாரு. இப்போ ஒர்க் பண்ணி போய் இவ்வளவு வருஷம் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் அதுக்கான ஒர்க் பண்ணி எல்லாம் பண்ணி ப்ரீ போய் திடீர்னு இன்னொரு படத்துக்கு மாறது இருக்குல்ல, அது வந்து அவசரமா பண்ணவே கூடாங்கிற ஒரு படம் எனக்கு வந்து சிம்புக்கு அடுத்து. நான் என்ன சொல்றேன், வெற்றிமாறன் வேணாம், பெரிய டேரக்டரா வேணாம், நான் என்ன சொல்றேன், யங்ஸ்டர்ஸ் ஒரு 4 சின்ன டேரக்டரா ஒரு மிடில் ஒரு 2 படம் ஹிட் கொடுத்தவங்களா, ஒரு படம் ஹிட் அவங்களை தூக்கி விட்டு டக்கு டக்கு டக்குன்னு மேல வாங்கலேங்கிறேன். ஒரு பீரியட்ல அஜித் பண்ணார்ல, ஒரு கிட்டத்தட்ட எப்படின்னா
96ல இருந்து 99 2001 வரைக்குமே சொல்லலாம். அந்த பீரியட்ல அஜித் பண்ணதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி வாங்க புது டேரக்டர் 2 படம் பண்ணுங்க பார்த்துருக்குன்னு ஒரு 4 படத்துல ஒரு படம் பயங்கர ஹிட் ஆகும், ஒரு படம் சுமார் ஹிட் ஆகும், ஒரு படம் ஃபிளாப் கூட ஆகட்டும், அது மாதிரி பண்ணிட்டு போயிடலாங்கிறேன். சிம்பு இந்த யார் பெரிய டேரக்டர் 3 வருஷம் எடுக்கிறவங்க 2 வருஷம் எடுக்கிறவங்க, கௌதம் மேனன், வெற்றிமாறன், மணிரத்னம் கூட அடுத்த ஒரு படம் பண்றாருன்னாங்களே, எனக்கு அதுவே இப்போ வேணான்னு தோணுது. எதுவுமே வேணாம், நீங்க சோலோ ஹீரோ பண்ணுங்க, யாரு கூட சப்போர்ட் ரோல் பண்ணாங்க, யாரையுமே நம்பாதீங்க, நீங்க தனியா ஹீரோ நடிங்க. அவரே டைரக்ட் பண்ணலான்ற எனக்கு அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் வேணாம். இன்னும் அவரே ஆரம்பிச்சு அவரே நிப்பாட்டிடுவாரு, அப்புறம் அவரே நிப்பாட்டிடுவாரு. மணிரத்னம் சொன்னது எனக்கு ஞாபகம் வருது. அவர் டைரக்ட் பண்ண 2 படத்துலயுமே சிம்புவை கொண்டாரு. இன்னொன்னு அந்த வட சென்னை எல்லாம் சும்மா இருக்காது. இப்ப அரசியல் ப்ரோ, இப்ப வேணும்க்கே இதை பண்றீங்க பாத்தீங்களா? ஒவ்வொரு இல்ல வேணும்க்கே தான் பண்றீங்க நீங்க, ஒவ்வொரு நாளும் பண்றீங்க, ஒவ்வொரு ஸ்பெஷலையும் பண்றீங்க. இது வந்து நமக்கு பேசாமையா இருக்கும். அந்த படம் பேர் மறந்துருச்சு, அரசியல் ப்ரோ. அது அந்த மம்முட்டி படம் என்ன நீங்க ஒரு சம்பவம் பண்ணீங்களே எனக்கு இல்ல எனக்கு டாமினிக் அந்த லேடிஸ் பத்தி இன்னொன்னு வந்துட்டு பேசிட்டு இருக்காரு. யாருன்னா பரணி ப்ரோ. சுகுமாரன், அதுக்கு தான் சொல்ல அந்த வாழ்த்துக்கள்னா 2 வாழ்த்துக்கள் சுகுமாரனுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள், சந்தோஷம். கண்டிப்பா நான் ஆல் தி பெஸ்ட்னா, கங்க்ராட்ஸ். ரொம்ப சந்தோஷம்ண்ணா. அதுதான் எனக்கு புரியல. பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்கிறதுன்றதுனால அமைதியா இருக்காரு போல, இல்லன்னா நான் தான் அப்படின்ட்டு வந்திருப்பாரு. அப்படி இல்லப்பா, அப்படி இல்ல. முதல் முறையா பேசுறேன். அதுவும் வந்துட்டு எப்படி சொல்றது, நம்ம வந்து இப்போ ட்விட்டர்ல இருக்கனால நம்ம கேமரா பார்த்து பேச போறது இல்ல, நம்ம வாய்ஸ் மட்டும்தான். அதனால நம்ம ஜாலியா வந்து இதுவே கூட வந்து ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் இதுவா தான் இருந்தது, புதுசா இருந்தது. எல்லார்கிட்டயும் வந்து ஒரு மாதிரி பேசும்போது அவங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்றது, எப்படி ஆன்சர் சொல்றதுன்னு நம்ம ஒரு கிட்டத்தட்ட வந்து ஆயிடுச்சா ஒரு 1 இயர். அது ஓகே, அந்த டாபிக் வரேன் நானு. பட் 1 இயர் வந்து ஸ்பேஸ் போயிட்டு இருக்கு, நம்ம எல்லாருமே நல்லா இதுவாயிட்டனால ஃப்ரீயா பேச முடியுது இங்க. அங்க அப்படி இல்ல, எல்லாமே புது ஸ்பேஸ் நம்மளுக்கு. நான் வந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒண்ணு நினைச்சிட்டு போனேன், அது விஷாலுக்கு சொல்லியே ஆகணும். கண்டிப்பா நான் விஷால் மாதிரி விஷாலோட சில இதெல்லாம் பார்த்துட்டு இது பேசணும்பா, இவன மாதிரி பேசணும்பான்னு போனேன். ஆனா அங்க எக்ஸிக்யூட் பண்ணும்போது வரல. அண்ணா சுகுமாரன், நேர்ல வேற மாதிரி இருக்காரு ப்ரோ. நேர்ல வேற மாதிரி இருக்காரு. அவங்க கிட்ட வேற யாராவது சொல்லிருக்காங்களான்னு தெரியல, இந்த ஜமா ஹீரோ மாதிரி இருக்கீங்க. எனக்கு மட்டும் அப்படி தோணுதான்னு தெரியல, உங்க யாருக்காவது தோணுச்சுன்னு சொல்லுங்க. பாக்க அப்படிதான் இருக்காரு. இன்னொரு வாழ்த்துக்கள் பிரகாஷ் அண்ணாவுக்கு. அவரு இல்ல இன்னொரு இது யாருக்கு, எனக்கு எதுக்கு வாழ்த்து? உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும், சொல்லிடவா? சரி சொல்லிருங்க, அதுக்கப்புறம் சொல்றேன். இல்ல டூரிங் டாக்கிஸ் கீழே லிசனருக்கு வந்திருக்காங்க, வாழ்த்துக்கள். அவர் அட்மினா இல்ல சித்ரா சாரான்னு தெரியல, யாரா இருந்தாலும் பரவாயில்ல, சூப்பர். அட ஏங்க நீங்க வேற இதுக்கு வாழ்த்துக்களுக்கு வேற. சில நேரம் வந்து இல்ல, சில நேரம் 2 விஷயம் சொல்றேங்க. யாராவது ஒருத்தவங்க வந்தாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம வந்து இது பண்ணணும், விட்டுறணும், அவங்கள வந்து ஃப்ரீயா விடணும். இல்லைன்னா வந்து நிறைய பேர் என்னன்னா அவங்கள ஸ்பீக்கர் கூப்பிடுங்க சொல்லி அவங்களுக்கு வந்து அப்படிதான் ஏற்கனவே 2 பேர் வந்திருந்தாங்க. நீங்க சொல்லி அவங்க அப்படியே விலகி போயிட்டாங்க. அதனால வந்தாங்கன்னா அப்படியே அவங்க ஃப்ரீயா விட்டுறணும். அவங்கள வந்து ரிலாக்ஸா வந்து பார்த்து கேட்கறதுக்கு வந்தாங்கன்னா கேட்டு போயிடணும், அவ்வளவுதான். சரி, அடுத்த விஷயத்துக்கு வருவோம். சுகுமார் ப்ரோ வந்து யாருமா இருக்காங்கன்னு கரெக்டா சொல்லணும். எப்படின்னா நீங்க வந்து எல்லாரும் தப்பா சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த துருவங்கள் 16 படம் பாத்திருக்கீங்களா? அதுல வந்து அந்த கிளைமேக்ஸ் நடிச்சவர் இவரு தான். அவர் மாறலாம் கிடையாது, இவர் தான் நடிச்சிருந்தாரு. நிறைய பேருக்கு பல தடவை சொல்றேன், இவர் இவரு கிடையாது. இவர் வந்து இவர மாதிரி இருக்கக்கூடிய ஆளு லுக்கலைக்கு. ஆனா துருவங்கள் 16ல நடிச்சது இவரு தான். இவருதான் அந்த கிளைமேக்ஸ் நடிச்சிருப்பாரு. கிளைமேக்ஸ் கதை சொல்லி ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க படம் போய் பாத்துட்டு வாங்க. இவர் டிபியை பாருங்க, இல்லன்னா இவர் அந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இல்ல, கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படத்துல, நல்லா பண்ணிருந்தீங்க. சுகுமார் ப்ரோ 2 படம் நடிச்சிருக்காரு. ஒண்ணு அது, இன்னொன்னு அவரே சொன்னார்ல அந்த படம். இன்னொரு படம் பிரகாஷ் ப்ரோ, கொஞ்சம் கேப் விட்டா. அதுதானே சொல்றேன், நீங்க பண்றதே இன்னைக்கு அவர் உங்களை பண்ணின்னு இருக்காரு. இல்ல ஏங்க, யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க, யாருக்காவது கொஞ்சம் அதுல வேறு நீ இருக்கா, இந்த 6 வேற்றுமையில் கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கூல் புக்லயே இந்த பாரம்பரியத்திலேயே வரும்ல, அது மாதிரி இவருக்கும் அவருக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ஒரு வித்தியாசம் சொல்லுங்க, நம்ம வந்து ஒத்துக்குவோம். இல்ல ஆக்சுவலா இவர் நேரில் பார்க்கும்போது சுகுமார் ப்ரோ ஒத்துக்கிட்டாரு. ஆனா இந்த ஸ்பேஸ் எல்லாம் ஒத்துக்க மாட்டாரு. நேரம் நாங்க வந்து இந்த படத்துக்கு போயிருந்தப்ப இவர் சொன்னாரு, நாங்க ஒரு ஹோட்டல் போயிருந்தோம், ஈரோடு மெஸ்ஸா, லைன்ல நின்றுட்டு தான் 1/2 மணி நேரத்துக்கு டோக்கன் போகணும். 1/2 மணி நேரத்துல அந்த படத்தில் நடிச்ச அனுபவம். அப்புறமேட்டு அந்த யார் அவரு, நரேன் கார்த்திகேயனா, அவர் பேர் என்ன? ஐயோ அவர் பேர் என்னங்க? கார்த்திக். அட இருங்க, வரமாட்டேன், திருப்பி போட்டேன் ஆம்லெட்டை. இவர் என்ன பண்றாரு, அப்ப அவர் கூட அவர் டைரக்ஷன்ல நடிச்ச அனுபவம்லாம் சொல்லிட்டு இருந்தாரு, என் டீம் ட்ரெண்ட் சுட்டுக்கிட்டையும். அதுல வந்து கிளைமேக்ஸ் போர்ஷன் மட்டும் தொப்பி மட்டும் இவர் போட மாட்டேன்னாராம்.
ஆனா டேரக்டர் சொல்றாரு தொப்பி அந்த தொப்பி தான் போடணும், அது கரெக்டா போடணும்னு சொல்லி அதெல்லாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். போட்டோலாம் ஒர்க்கிங் ஃபுல்லாக காமிச்சாரு. சுகுமார் அண்ணா பரணி ப்ரோ, சூப்பர்ண்ணே. ஆலப்புழா இன்டர்வியூ ஜிம்கானா கண்டினியூ இன்னைக்கு பண்ணுங்க. வருதுன்னு சொன்னாங்களே, அது இன்னைக்கா நாளைக்கா ப்ரோ? இன்னைக்கு வருதுன்னு சொன்னாங்களா? எனக்கு தெரியலையே ப்ரோ. சோனி இன்னைக்கு லீவ்ல தான் சொன்னாங்க ப்ரோ. அது ஃபேக் சோனி போஸ்டர் லீவ்ல. கமல், அது ஃபேக் போஸ்டரா, அது ஃபேக்காங்க. அந்த படம் தான் இன்னும் விற்கவே அப்படியா? இல்லைன்னாப்லையே அவரு. ஆமா ஆமா, என்ன கதைன்னு தெரியல. நானும் அந்த படத்துக்கு எதிர்பார்த்து கடைசியில ரீ ரிலீஸ்ல தான் போய் பார்க்கணும் போல, அந்த மாதிரி ஆகி போச்சு. அதே ப்ரோ அப்புறம் இன்னைக்கு ஜாக்ட்னு ஒரு படம் பார்த்தேன் ப்ரோ. சொல்லுங்க. இந்த கேப்ல ஹிந்தி படம். ஜாத்தா, நம்ம யாக்குட்ட சொல்லுங்க, யாக்குசா தான் அதுக்கு ஃபேனு, சொல்லுங்க அவர்கிட்ட. அவர் தியேட்டர்ல பார்த்துட்டாரு ப்ரோ. நீங்க வேற. அவர் தியோலி விஷால் ப்ரோ ஃபேன். இங்கே தான் ப்ரோ அப்படி பேசுறாரு. நேர்ல வித்தியாசமா தான் இருக்காரு. நேர்ல கொஞ்சம் இதாக தான் இருப்பார் போல, சைலண்டா தான். நீங்க தான். நானா? அவர் எப்படி சொல்றாருன்னா, இவர் இங்கதாங்க இப்படி இருக்கிறாரு, இல்ல இங்கதான் இப்படி இருக்காரு, நேர்ல பார்க்க மனுஷன் மாதிரி தாங்க இருக்கிறாரு, இங்கதான் இப்படி இருக்கிறாரு சொல்ல வர. ஏன் எப்படி சொல்றாருன்னு தெரியல, அதே டோன்லயே சொல்றாரு. கமல் ப்ரோ, அப்ப நீங்க சொல்லுங்க, விஷால் ப்ரோ நிஜமாவே அந்த சாங் வந்து என்னன்னா விஷுவல் வராதுக்கு நிஜமாவே உங்ககிட்ட என்ன சொன்னாரு ப்ரோ? அவர் த்ரிஷாவை பார்க்கும்போது கண்ணே எடுக்கல ஸ்கிரீனை விட்டு. நீங்க வேற. எல்லா அது எந்த சீன் சொல்றீங்க, அது எந்த சீன் சொல்றீங்க? சிம்பு வந்து த்ரிஷா வீட்டுக்கு ஒரு கம்பேக் பண்ணி கொடுப்பாரு, அப்போ ஒரு க்ளோஸ் அப் ஷாட் வச்சிருப்பாங்க. அந்த சீன்ல தான் பிரேம்லயே வச்சிருப்பாரு, ஸ்கிரீன்லயே கண்ணு வச்சிருப்பாரு. கமல் ஒரு வாரம் கழிச்சு வீட்டுக்கு போவார்ல, அப்பயும் இல்ல அதெல்லாம் இல்லங்க. ஓப்பனிங்ல ஜெயில போய் மீட் பண்ணுவாங்கல்ல த்ரிஷா, அந்த சீன்லயே நம்ம பிளாட். ஆஹா, அழகா ட்ரெஸ்ஸிங்லாம் அவ்வளவு சூப்பரா கொடுத்திருந்தாங்க த்ரிஷாக்கு. அது நம்ம தனிப்பட்ட கருத்து விடுங்க, நமக்கு மட்டும்தான். நான் ரொம்ப பிடிச்சு பார்த்தேன் அவங்க. ஓகே, ஆனா கதைக்கு அது செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் புரியுது எனக்கு. ஃபேமிலி போய் பார்க்கலாமா தலைவா? ஃபேமிலியோட எல்லாம் போய் பார்க்கலாம், நீங்க வேற ஏங்க அந்த மாதிரிலாம் இது பண்ணல. ஆனா கொஞ்சம் ரத்த காட்சிகள் இப்ப இருக்கிற படங்கள் அளவுக்கு எல்லாம் சுத்தமா இல்ல. ரத்தம் ஃபேமிலிக்கு பிடிக்குது, வேற வேற மத்த ஏங்க UA 16+ தாங்க, ஏங்க இப்படி பண்றீங்க? ஆமாமா இல்ல தலைவா, மத்த மாதிரி இல்ல, ரொம்ப டீப்பாலாம் இறங்கல, அப்படியே லைட்டா தொட்டுட்டு தான் போயிருக்காப்ல. அதனால நீங்க தொட்டுட்டுனா தப்பா நினைக்காதீங்க, அப்படியே டாபிக் தொட்டு போயிருக்காரு. எங்க டாபிக் ஆல்கோ விடுங்க, டாபிக் தொட்டு போயிருக்காரு, வேற எதுவும் இல்ல. நீங்க வேற. அதனால மனிதத்தனம் நம்ம தலைவர் சேர்ந்தா பயங்கரமா இருக்கும், அதான் கேட்டேன். தலைவர் ஆமா எல்லாம். ஆனா இந்த படம் பார்த்துட்டு எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு தெரியல. ஆனா இதுக்கு முன்னாடி வரைக்கும் சூப்பரா ஃபயர் எல்லாம் விட்டுட்டு இருந்தாங்க. சிம்பு தலைவர் வேற இருக்காரு, எல்லாருமே மன்மதர்கள். ஆனா எனக்கு தெரிஞ்சு எல்லாம் மன்மதர்கள். 2025ல ஒரு பெரிய ஹீரோ படம் ஃபர்ஸ்ட் டே இவ்வளவு கம்மியான புக் மை ஷோ ரேட்டிங்ஸ் இப்பதான் பாக்குறேன். பரணி ப்ரோ விடுங்க, பரணி என்ன பரணி ப்ரோ? இல்ல பரணி ப்ரோ, ஏதோ இந்தியன் 2க்கு ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி இருக்கு இல்லையா? இந்தியன் 2க்கு இது பெட்டரா? இல்ல இதுவுமே என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். என்ன வந்து அடிக்கிறாங்க ப்ரோ வீடியோ கமெண்ட்ல, இந்தியன் 2 நல்லா இருக்குன்னு. டேய் அடிங்கடா, என்ன கெட்ட வார்த்தையில கூட திட்டுங்கடான்னு போங்கடா. இந்த படம் நல்லா வந்திருக்கும், நல்லா வந்துச்சு. அண்ணா என்னன்னா நீ வேற, என்ன எனக்கு மேக்ஸ் வந்துச்சு வரல அந்த மாதிரி அண்ணா, நீ வேற. நல்லா வந்திருக்கு, கதையோட கருலாம் நல்லா தான் இருக்கு. இல்ல தெரியல இல்ல என்னன்னா, த்ரிஷாவோட போர்ஷனை வந்து அப்படியே படத்துல இருந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டா ஓரளவுக்கு. அது தவறுண்ணே, அது ரொம்ப தவறு. குமார் ப்ரோ இல்ல, இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ரிவ்யூல, இது மணிரத்னம் டைரக்ட் பண்ண மாதிரி இல்ல, கமலஹாசன் டைரக்ட் பண்ணிருப்பாரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேக்குறாங்க. சில விஷயங்கள் எனக்கு என்னன்னா, ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் லைட்டா ஸ்பாயிலரா இருக்கும். பட் ஆனா வந்து கமலஹாசன் என்ன ப்ரோ உங்க பர்மிஷனோட பேசிக்குவா. ஸ்பாயிலர் வந்து நம்ம நாளைக்கே பேசுவோமே, நாளைக்கு பேசலாம். ஓகே, ஆனா சில விஷயங்கள் வந்துட்டு அவர் இந்த படத்துல பண்ணது வந்துட்டு அது எப்படி ஜஸ்டிஃபை பண்றது அப்படின்னு எனக்கும் தெரியல. இல்ல ஆக்சுவலா சும்மா நான் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா இந்தியன் 3 டீசர்லயும் சரி இதுலயும் சரி டிஏஜிங் செம்மையா இருந்துச்சு. அவங்க அந்த போர்ஷன் இன்னும் கொஞ்சம் வச்சிருக்கலாமேன்னு தோணுச்சு, சீரியஸா சொல்றேன். இல்ல ஆனா அதுல எனக்கு தெரியல பர்சனலா பரணி ப்ரோ, அதுல ஏதோ சின்ன பிசுறு அடிச்சதுனால அவர் பிளாக் அண்ட் ஒயிட் போனாரா இல்ல, அதுதான் எனக்கு தோணுச்சு. இல்லன்னா எதுக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட் சூஸ் பண்ண போறாங்க? நீங்க வேற. ஏன்னா இல்ல அவருக்கு அகிரா குரோசாவா பிடிக்கும், அவரு அதனால பிளாக் அண்ட் ஒயிட் போனாலும் நான் எதிர்பார்த்தேன். ஆனா எனக்கு தெரிஞ்சது இந்த சேசிங்ல எல்லாம் கொஞ்சம் பிசுறு அடிச்சது, ஆனா அது நல்லா மேட்ச் பண்ணல. அதுதான் பிளாக் அண்ட் ஒயிட் இருந்ததனாலதான் இது பிளாக் அண்ட் ஒயிட் மோடுன்னும் போது இன்னும் அது பர்ஃபெக்ட்டா நம்மளுக்கு அது கன்வே ஆயிடுச்சு அந்த டிஏஜிங் போர்ஷன் வந்துட்டு.
அவர் மட்டும் இல்ல, எல்லாருமே வந்துட்டு அதுல கரெக்டா நல்லா காட்டியிருப்பாங்க. அந்த ஆமா ஆமா. நாசருக்குமே கொஞ்சம் ஏதோ பண்ணிருந்தாங்கல்ல. பண்ணிருக்காங்க. ஏன்னா ஒரு அப்ப லேட்டர் ஏஜ்ல அப்படி காட்டும்போது, படத்துல காட்டும்போது டிஃபரன்ஸ் பெருசா இருக்குல்ல. நல்லா எப்படி ஆமா ஆமா சொல்றது? கரெக்ட். டெக்னிக்கலா வந்துட்டு சவுண்டுமே எனக்கு வந்து ஏதோ ஒரு ஸ்டார்டிங்ல மிக்சிங் ஒரு மாரி இருந்த மாரி இருந்தது. அது எனக்கு மட்டும் தானா? எங்க தியேட்டர்ல மட்டும் தானா? இல்ல ப்ரோ பேக்ரவுண்டே வந்து கொஞ்சம் கொஞ்சம் இதாச்சுன்ற மாதிரி வந்துச்சு. அது எப்படி இல்ல அது என்னோட தியேட்டர்ல அப்படி ஆச்சான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா இல்ல இல்ல எனக்கு அப்படி இல்ல படம் அப்படி மொக்கையா சொல்லல. தான் ப்ரோ இருக்கு. நீங்க படத்தை சீனுக்கும் பார்த்துட்டு பாட்டுக்கும் சொல்லுங்க. கேக்குதா பேக்ரவுண்டுக்கு உங்களுக்கு? ஆல்கோ ப்ரோ கேக்குது யாக்கோ. படத்தை நீங்க அதான் ஃபர்ஸ்ட் பாத்துருங்க ப்ரோ. யாக்கோ நீங்க பாத்துட்டீங்களா? அவர் பார்த்துட்டாரு. அவர்லாம் பார்த்துட்டாரு ஓகே ஓகே ஓகே. ப்ரோ. இந்த ஒரு வருஷத்துல கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் பாருங்களேன், என்னென்னமோ நடக்குது ப்ரோ. கமலோட 2 படம் அடி வாங்குது, இந்தியா 2 வாட்டி வேர்ல்டு கப் ஜெயிக்குது, ஆர்சிபி கப் அடிக்குது, அது இந்தியா என்னங்க இந்தியால என்னென்னமோ தோக்குது. நடக்குது. ஏங்க இந்தியா இதுக்கு முன்னாடி வாங்கினது இல்லையே என்னங்க? ஏங்க அதெல்லாம் அப்போ ப்ரோ, கடந்த 10 வருஷத்துல. எல்லா வருஷமும் ஒரு வருஷத்துல ஒரு புது புது விஷயங்கள் நடக்கதாங்க செய்யும். எனக்கு புரியலையே. இந்த வருஷம் இந்த கடந்த ஒரு 6 மாசத்துல நிறைய நடக்குது ப்ரோ. ஆர்சிபி கப் அடிச்சு மட்டும் பாக்குறீங்களே, 11 பேர் செத்துட்டாங்க ப்ரோ. அதை கொஞ்சம் பாருங்க. ஐயோ அத வேணாங்க. அதை ஏன் பேசிக்கிட்டு ரொம்ப கொடுமை. அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத டாபிக். பெரிய டாபிக் ப்ரோ, அது தனியா பேசணும். இல்ல ஆக்சுவலா இந்த 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 நியூ இந்த தக் லைஃப் மேட்டர் பூதாகரமா வெடிச்சிருக்க வேண்டியது. ஆனா அது அப்படியே இதுவாகி இந்த மேட்டர் ஆமா அது சரி வேணாம். அது ரொம்ப மோசம். அது இந்த ப்ரோ அப்புறம் நாளைக்கு ஒரு புது படம் ரிலீஸ் ஆகுது. நம்ம எல்லாரும் பார்த்திருக்க மாட்டோம் ஒரு நிறைய பேரு. அதையும் பார்த்துருந்து நாளைக்கு ரிவ்யூ சொல்லுங்க. பரமசிவன் ஃபாத்திமாவா? இல்ல பரமசிவன் இல்ல ஃபாத்திமா. மொய்தீன் பை. லால் படம் எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் ரிலீஸ் ஆகுது. ஓகே ஓகே. இல்ல நாளைக்கு நான் ஒன்னு சொல்லிடுறேன். நாளைக்கு வந்து 2 படம் ரிலீஸ் ஆகுது. பரமசிவன் ஃபாத்திமா, அதுக்கப்புறம் மெட்ராஸ் மெட்னி. ஸோ ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு ரிவ்யூஸ் வரல 2 படத்துக்கும். ஓகே. ஆஃபிஷியலா அந்த ரிவ்யூ நான் வச்சு நான் சொல்றேன். ஆஃபிஷியலா ஆன்லைன்ல இருக்கிற ரிவ்யூஸ் வச்சு நான் சொல்றேனே தவிர என் பர்சனலா சொன்னது நான் சொல்லல. அஃபிஷியலா ஆன்லைன்ல வந்து இந்த 2 படத்துக்குமே ரிவ்யூஸ் இருக்கு. ஒரு பாப்புலர் மீடியா போட்டிருக்காங்க. அந்த ரிவ்யூஸ் பெருசா இல்லன்றது தான். அந்த ஒரு ரிவ்யூ பேஸ் பண்ணி மட்டுமே சொல்றேன். எந்த படத்துக்கு ப்ரோ? அப்புறம் போன வருஷம் நடந்ததே நடக்குது பாத்தீங்களா? போன வருஷம் இந்தியன் 2, 2 வாரம் கழிச்சு இந்த படம் ராயன் வந்துச்சு. இந்த வருஷம் தக் லைஃப் 2 வாரம் கழிச்சு குபேரா. அடுத்த பெரிய படம் அதுதான். எனக்கு இன்னைக்கு என்னோட மென்டல் பீஸே தக் லைஃப் நம்பி தான் இருந்துச்சு. சரி போங்க. இப்ப மென்டல் பீஸ் போயிடுச்சா விஷால் ப்ரோ? விஷால் ப்ரோ நான் எனக்கு பாசிட்டிவா நான் பேசுறேன் தானே உள்ள வந்தீங்க. அப்புறம் கடைசியில் எப்படி சொல்றீங்க? இல்லங்க அதுக்குன்னு வெறும் பாசிட்டிவ் மட்டும் விட்டு கொடுக்க முடியுமா? அந்த பாசிட்டிவ் நானும் சொல்றேன். பாசிட்டிவ் இல்ல சுத்தமா இல்ல ஜீரோ அப்படின்னு எல்லாம் சொல்லிட முடியாது. இருக்கு பாசிட்டிவ் இருக்கு. ஆனா பாசிட்டிவ் வந்து ஃபேட் அவுட் பண்ற அளவுக்கு வந்துட்டு அவங்க அந்த ஃபிளாஸ்மே இருக்கிறனால ஃபிளாஸ் இருக்கிறனால வந்துட்டு அதை இது பண்ண முடியல. த்ரூ அவுட்டா நம்மளால வந்து கேரி பண்ண முடியல. அதுதான் உண்மை. அது வந்து வேற மாதிரி கொடுத்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆனா இப்ப பிரகாஷன் ஒன்னு சொன்னார்ல ஆல்கோ ப்ரோ, அந்த மாதிரி ஒரு இன்டர்வல் வச்சிருந்தாங்கன்னா சத்தியமா சொல்றேன் அதுதான் அந்த இன்டர்வல் கேட்டல விஷால். நீ வந்துட்டு எப்படி தெரிஞ்சுதா? அது ட்ரைலர் பார்க்கும் போதே அந்த ட்ரைலர்ல அது ஒரு ஹை பாயிண்ட் டைலாக். அதுல அந்த டைலாக் வந்து இன்டர்மிஷனா வரும் அப்படின்னு ஒரு கெஸ் தான். நான் நிறைய பேர் பண்ணிருப்பாங்க. இல்லனா நேத்து இன்னொன்னு போட்டிருந்தீங்களா, எஸ்டிஆர் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டாருன்னு சொல்ற அந்த சர்க்கிள்ல விசாரிச்சீங்களோ அப்படின்னு நினைச்சேன். இல்லங்க எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மென்ட் டீசர் வந்துச்சுல. ஏன்னா இந்த ட்ரைலர்ல அவங்க ஒட்டுமொத்தமா சொல்லிட்டாங்கன்னு ஒரு விஷயம். அதை விட்டு தாண்டி படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மென்ட் டீசர் இருக்காங்க. ஓகேங்களா? அதுதான் ஃபர்ஸ்ட் கமலுக்கு ஒரு ஸ்பாயிலர் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா படத்துல உள்ளது தானே. அதுதான் இன்ட்ரோவா வச்சிருக்காங்க. அடுத்து வந்து சிம்புக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம் சொல்லிட்டாங்க. அதுதான் படத்துல சிம்புக்கு இன்ட்ரோவா வச்சிருக்காங்க. அடுத்து வந்து படத்துல வந்து டீசர்ல வந்து முடிய கமல் வந்து அதை கமலுக்கு ஒரிஜினல் இன்ட்ரோவா வச்சிருக்காங்க பின்வெளியில. இப்படி நீங்க ட்ரைலர்லயும் டீசர்லயும் கிளிம்ஸ்லயும் அனௌன்ஸ்மெண்ட் கிளிம்ஸ்லயும் காமிச்சதையும் படத்துல வந்து மெயின் விஷயமா வச்சிருக்கீங்க. ட்ரைலர்ல வந்து முழு கதையுமே சொல்லிட்டீங்க. ஒண்ணுமே கொஞ்சம் கூட மாற்றம். இன்ட்ரோல் பேக்ல அடுத்து என்ன நடக்க போகுது? இன்ட்ரோல் பேக்ல ஒரு விஷயம் நடக்க போகுது. அதையும் நீங்க படத்துல ட்ரைலர்ல ஃபுல் ட்ரைலர்லயும் வச்சுட்டீங்க. அதை அப்போ உங்களுக்கு ஆடியன்ஸுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியும். நீங்களும் படத்துல அடுத்து இதான் நடக்க போகுதுங்கிறத உடைக்க போறேன்னு டெஸ்ட் வைக்கல. அதுதான் ஒரு மனதை பெரிய இது. எப்பா இவ்வளோ பெரிய ஒரு காம்பினேஷன் சேர்ந்துருக்கீங்க அப்படிங்கிறப்ப அதை வந்து நீங்க வந்து
எப்படி எடுத்துரு ஹெச்னு ஒரு பேட்டியை சொல்லுவாரு எப்படின்னா நான் படத்துல என்ன இருக்கோ அதான் ட்ரெய்லர்ல அட்டாச் பண்ணுவேன், ட்ரெய்லர் ஃபுல்லா அதான் உங்களுக்கு கன்வே பண்ணிடுவேன் அப்படின்பாரு. அது வந்து ஐயோ வேண்டாம், ஐயோ வேண்டாம், இல்ல இல்லங்க அப்படி பண்ணாதீங்க. கரெக்ட், அது ஓகே இது பண்றேன். ஏன்னா வந்து அவர் இந்த மாதிரி பண்ணுவார். எனக்கு அது மணிரத்னமும் கமலும் அதே மாதிரி பண்ணி எனக்கு வந்து செட் ஆகல. இது என்ன ஒரு படத்துல என்ன இருக்கோ அப்படியே ட்ரெயிலர் கமல் வைக்கிறோம்னா என்ன பண்ணாரு? ஏங்க கமலை எது இந்த படத்தை வச்சு சொல்றீங்களா இல்ல கமல் தனியா இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி? எது கமல புரியல? இல்ல இல்லைங்க, கமல சொல்லலைங்க. ஓகே ஓகே, மணி மட்டும் தான் சொல்றாரா? சரி சரி, ஓகே. மணிரத்னம் ஏன் இது மாதிரி பண்றாருன்னு எனக்கு புரியல. ஹெச்னத்தும் இவங்களும் படத்துல உள்ள ஃப்ளோலயே படத்தை ட்ரெய்லர் வைக்கிறது ஓகே, பட் என்னன்னா அதே ஃப்ளோலயே டோட்டல் அந்த ஸ்கிரீன் பிளே ஃபார்மெட்ல இருந்து எல்லாமே வச்சுட்டு அதுக்கப்புறம் மெயின் விஷயம் என்னன்னா படத்துல உள்ள நீங்க வந்து இன்ட்ரோல் கிளைமேக்ஸ் இந்த மூணையும் வந்து நீங்க எப்படியும் ட்ரெயிலர் காமிக்க கூடாது. அதை காமிச்சாலே எனக்கு டென்ஷன் ஆயிரும். அதுதான் உங்களுக்கு ஹை மூமெண்ட், அதுதான் உங்களுக்கு செல்லிங் பாயிண்ட், அதுதான் உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் ஃபேக்டர்ஸ். இல்ல இல்ல பிரகாஷ் ப்ரோ, அதையும் மீறி இப்ப லோகேஷ் படம் மாதிரி வேற மாதிரி கேரக்டர்ஸ் கொண்டு வந்தா நல்லா இருக்கும். இப்போ அது ஒண்ணுமே இல்ல, ஃபுல்லாவே படத்துல இருக்கிறது மட்டுமே கொண்டு வரும்போது நம்ம ஆல்ரெடி இப்ப தெரிஞ்ச விஷயம் தானே, ஒரு ஹைப்பே இருக்காது, ஒண்ணுமே இல்லையே. இல்ல அடுத்து என்ன நடக்கும், இப்ப இந்த சீனுக்கு அப்புறம் இந்த சீன் தான் வரப்போகுதுங்கிறது உங்களுக்கு முன்கூட்டியே உங்களுக்கு ட்ரெய்லர்ல இருக்குல்ல, அதுதான் ட்விஸ்ட்னா நீங்க அதை முன்னாடி வைக்க கூடாதுல்ல. அதுதான் வைக்க கூடாது கண்டிப்பா, அதுதான் ப்ரோ. சிசிவி ட்ரெய்லரும் இப்படிதான் ப்ரோ இருக்கும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ரெண்டு ட்ரெய்லர் விட்டாங்க. சிசிவில எல்லாமே அப்படியே இப்படிதான் இருக்கும், இன்ட்ரோல இருந்து இப்படியே இருக்கும். ஆனா அது விறுவிறுப்பா இருக்கும் ப்ரோ, அது விறுவிறுப்பா இருக்கும். ட்ரைலர் வந்து நம்ம அந்த அளவுக்கு இந்த படத்துக்குமே வந்து ட்ரைலர் வந்துட்டு இதுன்னு சொல்ல முடியாது ப்ரோ. அவங்க ட்ரைலரை தாண்டி படத்துல வந்து சில விஷயங்கள் காட்டி இருக்கணும்னு நினைக்கிறேன். சத்தியமா நீங்க இங்க ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கோம் யாருக்குமே தெரியலையா? என்னதுங்க? அவர் இன்னும் படமே பாக்கலைங்க. அவரு ஆமா அப்படி பண்ணிருக்கலாம் இப்படி பண்ணிருக்கலாம். யாரு? கமல் தான் ஆல்கோ ப்ரோ. அவர் வந்தோடனே படம் ஃபேமிலியோட பாக்கலாமான்னு கேட்டாரு. இப்ப ஆளுக்கு ஒரு ஒப்பீனியன் சொல்லும் போது இல்ல 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 ப்ரோ, அப்படி இல்ல அப்படி இல்ல. நீங்க சொல்ற வச்சுதான் நான் பேசுறேன், வேற எதுவுமே இல்ல. நான் எக்ஸ்ட்ரா எதுவுமே நான் பாக்கல. நீங்க சொல்ற டாபிக் அந்த இதை வச்சுதான் நான் பேசுறேன். கரெக்ட். இந்த செக்கச்ச வந்த வானம்க்கும் இந்த இதுக்குமே தக் லைஃப்க்குமே நிறைய ஒற்றுமை இருக்கு. அதுல மெயினான ஒரு ஒற்றுமை இருக்கு, அதை நாளைக்கு ஸ்பாயிலர்ல பேசுவோம். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் டீசர் விட்டாங்கல்ல, அதுக்கு யார் சம்மந்தம் இல்லைன்னு கேட்க கூடாதுன்னு சொல்லி ஒரு சீன் வச்சாங்க பாருங்க, ரைட்டரா? இல்ல அந்த சீன் அப்படிதான் இருந்துச்சு. ஆல்போன்ஸ் புத்திரன் மாதிரி அந்த ப்ரோலாக்ல வர சீன் இவர் ஒருத்தர் ஆல்போன்ஸ் புத்திரன் ட்ரெய்லர் கட் மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோலாக்ல வர சீன்ஸை மட்டும் வச்சு இதுதான் ட்ரெய்லர்னு சொல்லி ஒரு நிமிஷத்துக்கு விட்டுருந்தாங்கன்னா படமே சர்ப்ரைஸா இருந்திருக்கும். எனக்கு பிடிச்சிருக்குமா? இன்னொன்னு பரணி, டீசர் வச்சே பண்ணிருக்கலாம், சூப்பரா இருந்திருக்கும். இல்ல ட்ரெய்லர் இல்லனா நல்லா ஏங்க ஆல்கோ நீங்க பண்றதுதாங்க. இல்ல இல்ல எனக்கு அதுதான், எனக்கு அதெல்லாம் விடுங்க. நீங்க இப்பதான் கவனிச்சீங்களா? எனக்கு லாஸ்ட் 10 மினிட்ஸாவே சிரிப்பு தான் ப்ரோ. நீங்க கவனிக்கல இவ்வளவு நேரம். ஜோர்ஜ் ஜார்ஜ் வந்து அவர் சரி, அவரை பத்தியும் கமல் நிறைய சொல்லி இருந்தாரு. பட் ஆனா அவருக்கான ஸ்கோப்புமே கொஞ்சம் கம்மியா அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. குமார்ண்ணா, நீங்க வேற அவர் போர்ஷன் தான் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஏன்னு சொல்றேன் கேளுங்க. ஸ்பாயிலர் பண்ணிடாதீங்க ப்ரோ. இல்ல இல்ல ஸ்பாயிலர்லாம் இல்ல, கவலையே. யார் சொன்னது ஸ்பாயிலர் பண்ணாதீங்கன்னு? ஆல்கோ சொன்னாரு. இப்ப ஃப்ளோல தான் போயிருந்தீங்க, திடீர்னு வந்து இப்படி சொன்ன அப்படி. இல்ல சும்மா நான் ஏன் என்ஜாய் பண்ணேன்னு சொல்றேன். பரணிக்கும் ஜோர்ஜ் ஜார்ஜுக்கும் என்ன பிரச்சனை? அவர் நல்லா நடிச்ச படத்தை நல்லா இல்லைன்றாரு, ஒண்ணுமே இல்லாத படத்தை நல்லா இருக்குன்றாரு. பரணி ஆமா பணியை நல்லா இல்லன்னு சொன்னவங்க ரெட்ரோவே நல்லா இல்லன்னு சொன்னாரு. அது என்னன்னு எனக்கு தெரியும், அது என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன் இப்படி வஞ்சகத்தோடயே தெரியுறீங்க பரணி? இல்ல ரெட்ரோ அவர் ஏன் நல்லா இல்லன்னு சொன்னாரு எனக்கு தெரியும். அப்படி போட்டு மாட்டி விடுவோம் சும்மா. சும்மா தலைவா, கண்டினியூ தலைவா, சும்மா. ரீசன் இருக்குங்க, நான் சொல்றேங்க. இப்போ சுமர்னா உங்க பிடிச்ச ஆக்டர் சிம்பு தானே அவர். ஆனா நம்ம வந்து பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ஏதாவது பேட் வேர்ட்ஸ் பேசினா நம்ம என்ன பண்ணுவோம்? கை தட்டுவோம். அந்த மாதிரிதான் இந்த படத்துல ஜோர்ஜ் ஜார்ஜ். இந்த ஜோர்ஜ் ஜார்ஜ் வந்துட்டு அவர் வந்து ரெண்டு சீன் நான் சொல்றேன். ட்ரெய்லர்ல வந்து சீன் தான். அந்த ஒரு கார் வந்துட்டு அந்த ஒரு டெல்லியில மெயினான பிளேஸ்ல வந்து கார் வந்து இடிக்கும். அப்ப ஜோர்ஜ் ஜார்ஜ் இறங்கி சுட்டுட்டே வருவாரு, கரெக்டா? அந்த சீன்ல அவர் மலையாளத்துல தான் பேசியிருப்பாரு. ஒரு 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 சின்ன பேட் வேர்டு, அது ரொம்ப பெரிய பேட் வேர்டு இல்லை, ஆனா ஒரு சின்ன பேட் வேர்டு.
அது பேசுறப்ப தியேட்டர் ஃபுல்லா கிளாப்ஸ். அந்த சீனுக்கு சீரியஸா சொல்றேன். இங்க நான் பார்த்ததுல தியேட்டர் ஃபுல்லா கிளாப்ஸ். நம்ம வந்து அப்படிதான் ரசிக்கிறோம் இல்லையா? நம்ம ப்ரோ அதான் அது கேரளா நான் கேரளால சாரி ஃபார் த கேரளால இன்டரப்ஷன் பரணி வந்து ப்ரோ. என்னன்னா நீங்க ஷோ டைம்னு போட்டிருந்தீங்கல்ல, அதை மட்டும் கேட்டுக்கிறேன். அது என்னங்க வீடு மாதிரி இருக்கு அந்த தியேட்டரு. நீங்க வேற எந்த தியேட்டருமே ஸ்கிரீன் போட்டோ எடுத்தோம்னா அப்படிதாங்க இருக்கும். சின்னதா தாங்க தெரியும். இல்லங்க இல்லங்க அதுக்குன்னு சோஃபா தான் 4 சோஃபா இருக்கு. என்னடா இது தியேட்டர் மாதிரியே இல்லையா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. கீழ வந்து இது இருக்குங்க. நான் பால்கனில லைட்ஸா பார்த்தேன். ஓகே ஓகே. நீங்க வேற கீழ பேக் ஓகே ஓகே கண்டினியூ. எப்பவுமே எலைட் தாங்க. கப்புலா தான் ப்ரோ போவான். எலைட் தாண்டி பரணி கப்புலா போயிருப்பான். தப்புலாம் நான் ஏன்னா போறேன். ஏன்னா நான் டிக்கெட் வேணா அனுப்புறேன் நான் உங்களுக்கு. நீங்க சரி 2வது விஷயம் இல்ல சொல்றேன். சரி மூணாவது விஷயம் முடிச்சிடலாமா? ஒரு விஷயம் தான் நான் சொல்லியிருக்கேன். இன்னும் 2வதே முடிக்கலண்ணே. 2வது பிரகாஷ் ப்ரோ என்ன ப்ரோ எல்லாம் ஆர்வமா இருக்கும்போது முடிச்சிடலாமன்றீங்க? இல்ல ப்ரோ இப்பதான் சூடு பிடிச்சிருக்கு. சரி நடத்துங்க. யார் சொன்னது சூடு பிடிச்சிருக்குன்னு? ஆல்கோ. வேற யார் படம் பார்த்த ஆல்கோ தான். அப்பப்ப சொல்லுங்கப்பா. சுமர்னா 2வது வந்து அந்த ட்ரெயின் ஸ்டேஷன் சீன்ல வந்துட்டு ஆசானே குருவே, அதான் தொழில் கத்த குருவே அப்படின்னு சொல்லிட்டு அது நிறைய மலையாளம் மிக்ஸ்டா தான் அவர் பேசியிருப்பார். அதுலயுமே வந்துட்டு ஒரு பேட் வேர்ட்ஸ் வந்து வரும். அதுவுமே தியேட்டர் ஃபுல்லா கிளாப்ஸ். ஆனா அதனால பெர்ஃபார்மன்ஸ் வைஸாவுமே எனக்கு வந்துட்டு ரெட்ரோவோட இதுல ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓ நீ மலையாள குட்டியோ? மலையாள குட்டியெல்லாம் இல்ல, மலையாளம் தெரியும். போகல அங்க ஒரு குத்திரணும் உங்களுக்கு. அதானே பரணி? ஏங்க என்னங்க எனக்கு புரியலையேங்க. எங்க ரெட்ரோல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் இதுல. இல்ல சீரியஸா சொல்றேன். இந்த படம் நீங்க விஷால் ப்ரோ இந்த படம் பார்த்துட்டு உங்களுக்கு அவர் பெர்ஃபார்மன்ஸ் பிடிக்கல. ஆனா ரெட்ரோ பார்த்து உங்களுக்கு அவர் பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சது. இந்த படத்துல அவர் சும்மா கூட சுத்தின்னு இருக்காரு. ஸ்கோப் இல்ல. அந்த படத்துல வந்து அவருக்கு ஒரு ஸ்டேஜிங் இருந்தது ரெட்ரோல. ஆனா கேரக்டரா ஓகேனா, பட் ஆனா வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து இதுல தான நல்லா பண்ணிருக்காரு. நீங்க இதுல என்ன ப்ரோ பண்ணாரு பெர்ஃபார்மன்ஸ்? சத்தியமா சொல்லுங்க ரெட்ரோவோட இது இதுல நல்லா இருக்கா? மனசாட்சியை தட்டி சொல்லுங்க ப்ரோ. மனசாட்சி இல்ல எனக்கு. ஆனா என்னோட பர்சனல் ஒபினியனா நான் சொல்றேன். நான் ரெட்ரோவோட இதுல நான் இல்ல சும்மா ப்ரோ அந்த ட்ரைலர்ல அந்த ஜோர்ஜ் ஜோர்ஜோட ஷாட் காமிச்சாங்க இல்லையா, அதுவே போதும் ப்ரோ. யாரு ப்ரோ பேசுறது? ஆல்கோ. அரசியல் ப்ரோவோட வாய்ஸும் அவரோட வாய்ஸும் ஒரே மாதிரி இருக்கு. அவர் ஸ்பீக்கர் ஆஃபே ஆக மாட்டேங்குது. ஆனா வாய்ஸ் மட்டும் கேக்குது. இல்ல ஸ்பீக்கர் எனக்கு ஆன்ல தான் காமிக்குது. இந்த இதற்காக ஆசைப்பட்ட பாலகுமாரல்ல, ஹலோ சத்தம் மட்டும் கேக்குது ஆளு காணோம் அப்படின்னு. பிரகாஷ் ப்ரோ அவரு ஆவேஷம் டைரக்டரோட அடுத்து சூர்யா பண்ண போறதா இன்னைக்கு காலையில இருந்து ஒரு நியூஸ் பண்ணிட்டு. ஏங்க அது நேத்தே நான் சொன்னேனுங்க. நான் சொல்லலையா? சாரி சொன்னாரு. ஆமா ஆமா சொன்னேனே நேத்தோ. சரி சொல்லுங்க. இப்போ விஷால் ப்ரோ உங்க டிஎம் மட்டும் பாருங்களேன். பாத்துட்டு இருந்தீங்க, கண்டிப்பா நீங்க பேசணும். ஓகே. ஆனா காலையில வாடிவாசல் வந்தோடனே ஃபர்ஸ்ட் குத்தாட்டம் போட்ட உடனே நான் தான். பிரகாஷ் ப்ரோ அதை பேசிட்டு இருந்தாரு இடையில. முடிச்சிடலாமான்னு கேட்டாரு. ஏங்க அவர் முடிச்சிடலாமான்னு கேக்குறாரு தமிழ்வேந்தன். இருங்க நீங்க வேற. முடிச்சிடலாம் எனக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆனா என்னன்னா மாதிரி யாருமே இல்லையா வீட்டுல, தனியா இருக்கேன். ஸோ ரொம்ப போர் அடிக்குது. நான் எப்படா இன்னைக்கு ஸ்பேஸ் போடுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நானும் வந்து ரொம்ப வெயிட் பண்ணி பிரகாஷ் ப்ரோ காலே அடிச்சிட்டேன். நான் பிரகாஷ் ப்ரோ அடிக்கும் போதே சொன்னேன் விண்வெளி நாயகா ஸ்பேஸ் எப்போ அப்படின்னு. ப்ரோ முடிக்க போறீங்களா ப்ரோ? இல்லங்க பேசுங்க. சும்மா கேட்டேங்க. நடுவுல பரணி 1 சொல்லணும் 2 சொல்லணும் 3வது சொல்லணும்னாரா, அதுக்காக சொன்னேன். எனக்கு தெரிஞ்சு 6K தான் வேற ஐடியில வந்து இருக்காருன்னு நினைக்கிறேன். ப்ரோ ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரோ படத்தை பத்தி பேசி முடிச்சிட்டீங்களா? பேசுங்க தமிழ்ல மிஸ்டர் ஆல்கோ ப்ரோ. பயங்கர டிசப்பாயின்ட்மென்ட் ப்ரோ படம் எனக்கு. சொல்லுங்க ப்ரோ. அதான் ப்ரோ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போனா. இன்னும் 2 ஷோ புக் பண்ணிருந்தேன். 9 மணி ஷோ 12 மணி ஷோ 2 ஷோவுமே பேக் டு பேக் பார்க்கலான்ட்டு. ஆனா 12 மணி ஷோ பார்க்காமலே வந்துட்டேன் நான். தமிழ்வேந்தன் ப்ரோ ஆல்கோ நல்லா இருக்குன்றாரு. உங்களுக்கு செட் ஆகலையா படம்? ஓ என்னாலாம் உட்கார முடியல ப்ரோ. சீரியஸா நான் எந்த படத்துமே அப்படி சொன்னதில்லை ப்ரோ இது வரைக்கும். ஆனா சீரியஸா எனக்கு உட்காரவே முடியல. விஷால் ப்ரோ இடையில ஏதோ சொன்னீங்க போல. இல்ல சும்மா இன்னைக்கு நீங்க நல்ல கண்டென்ட்டா அமைச்சிட்டீங்க ஆல்கோ. என்ன பண்றது?
ப்ரோ நிஜமா நான் இதுவரை எந்த படத்தையுமே நான் இவ்வளவு மோசமா சொன்னது இல்ல. பார்த்தாரான்னு தெரியல அப்படி. ஆமா இல்ல தமிழ் ப்ரோ நீங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனீங்களா இல்ல எதனால உங்களுக்கு ப்ரோ ஸ்பாயிலர் நான் மட்டும் சொல்லாம எக்ஸ்பெக்ட்லாம் சொல்லுங்க. நான் எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணவே இல்லை. எனக்கு என்னமோ ரொம்ப வந்து ஒரு ஸ்டோரியே பெருசா கனெக்ட் ஆகல ப்ரோ. என்ன ஸ்டோரி இது, எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. ஒரு மாதிரி வியர்டாவே இருந்துச்சு. எக்ஸ்பெக்டே பண்ணாம பேக் டு பேக் 2 ஷோ புக் பண்ணீங்களா? ஆமா ப்ரோ. ஃபர்ஸ்ட் 12 மணி ஷோ பிவிஆர்ல ஓபன் பண்ணிடுவானுங்க, அதுக்கப்புறம் 9 மணி ஷோ ஓபன் பண்ணுவானுங்க. சரி நான் ஃபர்ஸ்ட் 12 மணி ஷோ புக் பண்ணிட்டேன். திரும்ப அப்புறம் 9 o'clock ஓபன் ஆனோன்னு 9 o'clock புக் பண்ணேன் ப்ரோ. நான் அவரு பர்னி ப்ரோக்கெல்லாம் தெரியும், நான் வெள்ளிக்கிழமை ஆனாலே படத்துக்கு போற ஆளு. இன்னைக்கு வியாழக்கிழமை ஏன் போனேன்னு கேட்காதீங்க, இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆச்சு அதனால போனேன். இல்ல ப்ரோ உங்க ஆர்வம் புரியுது, கரெக்ட் தான் ப்ரோ. பட் ஆல்கோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. ப்ரோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓகே ப்ரோ, பரவாயில்லைங்க, அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்குங்க. ஆனா எனக்கு என்ன ஒரே ஒரு மன வருத்தம்னா, பர்னி ப்ரோ இதுக்கு 3 கொடுத்திருக்காரு, ரெட்ரோக்கு 2.5 தான். அத கேளுங்க, அப்படி கேளுங்க தமிழ். அவர் எவ்வளவு வன்மன்னு எனக்கு இதுல இருந்து தெரியுது சூர்யா மேல. சீரியஸா ரெட்ரோல இத கம்பேர் பண்ணும்போது ரெட்ரோ நல்லா தான் இருந்துச்சு. அவர் இதுக்கும் 2.5 கொடுத்திருப்பாரு ப்ரோ. அதை விடுங்க. என்னன்னா வந்து ரெட்ரோல வந்து ஜோஜி ஜார்ஜ் இம்பார்ட்டன்டான கேரக்டர் இருந்துச்சு. ஆனா இவரு இத போய் வந்து முக்கியமான கேரக்டர் சொல்றாரு. அதுவே புரியல. அத கேட்கல. கையே போச்சா விரல் ஏன் போச்சு விரல் ஏன் போச்சுன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. அத கூட ஒத்துக்கலாம் ப்ரோ. பெர்ஃபார்மன்ஸ் அவரு பர்ஃபார்மன்ஸ் சொல்றேனே. ரெட்ரோ பார்த்தப்ப நல்லா ஜோஜி ஜார்ஜ்ல ரெட்ரோ பார்த்தப்ப ஜோஜி ஜார்ஜ் வந்து நல்ல பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மர் ஆச்சு. அவருக்கு அந்த அளவுக்கு தீனி கொடுக்கலையே அப்படின்னு யோசிச்சேன். ஆனா இதை பாக்குறப்ப இதுக்கு ரெட்ரோலே அவர் நல்லா நடிச்சிருந்தாரு. இதுல வந்து சுத்தமா ஒண்ணுமே இல்ல. அவருக்குன்னு ஒரு தனி இது இருக்கும். ஆனா இதுல வந்து அந்த 3 பேரோட ஒன்னாத பப்ஸ் நீங்க படம் பார்க்கல 3 பேர் ஒன்னாதான் இருக்கும். சொல்றாரு தமிழ் வந்தனா எனக்கு 2 பேர் ஸ்பீக்கருமே ஆன்ல இருக்கா, அதனால கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஆனா இதுலயாச்சும் சொல்றேன், இது ரெட்ரோலயாச்சும் அவருக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ்னு ஒன்று இருந்துச்சு, ஒரு வித்தியாசமா அவர் ட்ரை பண்ணியிருந்தாரு. அது போக என்னன்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸுக்கு தானே அது கம்மியா இருக்கலாமே தவிர அது ஒரு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் தான். ஆனா இது இருக்குல்ல, ஒரு ரோலும் இல்லை ஒன்றும் இல்லை. எனக்கு அது எல்லாத்தையும் தாண்டி ஸ்பாயிலர் பேசும்போது டீட்டெயிலாக சொல்லலான்னு இருக்கேன். அப்புறம் இதெல்லாம் சொன்னா ஸ்பாயிலர்ல ஆயிரும். அன்புராஜ்னு ஒரு கேரக்டர், நீங்க உங்களுக்கு படத்துல பார்த்துருப்பீங்க. அன்புராஜ்னு ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர்லாம் வந்து சக்திவேல் கேரக்டர் வந்து பழி வாங்குது, அதுக்கு வந்து ஆளா வருது, தேடி வருது, அதுக்கு ஒரு சீன் வச்சிருப்பாங்க. எனக்கு அதெல்லாம் அந்த ரோல்லாம் அவரெல்லாம் வந்து கமல் மாதிரி ஆள் இது பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ரோல் அந்த அளவுக்கு ஒரு இதுவும் இல்லை. அது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அப்படிதான் ஒரு ரோல் பத்ரோஸ் ரோல் வந்து அந்த அளவுக்கு பெரிய பயங்கரமான ஆகா ஓகா ஐயோ அம்மாலாம் கிடையாது ப்ரோ. அவர் வன்மத்துல பேசிட்டு இருக்காரு, விடுங்க ப்ரோ. அன்புராஜ் விடுங்க ப்ரோ. நீங்க கேரக்டர் நேம் ஞாபகம் வச்சுருக்கீங்களே, ஒண்ணு எனக்கு நடந்தது. ஆக்சுவலா வந்து எனக்கு நண்பர் ஒருத்தர் போட்டு இருந்தாரு ஒரு குரூப்ல. ஆக்சுவலா அது எனக்குமே தோணுச்சு. ஒரு சீன்ல வந்துட்டு ஜீவா ஜீவான்னு கமல் கூப்பிடுவாரு. சரி வேணாம், சிரிப்பு வருது, பட் இருந்தாலும் நான் கண்ட்ரோல் பண்ணி சொல்றேன். ஜீவா ஜீவன் கூப்பிடும்போது பேர் சொல்லல, ஜீவா ஜீவன் கூப்பிடுவாரு. அருணாச்சலம் படத்துல செந்தில வந்துட்டு சௌந்தர்யா வந்துட்டு உன்னதான் கூப்பிடுறாங்க போ அப்படின்னு சொல்ற மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபீல் என் உள்ளுக்குள்ள என்ன சொல்லிச்சு. பார்த்தவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அண்ணா அண்ணா ஏன் இப்படி பண்ற? வேற லெவல் போல. புரியுதுண்ணா, விடுங்க. ஆனா சரி ஓகே விடு. மாட்டினா மொத்தமா மாட்டிக்கிறீங்க, இல்ல ஒருத்தனும் சிக்க மாட்டான்ற மாதிரிதான் இருக்கு நிலைமை. இவர் வேற 1.5 மணி நேரம் கேட்டுட்டு நீங்க தான் பாத்துட்டீங்களே. பாக்கல அவரு. இல்ல ஆல்கோ ப்ரோ, நான் சொல்லவா, போய் பாருங்க ப்ரோ. இல்ல எனக்கு படம் வந்து இல்ல படம் வந்து உங்களுக்கு வந்து நீங்க வந்து மத்த படங்கள மாதிரி எரிச்சல் ஆக்காது. நம்ம சில நெகட்டிவான பிரகாஷ் ப்ரோ ஒரே எரிச்சல் ஆக்காது. உங்க மாதிரி தான் எனக்கும் மணிரத்னம் சாரோட படங்கள் எனக்கு வந்து அந்த அளவுக்கு பிடிக்காது. இல்ல அப்ப கஷ்டம் பிரகாஷ் ப்ரோ பாசிட்டிவா ஆரம்பிச்சோன்னு ஸ்டாப் பண்ணிட்டாரு. இல்ல வேணாம் ஒரு நிமிஷம் அப்படின்னு. ஆமா இல்ல ஆல்கோ, எனக்கு நீங்க பண்றது எப்படி தெரியுமா இருந்துச்சு, இந்த பையா படத்துல தமன்னா பசிக்காமலே அப்படி சாப்பிடுவாங்களா, அந்த மாதிரி படம் பார்க்காமயே இவர் இப்படி பேசுறாரு. நாளைக்கு என் தலைவன் படம் பார்த்துட்டு வந்தா என்னென்ன பேசுவாரு அப்படின்ட்டு தோணுது. படம் பார்க்கணும் இல்ல ப்ரோ, யோசிச்சு பாருங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்துல படம் பார்க்க தேவையே இல்ல.
ரிவ்யூலயே மொத்தத்தையும் சொல்லிடுறாங்க, நம்ம கேட்டாலே போதும். ஆமா ஆமா, அது என்னமோ உண்மைதான். புரியுதுங்களா? ஐயோ தெரியாம அது கேட்டுட்டேன். சரி, பரவாயில்ல, சொல்லுங்க. சரி, ஓகே. சிலம்பரசன் பத்தி எதுவுமே பெருசா பேசல போல யாருமே. நான் இருக்கேன். பேச ஒண்ணும் இல்ல ப்ரோ. ஏய் ஓ கமல், தயவு பேச செஞ்சு என்ன இருக்கு கமல் ப்ரோ, அதுல? என்ன ப்ரோ நீங்க நான் ஃபுல்லா அதெல்லாம் இல்ல. பேசிட்டேன், ப்ரோ நான் ப்ரோ ஃபுல்லா ஃபர்ஸ்ட் பேசிட்டேன். ஹாஃபோட தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தான் இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல என்ன பண்ணாரு அவரு? பாவம் என்ன சைடு வில்ல பண்ணாரு மேட்ச் நான் சொல்றேன், வச்சிருக்காங்க நான் அவரை. என்ன பண்ணாரு நான் சொல்றேன். சைடு செகண்ட் ப்ரோ, ஹாஃப்ல அவர் சைடு இல்ல இல்ல வில்ல. எங்க சைடு வில்ல அதெல்லாம் விட்டுருங்க. பட் இருந்தாலும் பிளஸ் ஆன விஷயம் 2 3 விஷயம் இருந்ததுன்னா சொல்லுவாங்க. என்னன்னா, இந்த படத்துல அவரோட ஆக்ஷன் சீன்ஸ் ரொம்ப கன்வின்சிங்கா இருந்துச்சு எனக்கு. அப்படியே சிசிவியும் நம்ம இதையும் அப்படியே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுல ஒண்ணு, இதுல வந்துட்டு அதுவும் குறிப்பா செகண்ட் ஹாஃப்ல ஒரு சீக்வன்ஸ் இருக்கு, ஆக்ஷன் சீக்வன்ஸ் கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி நான் சொல்றேன். அதெல்லாம் பயங்கர கன்வின்சிங்கா இருந்துச்சு. நான் எஸ்டிஆர் ஃபேனுன்ட்டுலாம் முட்டு கொடுக்கல சத்தியமா. உண்மையாலுமே எனக்கு ரொம்ப கன்வின்சிங்கா இருந்துச்சு. ஒரு நல்ல ஆக்ஷன் படம் பண்ணலாம் எஸ்டிஆர். அவருக்கு ஸ்கிரீன் பிரசன்ஸ்ன்றது வந்துட்டு செம்மையா இருக்கு. நான் இத வந்து இதுக்காக சொல்லல, யாரும் வந்து இத தப்பா எடுத்துக்க வேணாம், ஹர்ட்டும் ஆக வேண்டாம். ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு இது சொல்றேன், நான் பார்த்த தியேட்டர்ல நடந்தது. நீங்க அதுக்குன்ட்டு நான் இது எல்லாரோட ஒப்பீனியன் இருக்கா சொல்லு, ஏன்னா இது ரொம்ப கொஞ்சம் வேற மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. படம் ஆரம்பிச்சு இன்ட்ரடக்ஷன் போட்டவனே கமலை காட்டினாங்க. நல்ல சத்தம், நல்ல ஒரு அவர் பேர் வந்து தக்லீஃப் வந்துட்டு அப்புறம் அவர் பேர் வந்ததுக்கு அப்புறம் நல்ல ஒரு இது அவர் காட்டினோடனே நல்ல ஒரு சத்தம். அதுக்கப்புறம் சிம்பு என்ட்ரி வரும்போது செம்ம சத்தம். எல்லாம் கிட்டத்தட்ட நிறைய பேர் ஃபேமிலியா கூட வந்திருந்தாங்க. ஆனா அந்த சத்தம் ரொம்ப நேரத்துக்கு இருந்தது. அப்பதான் தெரிஞ்சது இவருக்கான அந்த ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ் காட்டும் போது அவர் கிரௌட் அவ்வளவு என்ஜாய் பண்றாங்க ஸ்கிரீன்ல பார்த்தோன்னே அப்படின்ற மாதிரி. சுகுமார் ப்ரோ, ஆஸ் அ கமல் ஃபேனா நான் தப்பா எடுத்துக்கல. ஆனா தெனாலியில சொன்ன மாதிரி இதே அவ்வா அங்க கேட்க வேண்டும்னு அவர் சோலோ படத்தில் நடிக்கும் போது இதே சவுண்ட் இல்ல நான் இதுக்கு எதுக்கு அதான் கிளியரா சொல்லிட்டேன். நான் பார்த்த தியேட்டர்ல எனக்கு வந்து அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னு சொல்ல வரேன். அது எல்லாருக்குமே அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. அதுவும் சொல்லிக்கிறேன். நான் நிறைய லீக்டு சீன்ஸ் பார்த்தேன். காலைல டிஎல்ல எஸ்டிஆர் சீன் எல்லாம் பயங்கர அளப்புற. ஆகாஷ் ப்ரோ கை தூக்கி இருக்காரு. அவர் தான் ஃபர்ஸ்ட் ஏன்னா எஸ்டிஆர் ஃபேன்ஸ் வந்து 2 வருஷம் கழிச்சு படம் வருது. அந்த 2 வருஷம் கழிச்சு படம் வரனால வந்து இன்னும் ஒரு ஒரு வேற மாதிரி ஒரு வைப் மோட்ல போயிட்டாங்கன்றதுக்காக சொல்றேன். ஃபர்ஸ்ட் படம் பார்த்தவர் ஆகாஷ் ப்ரோ தாங்க நம்ம கேங்ல. அதிகாலை சொல்லுங்க ஆகாஷ். எனக்கு காலெல்லாம் இல்ல ப்ரோ. படம் பார்த்துட்டேன். எனக்கு வந்துட்டு பர்சனலா அந்த டிஏஜிங் போர்ஷன்லாம் செம்மையா இருந்துச்சு ப்ரோ. நான்லாம் வந்துட்டு எப்படி சொல்ல, லைக் ஒரு ஷாக்கா தான் பார்த்துட்டு இருந்துச்சு தியேட்டர். அந்த அந்த சீனு, அந்த மியூசிக்கு, அது ஆக்சுவலி எனக்கு வந்து உண்மையிலேயே வந்து அது பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்துச்சுன்றது ரெஜிஸ்டரே ஆகல. அந்த சீன்ல நான் அவ்வளோ என்கேஜ் ஆயிட்டேன்னா, நான் வந்துட்டு ஆமா இல்லன்ற மாதிரி நீங்க பேசும்போது தான் ஜிபி ஸ்ட்ரைக் ஆச்சு. நான் எதுவுமே சொல்லவே இல்லை பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்துச்சுன்னா. அந்த மாதிரி அவ்வளோ சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இன்னொன்னு அந்த பையனோட இருக்க எந்த போர்ஷனுமே கிரிஞ்சா இல்லை, நல்லா இருந்துச்சு, நல்லா எடுத்திருந்தாரு. நான் அதெல்லாம் சொல்லியிருப்பேன், கிரிஞ்சா வராம இருந்தா போதுன்னு. அதெல்லாம் வந்துட்டு பக்காவா இருந்துச்சு. இன்னொன்னு அப்புறம் நம்ம தலைவன் மியூசிக் வந்துட்டு அவரு ஆக்சுவலி நல்லா தான் போட்டிருக்காரு. ஆனா வந்து படத்தை எடுத்த விதமும் படத்தை எடிட் பண்ண விதத்துலயும் தான் வந்து அவருக்கு என்ன போடுறது, நான் எங்க முடியுது எங்க ஆரம்பிக்குதுன்னே தெரியலன்ற மாதிரி குழம்பிட்டாரோன்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா நிறைய ரொமான்ஸ் போர்ஷன்ல விண்வெளி நாயகாவே ரொமான்டிக்கா போட்டிருப்பாரு. ஸோ அதெல்லாம் நல்லா இருந்துச்சு மியூசிக்கா. இப்போ கிரெடிட்ஸ்ல தான் விண்வெளி நாயகா வந்திருக்கும், பட் அதோட பேக்ரவுண்டா வந்திருக்கும் நிறைய ரொமான்டிக் போர்ஷன்ஸ்ல. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இது எனக்கும் ஒரு இவர் சொன்ன மாதிரிதான், சிம்புன்ற விஷால் சொன்னார்ல, சிம்புவோட ஸ்டண்ட் சீக்வன்ஸ்லாம் எனக்கு பர்ஃபெக்டா இருந்துச்சு. இந்த சிசிவில அவரு வந்துட்டு கஷ்டப்பட்டிருப்பாரு ஓடுறதுக்குன்னு சொல்லியிருப்பாரு ஒரு இன்டர்வியூல. ரொம்ப கஷ்டப்பட்ட, ஓடவே முடியல, கால்லாம் வீங்கிருச்சுன்னு. இதுல தலைவன் வந்து பின்னாடி கட்டியிருக்க கைய முன்னாடி கொண்டு வருவான் பாருங்க, அவ்வளவுதான். அந்த அத வந்துட்டு சிசிவில தலைவா அருண் விஜய் பண்ணுவாரு அதே மாதிரி ஒண்ணு. ஆனா இதுல நம்பால ஒல்லி ஆயிட்டு வந்து ஆட்டி இதுல வந்து அந்த ஸ்டண்ட் நீங்க சொல்ற ஸ்டண்ட், அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் ஒரு ஸ்டண்ட் இருக்கும், அந்த ஸ்டண்ட் சூப்பரா இருக்கும் அந்த ஃபைட்டே. லைக் அதுக்கு முன்னாடி அந்த வில்லன் அலி ஃபைசலா, அவனை வேற நான் படம் பார்த்துட்டு எங்கேயோ பார்த்திருக்கேன் இவனன்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கேன். எங்க பார்த்தோம். இல்ல நான் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 7
ஓ ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 7ல வருவாரா? ஆமா, இவருதான் வருவாரு. இட்ஸ் வெரி சேஃப்னு வரு. இவருதான் வந்துட்டு அதை மறைச்சு வச்சிருப்பாரு. ஓகே அந்த ஓகே ஓகே. இந்த பிளாஷ், அந்த ஒரு டிரைவ் மாதிரி இருக்கும்ல, அந்த கார்ல மறைச்சு வச்சது இவர்தான் பார்க்க போவாங்க துபாயில. ஓ சரி 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 சரி. அதான் பாத்துட்டு இவனு எங்கேயோ பாத்திருக்கேன்ற மாதிரி ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு எனக்கு. என்ஜாய் பண்ணி பார்த்ததுன்னா அந்த கமல், நாசர், எஸ்டிஆர் வந்து ஒரு சீன்ல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அந்த சீன் லைக் லாங்கா இருக்கும், பட் ஆனா சூப்பரா இருந்துச்சு அது. அதுக்கப்புறம் வடிவுக்கரசி ஒரு காமெடி சீன் வரும், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எஸ்டிஆர் லுக்கு சூப்பரா இருந்துச்சு. படத்துல ஒரு போட்ல நாசரோட போயிட்டு இருப்பாரு, ஒரு அண்டர் ஆர்மர் ஒரு ஜாக்கெட் போட்டுட்டு, பிளாக் ஜாக்கெட் போட்டு, அதெல்லாம் தலைவன் செம்ம ஸ்வாகா சூப்பரா இருந்தாரு. சரியான லைக் பாடி குறைக்கிறதுன்னு ஒண்ணு, இவ்வளவு குறைக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, ஒரு கன்வின்சிங்கா, அதெல்லாம் வந்துட்டு சூப்பரா அவர் ஆக்சுவலி நல்லா காட்டியிருந்தாங்க. சினிமாட்டோகிராஃபியும் சூப்பரா இருந்துச்சு. அந்த ஸ்னோ போர்ஷன்ஸ் எல்லாம் வரல, ரீஜன் அந்த பனி ஆமா, அதுல எனக்கு ஒரு பஞ்சாயத்து இருக்கு ஆகாஷ் ப்ரோ, அது நாளைக்கு ஸ்பாயிலர்ல சொல்றேன். அந்த பனி பிரதேசத்துல வர அந்த சினிமாட்டோகிராஃபியும் சூப்பரா இருந்துச்சு. எனக்கு பர்சனலா ஒர்க் அவுட் ஆகாத ரெண்டே விஷயம் வந்து நான் கெஸ் பண்ணிட்டேன் ப்ரோ, யாரு ரிவீல் ஆகுறாங்க, அந்த சிஸ்டரா, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் கெஸ் பண்ணிட்டேனாலும் அந்த எனக்கு மெயின் கான்ஃபிளிக்ட் இருக்குல்ல, இவங்க 2 பேரும் ஏன் சண்டை போடுறாங்கன்னு, அது வந்து எனக்கு ரொம்ப சிரிப்பா இருந்துச்சு. எனக்கு கன்வின்சிங்கா இல்ல அந்த கான்ஃபிளிக்ட். அது என்னடா இவ்வளவுதான் நல்லான்ற மாதிரி, லைக் இவ்வளவு பெரிய படத்துலன்னு. பிளஸ் சிசிவில வந்து சிசிவி அளவுக்கு கூட இது எனக்கு ஸ்லோவா தெரிஞ்சு சிசிவி விட. ஏன்னா வந்து சிசிவில 4 பேர் இருப்பாங்கல்ல, 4 கேரக்டர் இருக்கும், 4 கேரக்டரும் மாறி மாறி ஸ்டோரி போயிட்டு இருக்கும், 4மே இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கும். இதுல 2 கேரக்டர் தானே, எனக்கு அதனால அந்த படம் ஸ்லோவா வருது வந்து தெளிவா தெரிஞ்சு நிறைய இடத்துல. அது மட்டும் தான் பெருசா பிரச்சனை. ஆனா மத்தபடி நான் கெஸ் பண்ணது எதுவுமே படத்துல இல்ல, வேற மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் எனக்கு என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனா செம்ம ஸ்லோவா இருந்துச்சு படம், செம்ம ப்ரெடிக்டபிளா இருந்துச்சு. வேற எதுவுமே நம்மள இன்டெலிஜென்டாலாம் ட்ரீட் பண்ணல எங்கேயும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு படம். சொல்லுங்க தலைவா. அவரு ஆகாஷ் ப்ரோ சொன்னதே தான், அது கான்ஃபிளிக்ட் வந்து உங்களுக்கு எப்படி அக்செப்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி சிம்புவோட கேரக்டரைசேஷன் வந்து யார் என்ன சொன்னாலும் நம்புற மாதிரி, அதுல ஒரு கிளாரிட்டி இல்லாத மாதிரி, அது கரெக்ட்டா தான், ரொம்ப மனிபுலேட் பண்ண ஈஸியா மனிபுலேட் பண்ணிடுறாங்கற மாதிரி. அதுவே எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு. ஆனா இந்த கான்ஃபிளிக்ட் பிரகாஷ் நான் சொன்ன கான்ஃபிளிக்டா இருந்ததுன்னா இன்னைக்கு படத்தை நம்ம கொண்டாடி இருப்போம் சத்தியமாங்க. அவர் என்ன ப்ரோ சொன்னாரு? இல்லங்க, த்ரிஷா வச்சு ஒண்ணு சொன்னாரு, அத நாளைக்கு ஸ்பாயிலர்ல பேசுவோம் நம்ம ப்ரோ. அதுவே எனக்கு விஷால் ப்ரோ நான் ஒன்னு கேக்குற டவுட், படம் பார்க்கல ஆல்கோ, சொல்லுங்க ஆல்கோ. நீங்க இல்ல படம் பார்க்கலனாலும் கூட ஓரளவுக்கு ஓகே. கேக்கல சொல்லுங்க தலைவா, சொல்லுங்க தலைவா. டவுட் ஸ்பாயிலர் கிடையாது, அது மட்டும் கிளியர் பண்ணுங்க. அந்த ட்ரெய்லர்ல ஒரு டயலாக் வரும் இல்லைங்களா, நம்ம சிம்பு அவர் சொல்ற வஸ்தியா சொல்ற மாதிரி, இனிமே நான் தான் இங்க சக்திவேல் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி ப்ரோ அது அந்த இடத்த கொண்டு வந்து இது பண்ணிடுறாரா கமல் சாரோட? என்னங்க ஏங்க அடிப்பாங்க என்ன? இல்ல ஆமா இல்லன்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். ஏங்க அது எப்படி முடிச்சிருவாரா இல்லையா அந்த சீன்ல? இப்ப நான் மாத்திர பாருங்க, அந்த சீன்ல ஒரு ஹிந்தில இருந்து தமிழ்ல பேசுவாரு ப்ரோ, அது இந்த டிரான்சிஷன்லாம் சூப்பரா இருந்துச்சு. தெரியான கன்வெர்ட் பண்ணி அந்த டக்குன்னு பேசுறது செமையா இருக்கு. சக்திவேல்கோ மேனே மாறான்னு சம்பந்தமே இல்லாம பின்னாடி ஒரு ஆர்கெஸ்ட்ரல் செக்ஷன் ஓடிக்கிட்டு இருக்குமே பிஜிஎம்ல, அத கவனிச்சீங்களா? பாய் மேல நீ பயங்கர வன்மத்துல இருக்க ப்ரோ. நல்லா இல்ல ப்ரோ, உண்மையா தான் சொல்றேன், நல்லா இல்ல ப்ரோ. நீங்க இப்படி முட்டு கொடுக்கறதுனால தான் ப்ரோ மறுபடியும் பண்றாரு. வருதுங்களா அதுக்கப்புறம் அந்த சீனுக்கு அப்புறம் என்ன தலைவா? இல்ல அந்த சீனுக்கு அப்புறம் த்ரிஷா மேம் எல்லாத்தையும் கேட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் இல்ல ஆல்கோ ஒரு விஷயம் சொல்லட்டுமா? 120 ரூபாய் விஷால் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடு. ஏதோ கம்மி பண்ணிருக்கேன் நாங்க, டாக்ஸ் இல்லீங்களா? அதாங்க 60 ரூபாய் எனக்கு அனுப்புங்க, நான் சொல்றேன் மொத்த ஸ்டோரி. ஏங்க 100 போதும் எனக்கு, 100 ரூபாய் அனுப்புங்க, நான் சொல்றேன். விஷால் வந்து மத்தவங்க சொன்ன கதையா சொல்லுவாங்க, விஷால் சொல்லும் போது நடிச்சிலும் காட்டுவான். வீடியோ கால் வேற பண்ணணுமோ? பாடவும் செய்வேன், அந்த மாதிரி சொல்றீங்களே. பாடவும் செய்வேன், பிஜிஎம் எல்லாம் போடுவான். ஆமா ஆமா நடுவுல. ஆனா நான் வந்துட்டு கடைசி வரைக்கும் விண்வெளி நாயக பாட்டு முடிகிற வரைக்கும் இருந்துட்டு தான் நான் ஏஞ்சேன். நான் அந்த சீன்லாம் பாத்தீங்கல்ல, பாத்திருப்பீங்கல்ல, அது ஏதோ சீன் காட்டுவாங்க. விவசாயி ஏங்க இப்படி வந்தது அதை விடுங்கப்பா.
ஏஆர்ஆர் பிஜிஎம் எப்படி இருந்தது உங்களுக்கு எல்லாம்? ஆனா நல்லா இல்ல எனக்கு அவர் ப்ரோ. தானே ஹீரோ, ப்ரோ எனக்கு நல்லா அவர் இல்ல தான் ப்ரோ. ஹீரோ. பர்சனல் என்னோட பர்சனல் ப்ரோ ஒப்பீனியன். அதுவும் அந்த ப்ரீ இன்ட்ரோ முன்னாடி ஒரு பிஜிஎம் போட்டுருப்பாரு பாருங்க, அது என்னன்னே தெரியல, சம்மந்தமே இல்லாம ஓடிட்டு நான் இருப்பாரு சொல்லட்டுமா, பாட்டுக்கு. எனக்கு அவர் பிஜிஎம் பிஜிஎம் இந்த நல்லா படத்துல இருந்துச்சு. ஸ்டாண்டர்டா இல்ல, அவர் ஸ்டாண்டர்டே இல்ல இது. எனக்கு ரொம்ப பிஜிஎம் நல்லா இருந்துச்சு நாளாவே ப்ரோ, ஆனா படத்துல அது ரொம்ப ஒட்டவே இல்லை, அப்படி அந்த இருந்துச்சு. ட்ரெயின் ப்ரோ இல்ல ஸ்டேஷன் ப்ரோ, ஃபைட் ரொம்ப அப்பலாம் அப்படிதான் நாளான்னு இருக்கும். சொல்ல வேணாம். 10 தலையில கூட ராயன்லாம் பிஜிஎம் உனக்கு கமல் செம்மையா பிடிக்கலையா? போட்டிருப்பாரு. கமல் ப்ரோ ராயன் உனக்கு சம்பந்தமே ஒர்க் இல்லாம ஆகலையா போட்டிருப்பாரு பேக்ரவுண்ட் ப்ரோ. ஸ்கோர்? ராயன்ல ராயன் போட்டிருப்பாரு, நல்லா இருக்கும். ராயனோட அயலானு பிஜிஎம். இல்ல ப்ரோ, அயலான் அப்படி தான் இல்ல. சொல்ல மாட்டீங்க. இது 3 பேர் ஏங்க காம்பினேஷன்ல கடைசியா இது வந்தது வந்து தான் ப்ரோ ப்ரோ சொல்றீங்க. கடைசியா வந்தது ராயன்ல. அப்படி சொல்லுங்கண்ணே. ஏன் ப்ரோ ராயன்லயே அவர் பிஜிஎம்ல வந்து சூப்பரா பண்ணிருப்பாரு. இந்த படத்துல பாட்டா ஆயிட்டானா கூட பிஜிஎம் நல்லா இல்ல, ஒரு டோட்டலா நல்லா இல்லைன்னு சொல்லல. ஒரு சில இடத்துல நல்லா இருக்கு, ஒரு சில இடத்துல ஒரு மாதிரி. இல்ல சுகுமார் ப்ரோ, இல்ல அந்த ப்ரோ, அது அது அந்த அந்த எப்படி சொல்ல, ராயன்ல அது கூட அது ராயன்ல கூட அந்த டைரக்டரோட. உசுரே நீ தானே தான் பிக்கப் ஆயிடுச்சு எனக்கு. அதுதான் அந்த இடம் தான் வந்து ராயனுக்கே பயங்கரமான ஒரு இங்க கூட ப்ரோ. ப்ரோ தூக்கி 5 போட்டு வண்ண பூவேன் சாப்பிட்டு பிக்கப் ராயா ஆச்சு. ராயா. ஆனா நான் இதை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன், ஆகாஷ் ப்ரோ சொல்றப்ப சொல்லணும்னு நினைச்சேன். உண்மையாலுமே சினிமோட்டோகிராஃபி ஆமா சான்ஸே ப்ரோ, இல்லைங்க. சூப்பர். கண்ணுல ஒத்திக்கிற மாதிரி இருந்துச்சு உண்மையுமே. ஒவ்வொரு ஃப்ரேம்ஸும் அப்படி, குறிப்பா அந்த ஸ்னோ சுமாரு ரீஜியன் வந்துட்டு ஒரு சுமாரு ட்ரோன் ஷாட் காட்டுவாங்க. சுமாரு சுமாரு இல்ல சுமாரு. இல்லங்க பிரகாஷ் அண்ணே பிரகாஷ் நான் உண்மையாலுமே என்ன நல்லா ஏன் இருந்துச்சுண்ணே. நல்லா இருந்துச்சு அவ்வளவுதான். கண்ணில் ஒத்திக்கிற அளவுக்குலாம் இல்ல. பிரேம்னு ஒண்ணு மணிரத்னம் இல்ல மணிரத்னம் எனக்கு படத்துக்கான அண்ணே பிரேமே கிடையாது படத்துல. ஒரு பிரேம் கூட கரெக்ட். மணிரத்னம் படம் மணிரத்னம் அண்ணே படத்துக்கான பிரேம் இல்ல. இதாயா மணிரத்னம் படம் அண்ணே சொல்லி பிரேம் இருக்குமே, நீ அப்படி இதுக்கு ஒரு முன்னாடி பிரேம் படங்கள் கிடையாது. பார்த்தது இல்ல. ஒரு ப்ரோ ப்ரோ அவ்வளவுதான். அவங்களோட பிரேமே இல்ல பிரகாஷ் இதுல. ப்ரோ, பிரகாஷ் ப்ரோ, ஒரு ஃப்ரேம் இருந்துச்சு ப்ரோ மணிரத்னம் ஃப்ரேம். ஃபர்ஸ்ட் 15 நிமிஷத்துல இருந்திருக்கலாம். இல்ல 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 அந்த அவர் என்ன பம்பாய் பிரேம் சொல்றாரு, பம்பாய் படத்துல அவர் என்ன பிரேம் சொல்றாருன்னு பம்பாய் தெரியுது. படத்துல மேல இருந்து பாப்பாருல செகண்ட் ஹாப்ல ஒரு மனிஷா பிரேம் ஒன்று கொய்ராலாவ. இருக்கும். செகண்ட் ஹாப்ல திரிஷா வந்து பாக்குற அந்த பிரேம் வந்து இதுல இருந்துச்சு. அதை தவிர அதுவுமே பிரேம் கணக்கு கிடையாது, ஓகேங்களா. அது வந்து விஷால் ப்ரோட ஃபேவரட் ஷாட்டுக்காக ஒன்று வச்சிருந்தாங்க. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஆனா ஒன்னே ஒன்று நான் சொல்றேன், இந்த படத்துல வந்து ஒரு மணிரத்னம் படத்துக்கான ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ஃப்ரேமோ, ஒரு சினிமோட்டோகிராஃபில வந்து ஒரு ஒரு கவித்துவமா ஒரு ஃப்ரேம் இப்போ பாருங்க அப்படின்னு அது கூட வைக்கல. ஆனா சொல்ல போனா இன்னொரு விஷயம் இருக்கு. அதாவது அது விக்ரம்னு ஒரு படம் இருக்குல்ல, இப்போ நம்ம கமல் படம், அந்த பார்த்தீங்கன்னா விக்ரம், அந்த அந்த ரோலில் உள்ள ஆள் அமர் ரோலு, சந்தனம், இந்த 3 ரோலும் ஒரு நேர்கோட்டில் வர்றதுக்கு அழுக்கட்டாயமா ஒரு ஃப்ரேம் வச்சிருப்பாங்க. அப்படின்னாச்சும் வச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இங்க அந்த ஜெய் ராயப்பாவும் இவர் அமரனும் சக்திவேலும் ஒரு ஃப்ரேம்ல கொண்டு வரதுக்கு வாய்ப்பு வச்சிருக்கலாம். ஆனா அப்படி கூட மெனக்கட்டு கூட எதுவும் வைக்கல. கேட்டா ஒன்னே ஒன்று தான், நான் வந்து கைத்தறதுக்காக எதுவும் பண்றது இல்லை, ஆடியன்ஸ் வந்து என்ஜாய் கதைக்காக பண்றதுக்காக தானே எதுவும் பண்றேன், பண்றாங்க. கதையே இல்லைங்கிற கதைக்காக பண்றேன்னா கடுப்பாயிரும். இது கதை 1960 70 80 இருந்து ப்ரோ சூப்பர் ப்ரோ. காற்றின் வெளியீடு இருக்குல்ல, காற்றின் வெளியீடை. காற்றின் அல்ல இல்ல, வெளியீடு அதோட காற்று அதோட வெளியீடு. விஷுவல் எப்படி இருக்கும், அதோட ப்ரோ விஷுவல் கம்பேர் அங்கெல்லாம் பண்ணீங்களா? போகாதீங்க, அங்கெல்லாம் போக ப்ரோ கூடாது நீங்க. கமல் ஸ்லாங் செட் ஆயிடுச்சா ப்ரோ உங்களுக்குலாம்? இல்ல ப்ரோ காயல்பட்டினக்காரன் எபிசெட். ப்ரோ எனக்கெல்லாம் பிடிக்கவே இல்லை ப்ரோ. ப்ரோ ரிஷி சிம்பிள் ப்ரோ. நம்ம தமிழ் வேந்தன் தான் இவ்வளோ நாய்ஸா ஒரு தடவை ஆன் பண்றப்ப டப்ப 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 என்னடா அவர் மியூட்ல இருந்து சந்திரமுகி கேக்குற எடுக்கிறப்போ ஒரு மாதிரி இருக்கா? சவுண்ட் கேக்குது. அவர் மியூட் போட்டு பிரகாஷ் ப்ரோ சிம்பிளா ஒரே கொஸ்டின் கேட்க கூடாதுன்னு நினைச்சானா என்ன கண்ட்ரோல் பண்ண மேல கேட்டுறேன். இந்தியன் 2வா இல்ல இதுவா? அண்ணா தயவு செஞ்சு புண்ணியமா போகணும். கண்டிப்பா 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 தக்லீஃப் நல்லா படம் இந்தியா 2 கம்பேர் பண்ணா. இந்தியன் 2 கம்பேர் பண்ணா இது எவ்வளவோ தேவலண்ணா. இல்லங்க நான் சிம்பிளா சொல்றேன், இந்தியன் 2 எந்த படத்தையும் கம்பேர் பண்ணக்கூடாத படம். அது படமே கிடையாது. அது வந்து படம்னு எடுக்கக்கூடாத படம். அது யாருமே நடிக்காத ஒரு சின்ன ஒரு கலை இயக்குனர்ல இருந்து, ஒளிப்பதிவாளர்ல இருந்து, இல்ல படத்தொகுப்பாளர்ல இருந்து, இல்ல நடிகர் நடிகைகள், இயக்குனர், இப்படி ஒருத்தரும் அவங்க வேலையை உருப்படியா செய்யாத முழுக்க ஊழல் பண்ணப்பட்ட ஒரு இப்ப அந்நியன் படத்துல வந்து இவரு அம்பி சொல்லுவார்ல, கரண்ட் கொடுத்தோர் பெண்ணு கொடுத்தோர் பெண்ணு எடுத்தோர் அப்படின்னு சிட்டிசன்ல அவர் சொல்ற மாதிரி இவரு சொல்ற மாதிரி, அது மாதிரி எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து சிட்டிசனே அந்நியனையும் சேர்த்துன்னு சொல்றேன் நான். சிட்டிசன்ல எப்படி பெண் எடுத்தவர் பெண்ணு கொடுத்தாரு சொல்றானோ அது மாதிரி அம்பியை வந்து அந்த தெருவுக்கு ரோடு போட்டவர், தாசில்தாரு, எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா அந்நியன் இப்ப இந்தியன் 2 பத்தி பேசினாவே இல்ல. அதுதான் சொல்றேன், இப்படி வந்து எதுக்குமே சம்மந்தம் இல்லாத ஒரு படம் தான் வந்து இந்தியன் 2. அதோட எந்த படத்தையும் கம்பேர் பண்ணக்கூடாது. எந்த படத்தை கம்பேர் பண்ணா அந்த படம் பெட்டர் படமா தெரியும். ஆனால் அதை கம்பேர் பண்ணி கேள்வி கேட்கவே கூடாது. காற்று வெளியிடையில ப்ரோ அவங்க ஹீரோயின் என்ட்ரி ஒரு சீன் இருக்கும், யாராச்சும் கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியல, அவ்வளோ சூப்பரா இருக்கும் ப்ரோ. அந்த பனி பிரதேசத்துல அவங்க அந்த பஸ்ல இருந்து வருவாங்க கையாட்டிட்டு, பயங்கரமா இருக்கும். அந்த மாதிரி அது ரவிவர்மன் நினைக்கிறேன். எனக்கு பயங்கரமா இருக்கும் ப்ரோ அது. எனக்கு இன்னொரு இது வந்துட்டு, அவருக்கு யாருன்னா புல்லட் எப்படி வேலை செய்யணும்னு சொல்லி சொன்னா நல்லா இருக்கும்.
ஒருத்தர் 4-5 புல்லட் வாங்குறாரு, ஒருத்தர் ஒரே புல்லட் தான் வாங்குறாரு. என்னடான்ற மாதிரி. ஆனா ஆகாஷ் இந்த மாதிரி நீங்க தமிழ் சினிமால பார்த்ததே என்னங்க ஏங்க? பாத்திருக்கேன் ப்ரோ. மணிரத்னம் கிட்ட நான் எதிர்பார்க்கல. நம்ம அவரும் அங்க கொஞ்சம் வச்சிடல. கமர்ஷியலா போவான்னு ட்ரை பண்ணிருக்காரு. இல்ல ப்ரோ இது ஒரு கேள்வி கேட்போம். இல்ல ப்ரோ இது எப்படி சொல்றது, எல்லாரும் இத ஜஸ்ட் another ஃபிலிம்னு பார்க்க மாட்டாங்கல்ல. இவங்க ஏதோ ஒரு ரீசனுக்கு இவ்வளவு வருஷம் கழிச்சு இந்த ஸ்கிரிப்டுக்கு ஜாயின் ஆகுறாங்க, அப்ப இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படி நினைச்சிருவாங்க. அந்த ஜோனுக்கு போனவன உங்களால திரும்பி கொண்டு வரவே முடியாது இந்த படத்தை காட்டி. இப்ப தெரியுதா ஏன் கமல் இவ்வளவு வருஷம் சேர்க்கவே இல்லைன்னு. ஏதோ இந்த வாட்டி தப்பு ஏதோ கன்வின்ஸ் பண்ணிட்டாரு போல. இப்பதான் எனக்கு நான் தான் சொன்னேன் அந்த ஸ்கிரிப்ட் ஐபேட்ல 400 ஸ்கிரிப்ட் வச்சிருக்காருன்னு. இப்பதான் கொஞ்சம் பயமா இருக்கு அந்த ஐபேடை டெலீட் பண்ணிருங்க. ப்ரோ இதெல்லாம் அவர் ஸ்கிரிப்டே இல்ல ப்ரோ, அது சும்மா அந்த ஒன்லைன் வாங்கலாம் அது மட்டும்தான். இதுல என்ன ஆன்லைன் இருக்கும் நீங்களே சொல்லுங்க. இது ஆன்லைனே இன்ட்ரெஸ்டிங்கா இல்லையா ப்ரோ? இதான் உண்மையாவே அவர் எடுக்க நினைச்ச தலைவன் இருக்கின்றானா ப்ரோ? அதை மட்டும் சொல்லுங்க ப்ரோ. விருமாண்டி எல்லாம் பாராட்டுறாங்கல்ல, விருமாண்டியவே நீ ஒன்லைன்னா எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாமே மொக்கையா தான் இருக்கும். அதை நம்ம எப்படி பிரசன்ட் பண்றோம்ன்றது இங்க பயங்கர அற்புதமான கதைன்னு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. உத்தம வில்லனே எடுத்துக்கோங்க, அது வந்துட்டு ரைட்டிங்கா பயங்கரமான ஒர்க் இல்ல. இது எனக்கு இல்ல ப்ரோ, நான் முன்னாடி இதுலயே சொன்னல, சிசிவில ஒரு ரீசன் இருக்கும். அவன் அவனுக்கு பவர் வேணும்ன்றதுக்காக அவன் ஸ்டார்ட் பண்றான் ஒரு விஷயத்தன்ற மாதிரி. சோ அந்த மாதிரி ரேண்டமான ஒரு அந்த மாதிரி காரணம்னா அப்படி சொல்லிட்டு போயிடணும். இல்லைன்னா காரணத்தை ப்ராப்பரா சொல்லணும். இந்த மாதிரி காரணமே லைக் ரொம்ப ஒரு அன்கன்வின்சிங்கான ஒரு காரணமா இருக்கும் இந்த கான்ஃபிளிக்ட்டுக்கெல்லாம். அதுக்கு முன்னாடி சீன்ஸ்லதான் எனக்கு ஒரே எனக்கு யாருன்னா சொல்லலாம், அவர் கார் விட்டு இறங்கி போவாரு, அவர் சந்தேகப்பட்டதுனால இவரு அவர் மேல காண்டாயிராரு, அந்த மாதிரி சொல்லலாம் படத்தை பார்த்துட்டு. நம்மளா கன்வின்ஸ் பண்றதுதான் அதெல்லாம். நான்லாம் ரெண்டாவது ரெட்ரோஸ்பெக்டா பார்த்து கன்வின்ஸ் பண்ணிக்கிறது தான். உண்மையா படத்தை அப்படியே ஸ்லோல பார்க்கும்போது எனக்கு கன்வின்ஸ் ஆகல அந்த ரீசன். ஏன்னா இவரு அவர்கிட்ட தான் வாட்ச் கொடுத்துட்டு பொறுப்பு கொடுத்துட்டு போவாரு. அவரு அந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை மாதிரி இவரு தான் லைக் அபிராமியோட போயிருப்பாரு. ஸோ அவங்க நல்ல பாண்டிங்ல இருக்க ஒருத்தவங்க தான் லைக் ஆனா லைக் இது ஒரு சின்ன ரீசன்னால மாறுறதெல்லாம் எனக்கு பர்சனலி அது கன்வின்சிங்காவே இல்லை. யாரும் சூர்யாவோட அந்த லீக்கடு பிக்சர் பாத்தீங்களா? சஞ்சேரி அம்மாசாமி மாதிரி இருக்காரு லைட்டா. யாருக்காச்சும் தோணுச்சா அப்படி? பாத்தீங்களா யாராச்சும்? ஏங்க லீக்கட் தான் அவர் சாமி காலைல இப்போ ஒரு லீக்கட் பிக்சர் வந்திருக்கே கல்யாணத்துல. இல்ல ரொம்ப எங்கா இருக்க மாதிரி இருக்கு. கல்யாணத்துல வரதெல்லாம் லீக்கட் பிக்சர். ஆமா அது அப்படிதான் இருக்கு. பப்ளிக் ஈவென்ட். கமல் சொல்லுங்க ப்ரோ. ஆகாஷ் ப்ரோ சொல்லுங்க. ஆனா கமல் இந்த கமல்ஹாசன் இந்த படத்துல சரியான லைக் ரொம்ப சட்டிலா நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாரு. எனக்கு வாய்ஸ் எல்லாம் கூட டிஃப்ரெண்டா தான் இருந்துச்சு. டிஏஜிங் பண்ற போர்ஷன்ல வர வாய்ஸும் ஓல்டா வர வாய்ஸ் எல்லாமும் கூட டிஃப்ரெண்டா தான் இருந்துச்சு. எனக்கு பர்சனலி எப்படி தோணுச்சு, அந்த ஓஜி ரிஸ்லர் இஸ் பேக்ன்ற மாதிரி லைக் த்ரிஷா கிட்ட ரொமான்ஸ் பண்ணும்போது ஒரு 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 டைமென்ஷன்ல இருக்கும் ரொமான்ஸ். அபிராமிக்கோட ஒரு ரொமான்ஸ் டைமென்ஷன்ல இருக்கும். அடிபட்டப்ப ஒரு வாய்ஸ் எடுப்பாரு, அது கவனிச்சிங்களா? ஹாஸ்பிட்டல்ல இது பண்றப்ப அது வாய்ஸ் அடிபட்டவன் பேசுற மாதிரி அதுவும் டோட்டலா ஒண்ணு பண்ணிருந்தாப்ல. அதெல்லாம் அவர்கிட்ட கேட்க வேணாங்க, அதெல்லாம் நல்லா பண்ணுவாரு. அதெல்லாம் லைக் அதெல்லாம் லைக் பாசிட்டிவ் நினைச்சு தோண்டி எடுத்தா அதெல்லாம் தான் பாசிட்டிவா நிக்கும். ஒரே ஒரு டவுட், இது தக் லைஃப்ல இது பேசிட்டீங்களான்னு தெரியல, நான் லேட்டா தான் ஜாயின் பண்ணேன். ஜனநாயகன் டிஸ்ட்ரிபியூஷன் ஏதோ மாறுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அது எதனா நியூஸ் இருக்கா இல்ல சும்மா ரூமர்ஸா? 7 ஸ்கிரீனுக்கு மாற போகுதுன்னு சொல்றாங்க. எனக்கு அதை பத்தி தெரியல. நம்ம லெட் சினிமா தான் போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன் நேற்று. யாரோ விஜய் ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசரே வாங்க போறாங்க அப்படின்னு. ஆனா எல்லாம் ஓகே. இந்த சினி இன்சைடர் யாருங்க? கரெக்டா போடுறான் ப்ரோ. எப்படி பாத்தீங்களா? இன்னைக்கு மத்தியானம் ஒரு குரூப் மூவ்மெண்ட் ப்ரோ படம் பார்த்துட்டு இருந்தேன். இன்டர்வெல்ல இவரை போய் பார்க்க போயிட்டேன். அவரு ஓகே லெஃப்ட் ஹேண்ட் சைடு உட்காந்துருந்தாரு. இவரை போய் பார்க்க போயிருந்தேன் பக்கத்துல உட்கார. அப்ப இவர்கிட்ட காமிக்கிறேன் இந்த சினி இன்சைடரோட சிலம்பரசன் படம் இது அனௌன்ஸ்மெண்ட் ஆகுது அப்படின்னு. இவரு போனே பார்க்க மாட்டாரு. நான் எதுவும் ஸ்பாய்லர் காமிச்சிருவேன்னு நினைச்சிட்டு பார்க்கவே மாட்டாரு கடைசி வரைக்கும். பக்கத்துல இருக்க இவரோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு வெற்றிமாறன் பண்றாரு அப்படின்னா அப்புறம் தான் போனே பாக்குறாரு. அவ்வளவுதான் இருக்காரு அந்த படத்து மேல இன்வெஸ்ட் ஆகி.
இதெல்லாம் நான் ரொம்ப ஏதோ ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் பார்க்க போறோம், ஸ்பாய்லர் ஆயிடக்கூடாதுன்னா பரவாயில்ல. நோ நோ. ஏங்க இல்லங்க, இப்ப சிசிவி வந்துட்டு நார்மல் கேங்ஸ்டர் படம் தான். அந்த கிளைமேக்ஸ் சொல்லிட்டு அந்த படம் பார்க்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. என்கிட்ட சொல்ல பல பேர் முயற்சி பண்ணாங்க, ஓடிக்கிட்டே இருந்தேன் நான் தெரிஞ்சுதான் ப்ரோ போய் பார்த்தேன். எதுவுமே எதிர்பார்க்காம சொல்லிட்டானுங்க ஆரம்பத்திலேயே, அதான் தெரிஞ்சுதான் போய் பார்த்தேன். எனக்கு அது பெரிய ஷாக்கா இருந்துச்சு. அந்த இடத்துல உங்களுக்கு ஷாக் ஆகுறதா முக்கியமா? சரி ஓகே முடிச்சிடலாமா? விஷால் வந்திருக்காங்க மகேஷ் அண்ணாவா? விஷால் கேக்குதா? வணக்கம்ண்ணா, வாழ்க வளமுடன். போட்டோ எடுத்தீங்களான்னு கேட்பாரு அவரு. வாழ்க வளமுடன். உங்களை அதேதான் அண்ணா, நீங்க உண்மையாலுமே எடுக்க சொன்னேன். அண்ணா உண்மையாலுமே புஜ்ஜு தானே அவரு. நல்லா அது பேர் என்ன, ஐயோ வாயில வரமாட்டேங்குது. மகேஷ் ப்ரோ நீங்க பேசுறது ரொம்ப லோவா கேக்குது ப்ரோ. வந்துருச்சுண்ணா. பொசு பொசுன்னு தான் இருந்தாரு உண்மையாலுமே கமல். அதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க பாத்தீங்கன்னா உண்மையுமே ஷாக் ஆயிடுவீங்கண்ணா. 18 வயது பார்ப்பவை எல்லாம் அப்படிதான் இருந்தாரு. படிதாண்டி பார்த்து பழகு. நீங்க எப்ப போறீங்க? நீங்க போறீங்களா இல்ல ஓடிடி தானா? இல்லைங்க, நீங்க இதுக்கப்புறம் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறமும் போடுமா? நான் வாவீரன் மாதிரி நம்ம இதுலயே பாத்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். தலைவர் ஃபேனு நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். தெரியும். ஆகஸ்ட் 14 வரேன் மகேஷ் அண்ணா இருக்கோம். நாளைக்கு ப்ரோ இத விடுங்க ப்ரோ, நாளைக்கு வருவோம் அவர்ட்ட. நாளைக்கு வருவோம் அவர்ட்ட. வன்பம்பிங்க நாளைக்கு வருவோம் ப்ரோ அவர்ட்ட. அவருக்கு அவரோட இப்பத்தைய ஃபேவரட் எஸ்கே வாமா, அதுவும் சொல்லியிருக்காரு என்கிட்ட. செப்டம்பர் 5. ஆமா, லாபகரமான அவர் ஒரு ட்வீட் போட்டார்ல, லாபகரமான 5 நடிகர்கள். அது என்ன கள நிலவரம் தான் அது. இல்ல இப்ப சங்கரோட இதை நம்ம பாத்துட்டோம். இப்ப மணிரத்னமும் அப்படி இப்படின்னு ஆயிடுச்சு. முருகதாசாவது என்ன பண்றாரு? அந்த ட்வீட்டை பாத்தீங்களா? பார்த்தேன். அந்த ட்வீட்ல சரியான குபீரு. அவன் போட்ட சிக்கந்தர் பார்த்தான். சிக்கந்தர் பார்க்கல போல. வெற்றிமாறன் ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் தானா? எஸ்டிஆர் வெற்றிமாறன் ப்ராஜெக்ட் சுகுமார் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரா? அப்பதான் நான் ஒத்துப்பேன். விடுங்க. அவர் எத்தனை வருஷம் எடுப்பாரோ, அடுத்து எப்ப படம் வரும்னு தெரியாது. டக்லைஃப் இன்னொரு வாட்டி பாத்துக்கோங்க. 1 இயர்ல வந்துரும். இருங்க நம்புங்க. தானு தான ப்ரொடியூசர். பட் இது எப்படிங்க அவுட் ஆஃப் யார் கூட இந்த ப்ராஜெக்ட் இதுவா? வெற்றிமாறன் எஸ்டிஆர். வெற்றிமாறன் யார் சொன்னா? கன்ஃபார்ம் ஆசுமா? யார் சொன்னா? சினி இன்சைடர் தான் போட்டுருந்தான். இல்ல ப்ரோ, அதெல்லாம் கன்ஃபார்ம்லாம் ஆகல ப்ரோ. யார் சொன்னா கன்ஃபார்ம்னு? சினி இன்சைடர் தான் போட்டுருந்தான். ஜூலை 1 கன்ஃபார்ம். அவர் சினி கன்ஃபார்ம் பண்ணாதான் நான் ஒத்துப்பேன். இல்ல சினி இன்சைடர் தான் வந்து தக்லைஃப் கிராஃப்ட்னு போட்டுருந்தாரு. ஒத்துக்கிறீங்களா? கிராஃப்ட் தானே ப்ரோ. கிராஃப்ட் நல்லா தானே இருக்கு ப்ரோ. படம் தான் நல்லா இல்ல, ஸ்கிரீன் பிளே தான் நல்லா இல்ல. இன்ஸ்பிளாகும் போட்டுருந்தாருண்ணா. இல்லப்பா, இது வந்து கன்ஃபார்ம்லாம் ஆகலப்பா வெற்றிமாறனோடலாம். பிரகாஷ் ப்ரோ நீங்க சிக்கந்தர் பாத்துட்டீங்களா? சுகுமாரன் இன்னைக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா அது உங்களுக்கு பொறுக்காது இல்ல? இல்ல நிஜமா கன்ஃபார்ம் ஆகல விஷால். சீரியஸா கன்ஃபார்ம். ஈவினிங் பேசுனது வரையும் வச்சு சொல்றேன், கன்ஃபார்ம் ஆகல. அடுத்த ப்ராஜெக்ட் எனக்கு தெரிஞ்சு அவரு இருக்கு, நான் சொல்றேன். பட் ஆனா இவரு இப்ப சொல்ல, 2 நாள்ல சொல்றேன். ஆனா வெற்றிமாறன் கிடையாது. சொல்லுங்க. மணிரத்னமா? வெற்றிமாறன் கிடையாது. ஓகே, மணிரத்னம்னாங்களே அதுவா இல்லையா? அது மட்டுமா சொல்லுங்க, பேர் சொல்ல வேணாம். அதுவுமே இப்போதைக்கு வந்து ஃபுல்லா முழுமையா கன்ஃபார்ம் ஆகல. வேற ஒரு டைரக்டர். ஆனா கேள்வி எல்லாரும் சொன்ன டைரக்டர் தான். ஆனா இவர் கிடையாது. வெற்றிமாறன் கிடையவே கிடையாது இப்போதைக்கு. ரொம்ப சந்தோஷம். நான் என்ன சொல்றேன், கண்டென்ட் நம்ம கண்டென்ட் நல்ல கண்டென்ட் கிடைக்கும் வெற்றிமாறன்ட்டு போனா. பட் பாக்ஸ் ஆபீஸ் சீட் கொடுக்க முடியுமான்றதா டவுட். படமா நம்ம பேர் சொல்லிக்கலாம், இது எங்க படம்டான்னு வேணா சொல்லிக்கலாம். இன்னொரு 10-20 வருஷம் சீரியஸா வெற்றிமாறன் கூட இல்ல ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ நீங்க என்ன, அது உண்மை, நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிரகாஷ் அண்ணன் தான் இருக்குன்னாரு. ஏங்க இருக்குன்னு சொன்னேன், அதுக்கு ஒப்பீனியன் தானே சொன்னேன். இன்னும் டக்குனு நான் சொன்ன மாதிரி டக்குனு மாத்துறீங்க. நான் ஒப்பீனியன் சொல்றேன், அது தேவை இல்லைங்கிறேன். நான் வந்து அஸ்வத் மாரிமுத்து, தேசிங் பெருசாமி படம்லாம் வேகமா ஆரம்பிச்சிடலாம். அந்த 2 வருஷம் 3 வருஷம் படங்கள்லாம் வேணாங்கிறேன். மணிரத்னம் படமும் வேணாங்கிறேன். இனிமேல் யாருக்கு படத்துக்கு சிம்பிள் சைட் ரோலே பண்ண வேணாங்கிறேன். எந்த ரோலா இருந்தாலும் பண்ண வேணாம். அவர் ஹீரோ நடிச்சு பண்ணிட்டு போயிடலாம். ஆனா தேசிங் படமும் டைம் ஆகும் தானே நான் சொல்றாங்க. ஆனா நான் என்ன சொல்றேங்க, மத்தவங்க சொல்றாங்க அதே மத்த நியூஸே ஃபாலோ பண்ண வேணாங்க. உண்மையான நியூஸ் என்ன ஃபாலோ பண்ண, மத்த எல்லாருமே தகவல் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. இல்லண்ணா 2 வருஷம் படம் பண்ணாதீங்கன்றீங்கல்ல, தேசிங் படமே ஸ்டார்ட் பண்ண அவ்வளவு நாள் ஆகுமேன்னு. அவங்க ப்ராப்பரா பிளான் பண்ணாங்கன்னா அது கரெக்டா வந்து அவங்க 10 மாசம் பிளான் வச்சிருக்காங்க. 11 மாசம் 12 மாசம் தான் டோட்டல் ஷூட்டிங் ஷெட்யூல். ஆனா அதுக்கு ஆகிற செலவு, அதுக்கு ஆகிற பிளானுங்கிறது ரொம்ப பெருசு. ஓகேங்களா, பட்ஜெட் பெருசு. அதுல
அதுக்காக மட்டும்தான் இழுக்கிறே தவிர நாள் கணக்குனால பெருசுனால இழுக்கல. அதே மாதிரி எல்லாரும் எல்லா விதமான தகவலும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எல்லா தகவலையும் நம்பி எல்லாத்துக்கும் டெய்லி நம்ம விவாதம் பண்ணிட்டு இருந்தோம்னா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அது நமக்கு வேணாம். ஜஸ்ட் அஃபிஷியல் அனௌன்ஸ் சொல்றத பேசுவோம். அதுக்கப்புறம் உண்மையான தகவல் இருந்தால் அதை பற்றி பேசுவோம், அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் சூர்யாவுக்கு வந்து வாடிவாசல் தள்ளி போனது ரொம்ப 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 நல்லது. அல்லது படம் நின்று டிராப் ஆகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா 2 வருஷம் 3 வருஷம் ஒரு படத்தில் மாட்டிக்கிட்டு அவர் பண்ணுறதுக்கு அடுத்த கேப்பில் ஒரு 5 படம் 4 படம் அவர் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ எப்படி அவர் இந்த தெலுங்கு லக்கி பாஸ்கர் டேரக்டர் கூட ஒரு படம் பண்ணுறாரு, அடுத்து ஒரு மலையாள டேரக்டர் கூட ஒரு படம் பண்ண போறாரு, அப்புறம் தமிழ் இன்னும் ஒரு பெரிய டேரக்டர் கூட படம் பண்ணுற பேசிட்டு இருக்காரு. இப்போ இந்த கேப்ல 3 படம் பண்ணிட்டு போயிடலாம். அவர் ஒரு வாடிவாசல் பண்றதுக்கு அந்த படம் வந்து அவுட்புட் எப்படி இருக்கும், வெற்றிமாறனோட இப்போ கரண்ட் ஃபார்ம் எப்படி இருக்கும், அவர் அரசியல் உள்ள திருப்பி அதுக்குள்ளே இழுத்து பேசினாரா அது எப்படி இருக்கும், எதுவுமே நமக்கு தெரியாது. எதுக்கு சூர்யா வந்து ஜாலியா ஒரு 3-4 கமர்ஷியல் படம் பண்ணிட்டு போயிடலாம். 1 சொதப்பினாலும் 3 பயங்கரமா காப்பாத்தி கொடுக்கும். 4 வருஷத்துல ஒரு படம் மாட்டிக்கிறதுக்கு 1 வருஷத்துல 2 படம் ரிலீஸ் பண்ணிட்டு போயிடலாம். பிரகாஷ் ப்ரோ, இந்த ஜிவி பிரகாஷ் வேற அடிக்கடி ட்வீட் போடுவாரு, சாங் ரெடி, பிஜிஎம் ரெடின்னு வாடி வாசல் ஹேஷ்டேக் போட்டு. அவரு அவரு 75வது படம் அனௌன்ஸ் பண்ணாரு, அது வாடி வாசல். 100வது படம்னு அந்த படம் என்ன படம் அனௌன்ஸ் பண்ணாரு, இந்த ஜிபியு தானே, பராசக்தி அனௌன்ஸ் பண்ணாங்க அதுக்கு முன்னாடி. இப்போ அது 2 படமே பாருங்க, புறநானூர்னு அனௌன்ஸ் பண்ணி 100வது படம் அதுவும் டேக் ஆஃப் ஆகல. 75வது படம் அனௌன்ஸ் பண்ண வாடிவாசல் 2மே சூர்யா கூட, 2மே டேக் ஆஃப் ஆகாம நிக்குது. அப்படிங்கிறப்ப அவர் அதுக்கு என்ன ட்வீட் பண்ண போறாருன்னு தெரியல. சரி ரைட்டு, அது நடக்கட்டும். மணி இப்போ 10:11 ஆகுது. அதனால வந்து இன்னைக்கான ஸ்பேஸை இதோட முடிச்சுக்குவோம். நாளைக்கு ஒர்க்கிங் டே, ஃபைனல் ஒர்க்கிங் டே இந்த வீக்கெண்டு. அதனால வந்து எல்லாரும் நாளைக்கு என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கே ஸ்பாயிலரோட பேசலாம் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் நிறைய பேர் பண்ணீங்கன்னா நாளைக்கு ஸ்பாயிலரோட டீட்டெயிலாக என்ன அனலைஸ் பண்ணுவோம். சுகுமார் ப்ரோ நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது, அதெல்லாம் சொல்லுவார். நீங்களும் சொல்லலாம், நம்மளும் பேசலாம். இல்லை நாளைக்கு ஸ்பாயிலர் வேணாம், வழக்கம் போல் வந்து சனிக்கிழமை வச்சுக்கலாம் அப்படின்னா சனிக்கிழமை வச்சுக்கலாம், உங்கள் விருப்பம் தான். எப்படி படம் போகுது. ஒரே ஒரு டவுட்டு ப்ரோ, நாளைக்கே பேசிடலாம் ப்ரோ. இதுல என்ன ப்ரோ ஸ்பாயிலர் இருக்கு, அதை மட்டும் சொல்லுங்க ப்ரோ. ஏங்க ஒன்றும் இல்லைங்க, இல்லை ஒன்றும் இல்லை, படத்தில் பிடிச்சிச்சின்னு பிடிக்காது அடிப்பாங்க, அடுத்த படத்துக்கு அடிப்பாங்க. நீங்க மத்த படத்துக்கெல்லாம் அன்னைக்கு சொன்ன இல்லை நடுவில் நம்ம நடுவில் 2-3 படங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம். இது மாதிரி முந்தின நாள் ஒரு நாள் தள்ளி வச்சு சொல்லியிருக்கிறோம். நம்ம விருப்பம்னா சொல்லலாம், இல்லைன்னா நம்ம சனிக்கிழமை பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, சண்டே எப்பவும் பேசணும், சனிக்கிழமை பேசுவோம். 2 படங்களுக்கு மட்டும் நடுவில் தள்ளி வச்சோம். முன்கூட்டியே பேசணும். வீரதீரேசனுக்கு முன்னாடியே பேசணும்னு நினைக்கிறேன். வீரதீரேசன் ஒரு நாள் முன்னாடி லேட்டாக ரிலீஸ் ஆச்சு, வியாழக்கிழமை ரிலீஸ் ஆகிற படம் கொஞ்சம் லேட்டாக ரிலீஸ் ஆச்சு இல்லை, அதெல்லாம் பேசணும். அப்புறம் இன்னொரு படம் ஒரு தள்ளி பேசணும், பாசிட்டிவா பேசணும், படம் பிக்கப் ஆகணும். ஆமா ரைட், ஓகே. அப்போ ரைட், அப்போ சனிக்கிழமை நம்ம ஸ்பாயிலர் பேசுவோம் வழக்கம் போல. ஓகேங்களா, சரி, இன்னைக்கு ஸ்பேஸ் இதோட முடிச்சுக்கலாம். ஓகேங்களா, பாய். ஓகேண்ணா, பாய்ண்ணா, பாய். குட் நைட். குட் நைட். குட் நைட், பாய்.